ஹாய் 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 வணக்கம் 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 குட் மார்னிங் கண்ணா. நான் சொல்றது கேக்குதா? இஸ் மை வாய்ஸ் ஆடிபிள்? சொல்லுங்க பாப்போம். நான் சொல்வது கேக்குதா? குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். இஸ் மை வாய்ஸ் ஆடிபிள்? குட் மார்னிங். கேக்குதா கேக்குதா? கேன் யூ ஹியர் மீ? கேன் யூ ஹியர் மீ? வணக்கம் வணக்கம். கிளியர் கிளியர். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஹாய் 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 வணக்கம் வணக்கம். குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் டக்குங்களா. காலை வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம். அழகான காலை மாலை. எஸ் ஆல் பர்ஃபெக்டா. தேங்க்யூடா தேங்க்யூடா தேங்க்யூடா. காலை செஷனுக்கு உங்கள் அன்புடன் அன்புடன் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றேன். எக்கோ அடிக்குது சார். எக்கோ அடிக்குதா இல்ல கிளியரா இருக்கா? எக்கோ அடிக்கிற சான்ஸ் இல்லையே. இல்ல ஆஃப்ல தானே இருக்கு. எக்கோ அடிக்கணும். பர்ஃபெக்ட் தான்டா. எக்கோ ஐயோ ஒரு நிமிஷம். எனக்கு கிளியரா தான் இருக்கு. ஓகே நான் செக் பண்ண சொல்றேன். செக் பண்ண சொல்றேன். ஓகேவா? லைட்டா எக்கோ அடிக்குதா? நல்லா எக்கோ அடிக்குதாடா? சிம்பிளா இருக்கா இல்ல இதா இருக்கா? நோ எக்கோ சார். இல்ல எனக்கும் கரெக்டா தான் இருக்கு. எக்கோ கரெக்டா தான் இருக்கு. பட் ஒன்ஸ் நீங்களும் செக் பண்ணி பாருங்க, நானும் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரிடா. இப்போ குட் மார்னிங் வணக்கம் 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 டு செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்போ நமக்கு வந்துட்டு ஃப்ரீ ரீநீட் கிராஷ் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னும் யாரும் என்ரோல் பண்ணாதவங்க தயவு செஞ்சு என்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களோட ரீநீட் ப்ரிப்பரேஷனை இது கண்டிப்பா பூஸ்ட் பண்ணும். ஓகேவா? கிட்டத்தட்ட நமக்கு ஃப்ரீ செஷன் தான் இருக்கும். 30+ ஃப்ரீ செஷன் நமக்கு ஆப் பெய்டு கிளாஸ்ல கொடுக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸோட, எப்படி பெய்டு கிளாஸ்ல கொடுக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸோட வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அங்க நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். எங்க சார் இப்போ என்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குங்களா. இந்த பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வரோமா, நம்ம சேனல் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்குதா, அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் லிங்கா இருக்கக்கூடியதான் RE-NEET 2026 ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் நவ் அப்படின்னு லிங்க் இருக்கு. சோ அந்த லிங்கை நீங்க ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப் பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஓகே, இப்படி வெப் பேஜ் ஓபன் ஆன உடனே கீழே பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, இந்த பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். அப்போ மறுபடியும் கேட்டு இங்க ஒரு பை நவ் கொடுக்கும். பட் இங்க ஜீரோ காஸ்ட் தான். ஓகேவா? உங்களுக்கு காஸ்ட் கிடையாது, ஜீரோ காஸ்ட் தான். which will be giving a paid session. paid sessionோட பேசிக்கான இருக்கக்கூடிய எல்லா இதுமே நமக்கு ஃப்ரீயா கிடைச்சிட்டு இருக்கு. சோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்டா இருக்கட்டும், கண்டென்ட் லைப்ரரியா இருக்கட்டும், இல்ல வீடியோஸா இருக்கட்டும், எல்லாமே நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க. சோ மறுபடியும் நீங்க பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப் பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். சோ அந்த வெப் பேஜ்க்குள்ள வந்து பாத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா நமக்கு இந்த RE-NEET கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரமிளா விஜய் சார் இருக்காங்க இல்லையா. சோ இதை நீங்க அப்படியே கிளிக் பண்ணுங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அசைன்மென்ட்ஸ் வந்து ஓபன் ஆக ஆரம்பிக்குது. இது நீங்க வந்துட்டு பயாலஜி பிசிக்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன சாப்டர் வேணுமோ அதை பாத்துக்கலாம். டெஸ்டஸ் இருக்கு, கண்டென்ட் லைப்ரரி இருக்கு. இப்போ டெஸ்டஸ் வியூ பண்ணா உள்ள போய் டெஸ்டஸ் போட்டு என்ன டெஸ்ட் அதுக்கு நடந்திருக்கு, போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இங்க வந்து அட்டம் பண்ண ஆப்ஷன் இருக்கும். போயிட்டு இருக்கு அப்படின்னா ஆன் போயிட்டு இருக்கு, இல்ல என்ன அட்டம் பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, சப்போஸ் நீங்க இப்பதான் ஜாயின் பண்ற மாதிரி எல்லாமே மிஸ் தான் இருக்கும். சோ அங்க போய் நீங்க ஒன் பை ஒன் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். பாருங்க 9th டெஸ்ட், 7th டெஸ்ட், 8th டெஸ்ட் அப்படி நிறைய டெஸ்ட் இருக்கு இல்லையா. சோ ஒன் பை ஒன் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபார் RE-NEET ப்ரிப்பரேஷனுக்கு. உங்களுடைய RE-NEET ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். போது யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் நான் சொல்றது என்னது, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது. ஓகேவா? ஃபைன். இல்ல சார் எனக்கு RE-NEETல ஆன்லைன்ல படிக்கிறதுல எனக்கு ஆஃப்லைன்ல போய் படிச்சாதான் சார் எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கும், ஆஃப்லைனோட எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கும் நினைச்சீங்கன்னா கூட நமக்கு ஆஃப்லைன் எக்ஸ்போஷரும் வந்து இருந்துட்டு இருக்கு at a price of 499. ஓகேவா? நம்ம RE-NEET கிராஷ் கோர்ஸ் ஆஃப்லைனும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் at a price of 499 அப்படின்றது 18th மேல ஸ்டார்ட் ஆகி போயிட்டு 499 இருந்துருக்கு. நம்மளுடைய எல்லா சென்டர்ஸ்லயுமே ஓகே, நம்மளுடைய எல்லா சென்டர்ஸ்லயுமே அது வந்து அவைலபிளா தான். ஓகே, சோ உங்களுக்கு RE-NEET ஆன்லைன் பேஸ் பண்ணி வந்து ஃப்ரீயா தான் இருக்க போது நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆஃப்லைன் பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆஃப்லைனும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா கணங்களா? ஃபைன். டேய் இங்க கரெக்டா தானே இருக்கு. எல்லாருமே எக்கோ அடிக்குதாடா? சொல்லுங்க பாப்போம். எல்லாருமே எக்கோ அடிக்குதா? இஸ் ஒரே நிமிஷம் இருங்க. நான் இந்த செக் பண்ணிடுறேன். எனக்கு கிளியரா தான் இருக்கு. எனக்கு கிளியரா தான் இருக்கு. ஜஸ்ட் ஹலோ ஹலோ.
ஹலோ 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 ஹலோ. இப்போ எக்கோ அடிக்குதா? இப்போ எக்கோ அடிக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹாய் 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 ஹாய். எஸ்டா சாப்பிட்டேன்டா சாப்பிட்டேன்டா. ஆனா என் போன்ல எப்படி இங்கேயும் கரெக்டா தானே கணக்குல இருக்குது. இவ்வளவு பேர் சொல்லும் போதுதான் ஒரு சில பேர் இல்லன்றீங்க, சில பேர் இருக்குன்றீங்க. கன்ஃபியூஷன் ஆச்சு, கன்ஃபியூஷன் ஆகுது. டேய் மைக்கு சேஞ்ச் பண்ணதுனால கொஞ்சம் அப்படி இருக்கலாத்துக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். உங்களோட முன்னாடி வரைக்கும் வயர் மைக் வந்து யூஸ் பண்ணிருந்தோம். ஸோ வயர் மைக் அங்கிட்டு இங்கிட்டு போகும்போது ஸ்லிப் ஆகுது அப்படின்றதுனால இந்த ஒரு மைக்கை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். நீங்க கொஞ்சம் கிளாஸ் போட்டோம், கிளாஸ் போயிட்டு அப்படியே அதில் செட் ஆகுதான் பாருங்க. செட் ஆகலைன்னா சொல்லுங்க என்கிட்ட, நான் வந்து செக் பண்ண சொல்றேன். ஓகேவா? செட் ஆகலைன்னா சொல்லுங்க. பிகாஸ் இங்க எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. நானும் இதை போன்ல வச்சு பார்த்தா அவ்வளோ எக்கோலாம் ஒன்றும் இல்லை. பட் புது இதாகிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தோணலாம். அப்படி கிளாஸ் கொஞ்சம் போட்டோம், கிளாஸ் கொஞ்சம் போயிட்டும் உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. நான் பேச 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 சார் இரிட்டேஷனா இருக்கு சார், சும்மாவே உங்க பேச்சு கிட்ட இரிட்டேஷனா இருக்கு, இது கேட்ட இன்னும் இரிட்டேஷனா இருக்கு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும் நீங்க சொல்லுங்க, நான் வந்து மாத்திடுறேன். ஓகேவா? நான் சொல்லிடுறேன். ஃபைன். ஓகே, ஹலோடா. சாப்பிட்டாச்சா? நீங்களா சாப்பிட்டீங்களா? பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாச்சா? எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சா? ஃபைன். எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க மம்மி, சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆதித்யா சேனல்ல வந்து பழைய காமெடியா வந்துட்டு இருக்கு. எல்லாம் சாப்பிட்டாச்சா? 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 இல்ல இனிமே தான் சார் சாப்பிடும். உங்க கிளாஸை பார்த்துட்டு தான் சார் சாப்பிடும். காலங்காத்தால 2 விஷயம் பார்ப்பேன் சார். ஒன்னு சின்சானு, இன்னொன்னு நம்ம கிளாஸ் அப்படின்றது. எப்பெல்லாம் நீங்க வரீங்களோ உங்களை பார்த்துட்டே நான் சாப்பிடுவேன் சார். நீங்க வராதப்போ சின்சானை பார்த்துட்டு சாப்பிடுவேன் சார் அப்படின்னு ஒருத்தன் எனக்கு சொல்லியிருக்கான். அந்த மாதிரி கேட்டகரிஸ்ல நீங்க யாராவது இருக்கீங்களா? 2 விஷயத்தை பார்த்தாரு சார். நான் எதையாவது பார்த்துட்டு தான் சார் சாப்பிடுவேன். ஒன்னு சின்சான் சார், சின்சான் பார்த்துட்டே சாப்பிடுவேன் சார். அப்படி சின்சான் இல்ல உங்க கிளாஸ் ஷெட்யூல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்து நான் சின்சான் விட்டு உங்க கிளாஸை பார்த்து சாப்பிட்டு இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? இருப்பீங்க, கண்டிப்பா யாராவது இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு யாராவது எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்களே. ஓகே, யாரும் நான் சொல்ல விரும்பல. பட் இருந்தாலும் சின்சான் மாதிரி ஆயிட்டல நானு. இஸ் தட் புஜி? இஸ் தட் புஜியா? இஸ் தட் புஜி? இஸ் தட் புஜின்றீங்க. சாய் டைம் 11 o'clock சாய் டைம். நல்ல விஷயம்டா. சாப்பிடும் சாய் குடிக்கிறது மீ. அதான் எல்லா ஒரே இனமா தான் இருக்கீங்க. இல்ல ஒரே இனமா தான் இருக்கீங்க. இப்போ டீ டைம் ஆயிடுச்சா? சரி, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் பிசியாலஜி கான்செப்ட் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர் போட்டோசிந்தசிஸ் அண்ட் அயர்பிளாஸ். எப்படி வந்து போட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்னு சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சிருந்திருக்கோம். போட்டோசிந்தசிஸ்னா என்ன அப்படின்னு. போட்டோசிந்தசிஸ்னா என்னது? பிளான்ட்டே சமைச்சு சாப்பிடுறது அப்படின்னு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்போம். நம்ம எல்லாம் சமைச்சு சாப்பிடுறோம், அதே மாதிரி பிளான்ட்டும் சமைச்சு சாப்பிடுறது அந்த போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? எல்லாருமே அந்த குரூப் தான். எல்லாருமே அந்த சின்சான் குரூப்பா தான் இருக்கீங்க. போட்டோசிந்தசிஸ். ஓகேவா? அந்த கான்செப்ட் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இல்லையா? பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு அவுட்லைன், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல பண்ணிடுவோம். ஓகேங்களா? சோ போட்டோசிந்தசிஸ் கான்செப்ட் எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அங்க என்ன நடக்குது அப்படின்றது தெரியுமா? அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கெமிக்கல் எனர்ஜியா ஒரு விஷயத்தை கன்வெர்ட் பண்ணி ஒரே நிமிஷம் தான். ஐயோ, ஜஸ்ட் a minute. ஓகே, அதாவது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம லைட் சோர்ஸ வந்துட்டு சூரியன்ல இருந்து வரக்கூடிய லைட் சோர்ஸ் உதய சூரியன், அந்த லைட் சோர்ஸ் என்ன பண்ணுது? நம்ம கெமிக்கல் எனர்ஜியா வந்து நம்ம கன்வெர்ட் பண்றோம். கெமிக்கல் எனர்ஜி நம்ம இல்ல, பேசிக்கா வந்து பிளான்ட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கு. கெமிக்கல் எனர்ஜியா வந்துட்டு நம்ம பிளான்ட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கு. கெமிக்கல் எனர்ஜியா வந்துட்டு நம்ம பிளான்ட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கு வித் ஹெல்ப் ஆஃப் யாரை ஹெல்ப் பண்றா? எப்படி ராமருக்கு அணில் ஹெல்ப் பண்ணிச்சோ அதே மாதிரி இதுக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் ஹெல்ப் பண்ணும். வித் ஹெல்ப் ஆஃப் வாட்டரோட நம்ம பேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த கெமிக்கல் எனர்ஜி ஃபார்ம் தான் குளுக்கோஸ், ஸ்டார்ச். அந்த பேசிக்ல வந்துட்டு ஒரு பிளான்ட்ஸ்ல வந்து இருந்துட்டு குளுக்கோஸ், ஸ்டார்ச் அப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்ட்ல அந்த பிளான்ட்ஸ்ல வந்து நடமாடிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? சோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளான்ட்ஸ்ல ரொம்ப 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 முக்கியமா இருக்கு. எதுவா இருக்க போது? குளோரோபிளாஸ்டா இருக்க போது ஃபார் த போட்டோசிந்தசிஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேவா? ஃபார் த போட்டோசிந்தசிஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய எதுவா இருக்க போதுன்னா குளோரோபிளாஸ்டா இருக்க போது. குளோரோபிளாஸ்டா இருக்க போது. ஏன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த மேஜர் ரியாக்ஷன் where the light energy is converted into a chemical energy with the help of water அப்படின்றது வாட்டர் ஸ்பிட்டிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகேவா? where
the major reactions where the light energy is converted into a chemical energy with the help of water எங்க நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்ல நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த குளோரோபிளாஸ்ட்ல வந்துட்டு என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். குளோரோபிளாஸ்ட்ல கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாப்போம், தைலகாய்ட்ஸ் அப்படின்றது பாப்போம். ஓகேவா, தைலகாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு காயின் மாதிரி ஸ்ட்ரக்சரை பாப்போம். சரியா, இது நம்ம தைலகாய்டு அப்படின்னு சொல்றோம். தைலகாய்டு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி குரூப் ஆஃப் தைலகாய்டு நம்ம என்ன சொல்லுவோம், group of thylakoid present நம்ம என்ன சொல்லுவோம், what we call as a group of thylakoid. what we it's called as a grana அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், grana அப்படின்னு நம்ம சொல்லுவோம். grana அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஒரு கிரானாக்கும் இன்னொரு கிரானாக்கும் அட்டாச்மெண்ட், ஒரு கிரானாக்கும் இன்னொரு கிரானாக்கும் அட்டாச்மெண்ட் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஒரு கிரானாக்கும் பேஸ் கான்செப்ட். இங்க ஒரு கிரானா இருக்கு, இங்க இன்னொரு கிரானா இருக்கு. சோ நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இதோட பேர் என்ன, ஒரு கிரானாவுக்கும் இன்னொரு கிரானாவுக்கும் உள்ள அட்டாச்மெண்ட் என்ன கான்செப்ஷனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, we call it as a stroma lamella. we call it as a stroma lamella அப்படின்னு சொல்றோம். stroma lamella அப்படி நம்ம சொல்லிருப்போம். சோ இதெல்லாம் எங்க நடந்துட்டு இருக்கு, ஸ்ட்ரோமால நடந்துட்டு இருக்கு. இந்த அவுட்டர் ஸ்பேஸ் இருக்கு தெரியுமா, பேசிக்கா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அவுட்டர் ஸ்பேஸ் நம்ம ஸ்ட்ரோமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸ்ட்ரோமா lamella அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனா சொல்லிட்டு இருக்கோம். அதுவே நம்ம பேஸ் கான்செப்டா பார்த்தோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே எங்க பிரச்சனை இருக்குன்னா ஸ்ட்ரோமால தான் பிரச்சனை இருக்கு அப்படின்றது. சோ இது ஒன் பை ஒன் என்ன ஆக்ஷன் நடக்குது, சைக்கிளிக் எனர்ஜி, நான் சைக்கிளிக் எனர்ஜி பேசிக்கா நம்ம என்ன பார்ப்போம். ஓகேவா, எஸ். ரொம்ப ரொம்ப எக்கோ அடிக்குது, என்னடா இது, எப்படா உங்களுக்கு மட்டும் இப்போ இப்போடா கண்ணா, இப்போ இப்போ கேக்குதா, now 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 இப்போ கேக்குதாடா, இப்போ கேக்குதா, இப்போ எக்கோ கேக்குதா, எக்கோ கேக்குதா, எக்கோவும் இருக்கு சார், எக்கோவும் இருக்கு. கிளியரா தான் இருக்கு, எனக்கு கிளியரா தான்டா இருக்கு, எனக்கு கிளியரா தானே இருக்கு. இங்கேயும் கரெக்டா தான் ஆஃப் பண்ண ஆஃப் ஆயிருக்கு. ஒரு மைக்கு தான் ஓபன்ல இருக்கு. மைக் மாறினதுனால பிரச்சனை வந்துச்சா, இல்ல எக்கோ இருக்குன்றீங்க எக்கோ இல்லன்றீங்க. மைக் கொஞ்சம் கீழே வச்சு பார்ப்போம். பேக்ரவுண்ட்ல பேய் பேசுறது போல இருக்கு. நான் தான்டா பேசிட்டு இருக்கேன், பேய் எல்லாம் பேசுறடா. ஒரு நிமிஷம் இருங்க, மறுபடியும் வேணா புதுசா ஆட் பண்ணி பார்ப்பேன். ஹலோ 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 ஹலோ, இது நமக்கு தேவை கிடையாது. ஹலோ 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 ஹலோ, இப்போ எக்கோ கேட்கலாம். இப்போ எக்கோ கேக்குதான் பாருங்க, நான் ரெண்டு மைக் ஆன் பண்ணிருக்கேன். இப்போ எக்கோ கேக்குதான் பாருங்க, விட்டு விட்டு எக்கோ அடிக்குதா. ஓகே, இப்போ ஃபைனா, இப்போ ஃபைனா, இப்போ எக்கோ இருக்கடா. இல்ல, நானும் என்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணி பாத்துட்டேன்டா. இங்கே அவங்க வந்தாலும் அதான் பண்ணுவாங்க. இப்போ ஃபைனா, இப்போ ஃபைனா, இப்போ எக்கோ இருக்கடா. இல்ல, நானும் என்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணி பாத்துட்டேன்டா. இங்கே அவங்க வந்தாலும் அதான் பண்ணுவாங்க. ஃபைனா
ஃபைனலாக நீங்கள் 11:30க்கு வந்து நான் போய் சொல்கிறேன். பிகாஸ் நமக்கு ஆஃபீஸ் டைமிங் வந்து 11 o'clock இல்லையா, 11:15 தான் ஆகுது. ஸோ இப்பவும் ஃபைன் இல்லை அப்படின்றது இருந்தீங்கன்னா நான் 11:30க்கு வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு என் ஃபோனில் வந்து எக்கோ கேட்கல, என் ஃபோனில் வந்துட்டு எனக்கு கிளியராக தான் இருக்குது. ஓகேவா, அந்த சவுண்ட் பிச்சில் வேணா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியல. அதான் நான் சொன்னேன், இந்த மைக் மாறி இருக்கனால உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். மைக் மாறி இருக்கு. முன்னாடிலாம் வந்து நம்ம இந்த மாதிரி நான் ஒயர் எடுத்து காட்டிட்டு இருப்பேன். ஒயர் எடுத்து காட்டி எப்படி இந்த டிஎன்ஏக்குள்ள போய் இந்த பிளாஸ்மிட் அட்டாச் ஆகும். டிஎன்ஏக்குள்ள பிளாஸ்மிட் அட்டாச் ஆகும். எஸ்டோன் ப்ரோட்டீனோட போய் பிளாஸ்மிட் அட்டாச் ஆகும். டிஎன்ஏ அட்டாச் ஆகி நம்ம பார்த்துட்டு போன நியூக்ளியோசோம்ஸ் வந்து எப்படி அட்டாச் இருக்குன்றது சொல்லும்போது ஒரு மைக் காட்டும்ல, அந்த இது இல்ல இப்போதைக்கு நம்ம ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியலாம் முன்னாடி கிளாஸோட இப்போ கிளாஸ் பார்க்கும்போது. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. எஸ், எல்லாமே வரும். எல்லாம் நமக்குன்னா எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஓகேவா, சரி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். ஓகேவா சார், பட் ஃபார் அஸ் எக்கோ இஸ் ஸ்டில் தேர் சார். எக்கோ லைட்டா அடிக்குது சார், லைட்டா அடிக்குது சார். எனக்கு நீங்க கேட்க மாட்டீங்க, காதுக்கு இது ஏதாவது போயிருச்சா? நீங்க இப்படி கன்ஃபர்மேஷனா சொல்லும் போது தான் எனக்கே பயமா இருக்கு, காதுக்கு இது ஏதாவது போய் தொலைஞ்சிருக்குமோ அப்படின்னு. பேக்ரவுண்ட் ஒரு வாய்ஸ் இருக்கு, அதுதான் நான் சொல்றேன். பேக்ரவுண்ட் ஒரு வாய்ஸ் இருக்கு, அப்படின்னு அப்படின்ற வாய்ஸ் இருக்கு. ஸோ அதனால கூட உங்களுக்கு எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கலாம். எனிவே நம்ம பார்ப்போம். லைட்டா இப்போ ஒரு ஆள் எக்கோ அடிக்குதுன்றீங்க, ஒரு ஆள் எக்கோ அடிக்கலன்றீங்க. கிளாஸுக்கு வந்த சோதனை என்னடா அது புதுசா வர்றீங்க. பஃபரிங் ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்தா எக்கோ வருதுன்றீங்க. சரி, எக்கோக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்தா பஃபரிங் வருதுன்றீங்க. சரி, நான் ரெண்டுத்துக்குமே ப்ரிப்பேர் ஆயிட்டா பிளரா இருக்குன்றீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து என் கிளாஸ் இல்லாம இருக்கு. என்னடா பண்றது இதுக்கு? ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் லைட்டிங் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் அப்படின்றீங்க. சரி, நம்ம மெதுவா பேசுறேன், உங்களுக்கு கரெக்டா இருக்கான்றத பார்த்துலாம். சரி, நம்ம கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஓகே, கொஸ்டின்ஸ் போகணும், சரியாகும் நம்பிக்கை இருக்கு. ஓகே, நம்பிக்கை தானே இல்லை அப்படின்னு நான் பிரபு வாய்ஸ்ல பேச ட்ரை பண்ணேன். பட் பிரபு வாய்ஸ்ல கலைஞர் வாய்ஸ் தான் இருந்துச்சு. ஓகே, சரி, நம்ம ட்ரை பண்ணலாமா? ஷால் வி ஸ்டார்ட் தி செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கண்ணுங்களா, செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் சொல்லுங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா சொல்லுங்க. ஓகேவா, பட் எல்லாருமே ஒரு விஷயம் சொல்ல மாட்டேங்க. எனக்கு எக்கோ இல்ல, நிறைய பேருக்கு எக்கோ இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் சில பேருக்கு எக்கோ இருக்குன்றீங்க. அது என்ன கான்செப்ட் எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட் மறுபடியும் உங்களுக்கு டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு அப்படின்னா, என்னால கேட்க முடியுதுன்னா கேட்டு பாருங்க. இல்ல சார் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு சார் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க கதை செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்க. வில் சார்ட் இட் அவுட் சம்ஹவ். ஓகே, சரி, ஒரு ஃபயர் ஆன் போட்டு நான் ஒரு பிளாஸ்ட் ஒன் போட்டுருங்க. செஷன் லைக் பண்ணாம யாரா இருந்தீங்க அப்படின்னு பார்த்தா மறக்காம செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. செஷன் லைக் பண்ணாம யாரா இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செஷனை மறக்காம லைக் பண்ணவும். ஞாபகம் இருக்கா? எப்சி பா, ஏமா எஸ் பா, எஸ்டா கண்ணா. பேயோட கிளாஸ் ரூமா சார்? பேயோட கிளாஸ் எல்லாமே பேய் பிடிச்சிருப்பாங்களா? பேய் பிடிச்ச வீடா தானே இருக்கு. ஃபைன், சரி, லாஸ்ட் போட்டாச்சா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். இன்னைக்கு டைம் இருந்துச்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆபீஸ் பெங்களூர்ல கண்ண இருக்கு வினோதினி. நீங்க டைம் இருந்துச்சு அப்படினா நம்ம ரெஸ்பிரேஷனை சேர்த்து பார்ப்போம். ஓகேவா, சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். Thank you. ஹாய் டாக்கனங்களா, ஹாய். சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன ஆக போகுதுனா, C4 plants are more efficient in photosynthesis and C3 plants due to. எதனால C4 plant are more efficient in photosynthesis? photosynthesisல நம்ம C4 plant தான் more efficient-ஆ கன்சிடர் பண்ணிருக்கோம் C3 plant விட. எதனால அப்படி கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம்? lol to avoid voice. என்னடா இது புதுசா இருக்கு. நான் மெதுவாவே பேசுறேன்டா, உங்களுக்கு எக்கோ அடிச்சாலும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸிங்கா இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் மெதுவா பேசுறேன். ஃபைன், ஒரே நிமிஷம் இருங்க. இங்க எல்லாம் கரெக்டா இருக்குன்னா ஒண்ணுக்கு 2 வாட்டி நானும் செக் பண்ணிட்டேன். இங்க கரெக்டா தான் இருக்கு. ஃபைன், இப்போ இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 2 types of plants நம்ம பார்த்திருப்போம். சப்போஸ் யாரா மறந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் அவுட்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் 2 types of plant நம்ம பார்த்திருப்போம். அந்த 2 types of plants வந்து பாத்தீங்கன்னா 4 carbon plant, 3 carbon plant ன்னு இருக்கு இல்லையா? 4 carbon plant, 3 carbon plant அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த 2 கார்பன் அத நம்ம C4 plant, C3 plant அப்படி நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா? என்ன சொல்லிருக்கோம்? C4 plant, C3 plant அப்படின்னு பேஸ் பண்ணி சொல்லிருக்கோம். சோ அந்த கான்செப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படினா இதுல எது வந்துட்டு அதிகமா நடக்குது அப்படி பார்த்தா C4 plant 4 கார்பன் இருக்க plant தான் அதிகமா நடக்குது. என்ன ரீசன் அப்படி கேக்குறாங்கன்னா, என்ன ரீசன் அப்படினது பாத்தீங்கன்னா நமக்கு presence of large number of chloroplasts in the leaf cells வந்துட்டு அதிகமான number of chloroplasts present இருக்கு.
சின்ன குழந்தையில நம்ம படிச்சிட்டு இருப்போம் chloroplast is helpful for photosynthesis அப்படினு சொல்லிட்டு chloroplast தான் photosynthesis ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம் அதனால தான் large number of chloroplast வந்துட்டு C4 plantல present ஆயிருக்கனால option B will be the right answer C4 plant வந்துட்டு நம்ம அதிகமா பார்க்க முடியும் அப்படினு சொல்லிட்டு என்னடா வாய்ஸ் கேக்குறடா விளையாடுறீங்கடா யாருக்கு நேரமே இல்லையா so it's going to be option B பாலையா கபி பாகுபலி கபாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய option B is right answer கரெக்ட்டா நோட் பண்ணி வெச்சோம் ஓகே வாய்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா சொல்லுங்க அப்படின்றதுக்கு இப்படியே விளையாட கூடாதுடா ஃபைன் ஓகே சூப்பர் option B will be the right answer next question பார்த்தலாம் option B is right answer ஓகே பாகுபலி கபாலயா ஓகே பாலையா is right answer சந்திரமுகி fine next question polyglyceric acid PGA அப்படினு சொல்லக்கூடியது first carbon dioxide fixation produced was discovered in the photosynthesis of PGA first synthetic acid was discovered in the photosynthesis of PGA as the first carbon dioxide fixation product was discovered in the photosynthesis of எந்த plants ஓட photosynthesis first discover பண்ணிருப்பாங்க ஓகேவா எந்த பிளான்ட்ல photosynthesis டிஸ்கவர் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் யார் டிஸ்கவர் பண்ணிருப்பானோ சின்ன ஒரு பாருங்க மெல்வின் கால்வின் அப்படின்றவரு மெல்வின் கால்வின் அப்படின்ற நம்ம ஊட்டு பையனா பேர் தான் மெல்வின் வச்சிருக்காப்ல மெல்வின் கால்வின் அப்படின்றவரு குளோரெல்லா இதுல அது ரொம்ப முக்கியம் குளோரெல்லா ஆல்கேல வந்துட்டு இத டிஸ்கவர் பண்ணிருப்பார் PGA அப்படினா polyglyceric acid okay it's going to be option D alga is the right answer algae will be the right answer dishum D deluluca D Dora Buji D deluluca D அப்படின்றது ஓகேவா so option D is right answer option D will be the right answer option D is right answer so deluluca D delusion sululu அப்படினு சொல்லக்கூடிய deluluca D ஆறதுக்கு இது ரைட் ஆன்சர் இருக்கு PGA ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு எந்த இதுல டிஸ்கவர் பண்ணாங்கன்னா போட்டோசிந்தசிஸ்ல டிஸ்கவர் பண்ணிருக்காங்க யார் டிஸ்கவர் பண்ணாங்க அதுவும் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டாங்கன்னா இதுல எங்க இருந்து கேள்வி கேட்பானே தெரியாது யார் டிஸ்கவர் பண்ணிருக்கா அப்படினா மெல்வின் கால்வில் என்ன ஆல்கேல குளோரெல்லா அப்படின ஆல்கே ஓகேவா குட் மார்னிங் டாக்டர் சீலா குட் மார்னிங் அப்போ deluluca D D for dude D for option D is going to be the right answer note பண்ணி வெச்சோம் option D will be the right answer note பண்ணி வெச்சோம் yeah fine super monisha tamilasi sasuke ramya anish mukesh nishmit kashkin jayalashmi vaishali gautam shivani varadarajan preeti subashri monisha sara vinodini ambika kaveri baby preeti harini super again guys going to be option D is right lakshmanan fine என்ன சொல்றேனா சரி இல்ல சொல்றேனா ஃபைன் ராக்க ஓகேவா தீமா இருதய கூட்டை உடைத்தவளேவா நல்லது பாத்து ரொம்ப உடைஞ்சினா அர்த்தம் வந்துற போகுது Cran's anatomy is one of the characteristics of the leaves Cran's anatomy அப்படினா படிச்சிருப்போம் what is Cran's anatomy Cran's anatomy is one of the characteristics of எந்த leaf Cran's anatomy இதெல்லாம் பார்க்க முடியும் ஒரே நிமிஷம் இருங்க எக்கோ மட்டும் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் So Cran's anatomy நம்ம எங்க பேஸ்ல பார்க்க முடியும் அப்படினா highest yield இருக்கக்கூடிய yes soxy sugar cane வந்து பார்க்க முடியும் and Cran's anatomy sugar cane எந்த பிளான்ட்டோட மெயின் characteristic features இருந்துட்டு இருக்கு எந்த பிளான்ட்டோட மெயின் characteristic features இருந்துட்டு இருக்கு C4 பிளான்ட்டோட மெயின் characteristic features இருந்துட்டு இருக்கு அது மறந்துடாதீங்க இதுவும் ஒரு क्वेश्चन தான் ஓகேவா C4 பிளான்ட்டோட மெயின் characteristic features தான் இந்த Cran's anatomy இருந்துட்டு இருக்கு C4 பிளான்ட்டோட மெயின் characteristic features தான் இந்த Cran's anatomy இருந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க Cran's anatomy பேஸ் பண்ணி கேள்விகள் வந்தாலே அது ஒரு C4 பிளான்ட் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது இங்க C4 பிளான்ட்டா இருக்கிறது sugar cane soxy will be the right answer ஓகேவா soxy is going to be the right answer கனா சித்தப்பு சிக்கன் வரல சித்தப்பு வந்துட்டா சித்தப்பு சாக்ஸி யாரோட ஓடி போயிட்டு வேற ஏதோ சொல்லுவோமே மறந்துட்டோம் ஏதோ விட்டுட்டோம் சாக்ஸி சித்தப்பு வேற சாக்லேட் சாப்பிட்டா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா நேத்து சொல்லிருப்போம் நேத்து நல்லா பக்ரீத் நல்லா கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் so it's going to be option C soxy will be right answer sugar cane தான் நமக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம் Cran's anatomy பேஸ் பண்ண C4 plant is going to be C4 plant is the right answer okay C4 plant is going to be the right answer கரெக்ட்டா next question பார்த்தலாம் read the following ரெண்டு ஸ்டேட்மென்ட் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்களா அந்த ஸ்டேட்மென்ட் பேஸ் பண்ணி நாலு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க நாலு ஸ்டேட்மென்ட்ல எந்தெந்த ஸ்டேட்மென்ட்லாம் கரெக்ட் அப்படி கேக்குறாங்க which both statement are true அப்படினு கேக்குறாங்க என்ன ரெண்டு ஸ்டேட்மென்ட் கரெக்ட் அப்படின்றது சின்ராஸ் மாமா விட்டாச்சு சரி படிச்சு பாருங்க எந்த ஸ்டேட்மென்ட்ஸ்லாம் கரெக்ட் அப்படினு சொல்லுவோமா பார்க்கலாமா
Z scheme of light reaction take place in the presence of PS1 only அப்படினு கொடுத்திருக்காங்க. Z scheme PS1 only ல மட்டும் நடக்கும் இல்ல நம்ம தெரிஞ்சிருக்கோம் Z scheme அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் அப்படினு பார்த்தனா it is a non cyclic reaction. என்ன சொல்லுவோம்? We call it as a non cyclic reaction. அதனால தான் நம்ம Z scheme determine பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். Non cyclic reaction which will take places on photosystem 2 photosystem 2 தான் பேசிக்கா ஸ்டார்ட் ஆகும் photosystem 2 and also photosystem 1 PS2 ல நடக்கும் PS1 ல நடக்கும். So first statement வந்து தப்பான ஸ்டேட்மெண்டா இருக்கு. First statement is wrong அப்படின்றது. Second statement பார்த்தோம்னா only PS1 is a function in cyclic phosphorylation. Cyclic phosphorylation பொறுத்த வரைக்கும் இங்க non cyclicல தான் நமக்கு ரெண்டுமே வருமே தவிர cyclic phosphorylation பொறுத்த வரைக்கும் PS1 மட்டும் தான் பிரச்சனை இருக்கும். The second statement is correct. Cyclic photosynthesis result in synthesis of ATP and NADPH. NADPH வந்து நமக்கு cyclic phosphorylation கிடைக்குமா கிடைக்காது. So third statement is wrong. Fourth statement பார்த்தா stromal lamella is lack PH2 as well as NADPH. Stromal lamella lack இருக்கும் அப்படினு சொல்றது கரெக்ட்டா இருக்க போகுது. So it's going to be CA for 𝑬𝒐𝒑𝒔 அப்படினு சொல்லக்கூடிய option A. Option A will be the right answer. ஓகேவா? அன்னைக்கு காலையில 6 மணிக்கு. Okay, so is going to be option A, CA for 𝑬𝒐𝒑𝒔 is right answer இருக்கனா எங்கெங்க தப்புன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப முக்கியம். ஏனா இந்த தப்பானத மறுபடியும் ரிப்பீட் பண்ணி எங்க தப்பாகும் கூட புது क्वेश्चंस கூட கேட்கலாம். சோ அத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு எது ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? So is going to be option A, CA for 𝑬𝒐𝒑𝒔 is right answer இருக்கனா ஓகேவா? அணுகுண்டு அபாயகுண்டு அணுகுண்டு அப்படினு சொல்லக்கூடிய ஆப்ஷன் A is right answer. ஓகேவா கண்ணங்களா? சூப்பரா. நேத்து பிரியாணி சாப்பிட்டீங்க. நான் சாப்பிட்டேன். நீங்களா சாப்பிட்டீங்களா? நேத்து நல்லா பிரியாணி சாப்பிட்டீங்களா? நேத்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? பக்ரீத் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? have a good times with friends ஓட என்ஜாய் பண்ணீங்களா? உங்க फ्रेंड्स யாரா வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்தாலும் சார் எப்ப கால் பண்ணாலும் என் முஸ்லீம் ஃப்ரெண்ட் கால் எடுப்பான் சார். இந்த பக்ரீத் அன்னைக்கு கால் பண்ணா மட்டும் அவுட் ஆஃப் ரேஞ்சில போயிருப்பான் சார். அந்த மாதிரி யாரா இருந்தீங்களா? அந்த மாதிரி கண்டிப்பா இருந்துக்கலாம். ஓகேவா சார்? கால் பண்ணாம காலே எடுக்கல சார். கஷ்டப்பட்டு வீட்ல வர பிரியாணி சமைக்க வேணா வர சொல்லிட்டேன் சார். வீட்ல எதுவுமே சமைக்க வேணா என் ஃப்ரெண்ட் இருக்கான் ஃப்ரெண்ட் வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டேன் சார். கடைசி வரைக்கும் காலே எடுக்கல சார். நான் பட்டுட்டு கிடந்துட்டேன் சார். யாரா தயிர் சாதம் ஐயோ பிரீத்தி பாவம் பிரீத்தி நேத்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட். அதாவது எப்பதான் பி வருமே ஆக்சுவலா நேத்து அந்த பாப்பா போட்ட பிரியாணி கான்செப்ட்ல இருந்து தான் நம்ம 4 ஆப்ஷனுக்குமே நம்ம பிரியாணியை வச்சு இது போட்டுருந்தோம். கடைசியில் அந்த பாப்பாவே பிரியாணி சாப்பிடல அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜாலி ஓகே முஸ்லீம் ஃப்ரெண்டே இல்லை சார். ஐயோ இந்த மாதிரி ரீஜனுக்குலாம் தெரிஞ்சுக்க வேணாமா? இந்த மாதிரி ரீஜனுக்குலாம் தெரிஞ்சு வைக்க வேணாமா? வெஜ் பிரியாணி மாட்டேங்கிறாரு பிரியாணி கூட தர மாட்டேங்குது. இருந்தானா நல்ல விஷயம். பேசிக்கா பிரியாணிக்காக பண்ண வேண்டிய ஃபெஸ்டிவல் இல்ல, அது அவங்க பேசிக்கா வரக்கூடிய இன்னொரு ஃபெஸ்டிவலா இருந்திருக்கு. பட் பரவாயில்ல. ஓகே நம்ம இன்னும் பிரியாணி நமக்கு இன்னொரு வாட்டி கிடைச்சிடும். ஓகே சரி நல்லா என்ஜாய் பண்ணியுமே நினைச்சேன். சில பேர் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சில பேர் என்ஜாய் பண்ணல. ஓகேங்களா? பரவாயில்ல. இனிமே அதை தெரிஞ்சு வச்சோம். இனிமே அதை எடுத்து வச்சோம். ஓகே முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுவாங்க. அவங்க நல்ல முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வச்சுவாங்க. அதுக்கு நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணி வச்சோம். பட் அப்படி என்னதான் நம்ம வச்சிருந்தாலும் அவன் கரெக்டா அந்த டைம் வரும் ஃபோன் எடுக்க மாட்டான். அது நம்ம ஸ்பெஷாலிட்டி. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபோனே பண்ணிடக்கூடாது. டேரக்டா வீட்டுக்கு போயிடணும். ஓகே அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கக்கூடாது. கூச்சமே போடக்கூடாது. டேரக்டா வீட்டுக்கு போயிட்டு மச்சான் வணக்கம்டா அப்படின்னு சொல்லி டேரக்டா போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோம். அடுத்த क्वेश्चन which one of the following is essential for the photolysis of water? Photolysis of water க்கு எந்த காம்பவுண்ட் வந்து ரொம்ப எசென்ஷியலா இருக்கு அப்படின்றது. ஓகே only one muslim friend sir. only ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட். டேய் ஆக்சுவலா ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருந்தா ரொம்ப லக்கி தெரியுமா? ஏன்னா அவங்க வீட்டுக்கு மட்டும் போனா போதும். நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருந்தா தான் பிரச்சனை. எந்த வீட்டுக்கு போறதுன்னு தெரியாது. சில பேர் அவங்க ஊருக்கு போயிருப்பான். ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டாங்க. அவன் ஊருக்கு போயிருப்பான். இவன் ஊருக்கு போயிருப்பான். அங்க போறதா இங்க போறதா அப்படி கன்ஃபியூஸ் இருக்கும். இட்ஸ் நாட் mg கிடையாது. மேக்னீசியம் கிடையாதுடா கண்ணுங்களா. mg இல்ல. நல்லா நோட் பண்ணி mg யாரோ போட்டத நான் பார்த்தேன். mg கிடையாது. மேக்னீஸ் அது mn. கெமிஸ்ட்ரியில கரெக்ட்டா படிச்சிருப்பீங்க. அதோட ஃப்ளோரல் கான்செப்ட் நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும் கண்ணுங்களா. மேக்னீஸ் அப்படின்றது mg கிடையாது. மேக்னீசியம் தான் mg ஆ வந்துட்டு இருக்கு. மேக்னீஸ் அப்படின்றது நம்ம mn தான் டிஃபைன் பண்ணுவோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேக்னீஸ் அப்படின்றது நம்ம mn ரெண்டுமே டிஃபரண்ட். மேக்னீசியம் ஒண்ணு கிடையாது. அதான் photolysis of water. மேக்னீசியம் இன்வால்வ் ஆகாது. மேக்னீஸ் சோ இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. ஒருவேளை இந்த காப்பர் தூக்கிட்டு நம்ம மேக்னீசியம் கொடுத்தனால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. சோ மேக்னீஸ் mn mg கிடையாது. மதன் கௌரி கிடையாது. வெல்கம் டு mg ஸ்கார் சொல்லுவார்ல அவர் கிடையாது. இங்க வேற அது mn ஆ தான் இருக்க போறோம். ஓகே சோ ஆப்ஷன் A will be the right answer. பட் அது மேக்னீஸ் ஏ தான் கரெக்ட்டா தான் சொன்னீங்க. பட் இது என்ன இருக்க போகுது? மேக்னீஸா இருக்க போகுது. சார் அண்ணா வர வழி கூட. ஓகே எஸ் ஆப்ஷன் A CA for 𝑬𝒐𝒑𝒔 is right answer. ஆப்ஷன் A டக்கன AC போடாதீங்க. ஆப்ஷன் A ஆப்ஷன் A கரெக்ட்டா தான் சொல்லிருக்கீங்க. பட் மேக்னீசியம் அப்படி நினைச்சிட்டீங்க. அதனால தான் வேணாம்னு சொன்னேன். ஓகே சூப்பர். அமோனிஷா வரதாஜன் ஆசித் தமிழரசி கரிஷ்கின் முகேஷ் அனீஷ் மகலியா சசுகே ரம்யா ஹரிணி கௌதம் லக்ஷ்மணன் பேபி சுபஸ்ரீ ஆசத் பிரீத்தி காவேரி அனிருத் ஜெயலட்சுமி சாரா வீரசேகரி சரவணன் சூப்பர்மா. It's going to be option A is right answer. Okay fine Afra fine. It's going to be option A. Super Karishma. Fine.
7 மணிக்கு கால் பண்ணி சொல்லுங்க சார், குக் பண்ணாதீங்க. அப்படி இருக்காங்க, நல்ல விஷயம் தான். அப்படி அப்பனா நல்ல க்ளோஸ் ரிலேட்டடா இருக்கீங்க அப்படின்னு. ஆமா, எஸ்டர்டே பக்ரீத் தாண்டா கனிஷ்கா. அப்படி நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம இல்ல, அப்படி நமக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. நமக்காக சொல்லக்கூடிய மனிதர்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் சில பேர் இருப்பாங்க, அதாவது அப்பப்போ இது இருக்க மாட்டாங்க, அப்பப்போ அது இது இருக்காது, பட் எப்பயாவது தான் இருக்கும் அப்படின்றது. பட் இஃப் யூ காட் தோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஆர் லக்கி அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தீங்கன்னா அடுத்த क्वेश्चन என்ன இருக்குன்னா, மறுபடியும் நான் கிரான்ஸ் அனாட்டமி பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. அது கொஞ்சம் வேற மாதிரி கேட்டிருக்காங்க. கிரான்ஸ் அனாட்டமி இந்த பண்டில் ஷீல் செல்ஸ்ல என்ன இருக்க போகுது? மதன் கௌரி தெரியாதா? இது ஒன்றும் இல்லை, இஸ் அனதர் யூடியூபர் தான். ஓகேவா? டெய்லி நடக்கிறத நியூஸ் மாதிரி போட்டுருப்பார், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, கிரான்ஸ் அனாட்டமி அப்படின்றத பண்டில் ஷீட்ல என்ன இருக்க போகுது? ஹவு டஸ் தி பண்டில் ஷீட் அரேஞ்ச்மெண்ட் வில் பி? அப்படியே முஸ்லீம் ஃப்ரெண்ட் பிரியாணி தரல. சரி விடுங்க, உங்களுக்கு பிரியாணி தரலன்னா நீங்க உங்க பண்டிகைக்கு எதுவும் கொடுக்க வேணாம் அப்படின்னு பேசி பண்ணிச்சிடலாம். அதனாலதான் கேட்டுட்டு இருக்க கூடாது, டேரக்டா வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு. சரி, இதுக்கு நம்ம கிரான்ஸ் அனாட்டமி பண்டில் ஷீட்டோட அரேஞ்ச்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேஸே பிரசன்ட் இருக்கு. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். திக் வால்ஸ், இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், இதுவும் கண்டுபிடிச்சலாம். இதுவும் பேசிக்கா உள்ளது தான். ஓகே, ஏற்கனவே நம்ம லார்ஜ் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் பார்த்துட்டோம். அண்ட் நோ there will be no intercellular spaces and will be a thick wall arrangement. So option B பாலயக்க பாகுபலி அப்படி option B will be the right answer. Okay, option B பாலயக்க பாகுபலி is right answer. இருக்கனா சூப்பர் option B will be right answer. Ben 10B big boss B அப்படி சொல்றீங்க. option B ஃபர்ஸ்ட் என்ன இருக்க போகுது? கிரான்ஸ் அனாட்டமி பேசிக் கான்செப்ட்ல வந்துருச்சு அப்படினா கிரான்ஸ் அனாட்டமி வந்திருக்கு அப்படி பார்த்தா ரொம்ப thick wall அரேஞ்ச்மென்ட் இருக்கு. வால் வந்து ரொம்ப thick அரேஞ்ச்மென்ட் இருக்க போகுது and there will be non intercellular space. intercellular space இருக்கவே இருக்காது and at the same time large number of chloroplasts நம்மள டிஃபைன் பண்ணி பார்க்க முடியும். அப்ப large number of chloroplasts நடந்துச்சு அப்படி பார்த்தா C3 பிளானட்டோட C4 பிளானட் தான் அதிகமான போட்டோசிந்தசிஸ் பேசிக்கா நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இது காரணமா பார்த்தா அப்படி பார்த்தா option B பாலயக்காரோ வந்துட்டாரு. ஆப்ஷன் B will be the right answer. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சூப்பரா இருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? பிரியாணி நம்மளும் பண்ணிரோம். பண்ணிட்டாங்க. சாப்பிடணும்னு தோணுது. அப்படியே வா. பக்கெட் பிரியாணி. ஃபைன். இதுக்கு நம்ம எபோலா வைரஸ் போட்டுருக்கேன். எல்லாம் சாப்பிட பத்தி பேசிருக்கோம். ஒரு நேரம் எபோலா வைரஸ் பத்தி போட்டுருக்காங்க. நான் டூஸ் மூவ் பண்ணிது. ஃபைன். Camp help in the plants in. What is camp? Camp ஓட full form சொல்லுங்க. அது என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் camp ஓட full form சொல்லுங்க. camp ஓட full form சொல்லிட்டு அது என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுங்க. What is camp and what is help in? camp ஓட full form சொல்லுங்க. camp கோலாம் சொல்றீங்கடாங்கனா அஜித் ஃபைன் சொல்லிட்டு camp ஓட full form சொல்லுங்க. அது என்னவா யூஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படினு சொல்லுங்க. எங்க வரலையே, இன்னும் வரலையே. கேம்போட ஃபுல் ஃபார்ம் கேமரா கிடையாது, கேமரா தான். ஒரு மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், ஒரு பாத்வே தான். என்ன மெட்டபாலிசம் சொல்றோம்? ஆசிட் மெட்டபாலிசம். கீமோ ஆஸ்மோசிஸா? இல்ல. ஒரு ஆசிட் மெட்டபாலிசம். சிக்கு மட்டுமா சொல்லுங்க. ஏஎம் வந்துட்டு ஒரு ஆசிட் மெட்டபாலிசம். சி என்னது? யாராவது ஒரு ஆள் எஸ் தமிழ். Crescellation acid metabolism. ஓகேவா? சூப்பரா ஃபைன். கேம்பா கோலா, கேமில் என்னென்னமோ சொல்றாங்க பாருங்க. ஓகேவா? இஸ் கோயிங் டு பீ சரா மைக் ப்ராப்ளம் இருக்கும்போது Crescellation acid metabolism. இந்த Crescellation acid metabolismத்தோட ஃபங்க்ஷனிங் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது என்னவா இதோட பாத்வே என்னவா பண்ணிட்டு இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த கன்சர்விங் வாட்டரை கன்சர்வ் பண்றதுக்காக யூஸ்ஃபுல் பண்றோம். சோ டெலியூஷனல் சொல்லுடு அப்படி சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி will be the right answer. ஓகேவா? எஸ், டிஷுன் டி. கசகட்டா வேற ஏதாவது இருக்கா? கசகட்டா கசாதகட்டா. ஓகே, சோ ஆப்ஷன் டி தான். கன்சர்விங் வாட்டர் என்ன ஆஸ்பெக்ட்ல கொடுக்கறது புரியுதா? ஏனா இதோட மெயின் கிறிஸ்டலைசேஷன் ஆசிட் மெட்டபாலிசம் அப்படி நம்ம ஷார்ட் ஆஃப் கொடுக்கிற கேம்போட ஹெல்ப்ஸ் என்னவா இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா வாட்டரை ப்ரிவென்ட் பண்றதா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கு? வாட்டரை ப்ரிவென்ட் பண்ற வேலையா தான் இருந்துட்டு. சோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, டெலிலூகட்டி ஆப்ஷன் டி will be the right answer. நோட் பண்ணிக்கோங்க. எஸ், ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் டி. ஓகே, கடவுளே அஜித் அப்படி சொல்லக்கூடிய கேம்பா. ஓகே, கேம்பா குடிச்சா அஜித் என்ன சொல்றாரு? நமக்கு வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு வாட்டர் தேவைப்படாது அப்படி அவர் சொல்றாரு. ஓகே, உண்மையான ரிசர்ச் பண்ணா சொல்லிட்டு அதுக்கு போனா பட் பேசிக்கா நம்ம என்ன பண்றோம்? வாட்டருக்காக தான் கன்சர்வ் பண்றோம் இல்லையா? சோ அதே பேர் தான் நம்ம பிளான்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கு, கன்சர்விங் வாட்டர் அப்படின்றது. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பீ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? அடுத்த क्वेश्चन பார்த்துறோம். சோ இதுக்கு ஆப்ஷன் டி தான் நோட் பண்ணி வெச்சுங்க. The correct sequence of the cell organelle during photosynthesis. Photosynthesis ஆகும்போது correct sequence of cell organelles. Cell organelles ஓட correct sequence என்னது அப்படினு கேட்றாங்க. Which is the correct sequence of cell organelles during photosynthesis?
இது photosynthesis வராது, photo respiration தான் வரணும்னு நினைக்கிறேன். எஸ், photo respiration நான் இது பிளாக் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி photo respiration. photosynthesis வந்து நம்ம குளோரோபிளாஸ்ட் பேஸ் பண்ணி அப்படியே தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ இது photo respiration. என்ன ஆகுது கரெக்ட் சீக்வென்ஸ்? photo respiration ஓட பேசிக்கா உள்ள கரெக்ட் சீக்வென்ஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகே, எஸ், 𝑠OCC will be the right answer. chloroplast, mitochondria and peroxisomes. Option C, 𝑠OCC is going to be right answer. glucose, glycolysis, 𝒒𝒓𝒄𝒉𝒂𝒏, electron transport chains அப்படி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? சோ அதே கான்செப்ட்ல வரக்கூடியது ஒன்னு chloroplast, ஒன்னு mitochondria, இன்னொன்னு peroxisomes அப்படி சொல்லக்கூடிய 𝑠OCC option C will be the right answer. ஓகே, இதுக்கு நம்ம crustaceans, acid metabolism கூட படிக்கலாம். C வந்துச்சுனா நம்ம crustacean, acid metabolism அப்படி நம்ம படிச்சோம்னா நீங்க வந்து கேம்ப் கோலாவ மறக்கவே மாட்டீங்க. ஓகே, அது going to be 𝑠OCC லக்கனா 𝑠OCC. 𝑠OCC is going to be right answer. Okay லக்கனா எல்லாம் கரெக்ட்டா சொன்னீங்க. ஃபைன். பறந்துச்சு. யா, சூப்பர். மோனிஷா, அனிஷா, ரம்யா, ஆசத், வரதராஜன், தமிழரசி, டெவில் கேமிங், அகல்யா, பிரீத்தி, கஸ்கின், சாசுகே, முகேஷ், பேபி, வைஷாலி, கௌதம், சிவானி, காவேரி, லக்ஷ்மணன், ஜெயலட்சுமி, பிரீத்தி, முகேஷ், சுபஸ்ரீ. சூப்பரா இருக்குங்க. It's going to be option C, அஃப்ரா, கரிஷ்மா, மணி. Option C is right answer. Option C is right answer. Super. Yeah, fine. சூப்பரா. என்ன சவுண்ட் ஆடுனா எக்கோ கொஞ்சம் அதிகமா அடிக்குது சார். டேய் நிஜமாவே எக்கோ அடிக்குதாடா? இப்போ எக்கோ அடிக்குதாடா? டிஸ்டர்பிங்கா இருக்கடா எக்கோ அடிக்கிறது. இங்கன்னா எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. நீங்க தானே அப்படி சொல்றீங்க. Is it disturbing? சவுண்ட் டிஸ்டர்பிங். இது எக்கோ இல்ல. உங்களுக்கு வேற ஏதாவது டிஸ்டர்பிங் சவுண்ட் இருக்கா அப்படின்னா கேட்டேன். எக்கோவா இல்லவே இல்லை. எக்கோ கண்டிப்பா வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா எல்லாமே ஆஃப்ல தான் இருக்கு. ஒரு மைக் தான் ஆன்ல இருக்கு. அந்த மைக்கோட சவுண்ட் தான். அந்த மைக்கோட சவுண்ட் உங்களுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கா அப்படின்றதான் கேள்வி. எக்கோ அதிகமா இருக்குன்னு சொல்லாதீங்க. மைக்கோட சவுண்ட் வேற டிஃபரன்ஸா இருக்கா அப்படின்னு சொல்றேன். எக்கோ அடிக்குதுன்னா எப்படி தெரியுமா? ஹலோ ஹாய் அப்படி இருக்கிறது தான் எக்கோ அப்படின்றது. எக்கோ அப்படின்றது இல்ல டபுளா கேக்குறது அப்படின்னா ஹலோ ஹாய் நம்ம மைக்ல பேசும்போது கேட்கும் தெரியுமா? மிகப்பெரிய மைக்ல பேசும்போது ரெண்டு டபுளா கேட்கும் தெரியுமா? அதே மாதிரி கேட்கறது தான் நமக்கு எக்கோ அப்படின்றது. உள்ள பேக்ரவுண்ட் ஒரு வாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேறையா இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். லைட்டா அப்படி கேக்குதா? சரி, ஓகே. சரி, நான் சொல்லியிருக்கேன். ஒரு வாரம் வந்தோடனே நான் பார்க்க சொல்றேன். ஓகே, நான் சொல்லியிருக்கேன். அது வந்தோடனே நான் அது பார்க்க சொல்றேன். ஃபைன். அப்படியாடா? ரொம்ப தேங்க்ஸ்ரா. வில்லேஜ் விஞ்ஞானி கண்டுபிடிச்சாப்ல. அது நம்ம ஊர் விஞ்ஞானி சொல்லிட்டாரு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन பார்த்துருவோம். ஃபைன். ரீநீட் ஈஸியா வரணும் அப்படின்றது நம்பிக்கை. கவலைப்படாதீங்க, நமக்கு கண்டிப்பா பயாலஜி ஈஸியா தான் இருக்கும். பயாலஜில கை வைக்க மாட்டான். The process that makes the important difference between a C3 and C4 plant. Important differences கேட்ட நிறைய differences பேசிக்கா இருந்தாலும் கூட important difference என்ன நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். கண்டிப்பா ஈஸியா தான் வரும். கவலைப்படாதீங்க, பேசிக்கா கை வைக்க மாட்டான். அவ்வளவுலாம் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ரீநீட்ல வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நிறைய பேர் எழுதுறது குறைய போகுது. எல்லாராலையுமே ரீநீட் எழுத முடியாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன ரீசன் அப்படின்னு. அதுக்கு நான் சொல்றேன். இது கரெக்ட் நான் சொல்லுங்க. என்னது? எதுல வந்து போட்டோ ரெஸ்பிரேட்டரி லாஸ் ரொம்ப கம்மியா இருக்க போகுது? போட்டோ ரெஸ்பிரேட்டரி லாஸ் கம்மியா இருக்க போது இல்ல. C4 பிளான்ட்ல வந்துட்டு போட்டோ ரெஸ்பிரேஷனே நடக்காது. என்ன C4 பிளான்ட்ஸ் இது பின்னாடி வரக்கூடிய क्वेश्चंसா கூட இருக்கலாம். சோ இப்பவே நோட் பண்ணி வெச்சுங்க. C4 பிளான்ட்ல இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது. சோ அதான் மெயின் டிஃபரன்ஸ் between C3 plant and C4 plant. அப்ப ரெஸ்பிரேஷன் லாஸ் ஆகாது அப்படின்றது. ஓகேவா? அந்த ரெஸ்பிரேஷன் லாஸ் ஆகாது அப்படி நம்ம சொல்றோம். சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் D is going to be the right answer. கரெக்ட்டா? போட்டோ ரெஸ்பிரேஷன்ல C4 பிளான்ட்ல வந்துட்டு இது அக்கர் ஆகாது. C3 பிளான்ட்ல அக்கர் ஆகும். This is the major difference between a C3 plant and a C4 plant. ஓகேவா? டிஸ்கோ DISCO டிஸ்கோவா? நல்ல விஷயம். கூலி படத்துக்கு போயிட்டேன். ஓகே, ஃபைன். இஸ் ஆப்ஷன் D டெலுசினஸ் சொல்லுடு அப்படின்றது. ஓகே, ஃபைன் ராகனா ஆப்ஷன் D இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வெச்சுங்க. ஆப்ஷன் D இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். எஸ், தண்ணி குடிச்சலாம். ஆனா கெட்டிங் லோ மார்க்ஸ் இன் மார்க் டெஸ்ட். டோன்ட் வரிடா. நீங்க நல்லா தான் எடுத்துட்டு இருந்தீங்க. கொஞ்சம் எங்கயாவது மிஸ் பண்ணுவீங்க. ஓகே, அந்த மிஸ்ஸிங் ஸ்டேஜஸ் மட்டும் பாருங்க. ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. மார்க் கம்மியா பரவாயில்ல. ஒரு ரெண்டு மார்க் டெஸ்ட்ல மார்க் கம்மியா வேணாலும் பரவாயில்ல. நீங்க நல்ல மார்க் தான் இதுல வாங்க போறீங்க. சோ இந்த பாசிட்டிவ் மென்டாலிட்டியோட எங்க தப்பு பண்றீங்கன்றத விசிபிளா கரெக்ட்டா உட்கார்ந்து பாருங்க. கான்ஷியஸா உட்கார்ந்து பாருங்க. ஓகே, எங்க கண்ணை திறந்து பாருங்க. நான் எங்க தப்பு பண்றேன் அப்படி இந்த மார்க் டெஸ்ட்ல. அதை நீங்க கரெக்ட்டா பார்த்தாலே போதும். டேய் 55யா 360 எடுத்துடலாம். ரீநீட்ல 360 எடுத்துடலாம். அப்படிதான் நம்பி தான் போனோம். ஓகே சார், நீங்க ஸ்டுடியோல தனியா இருக்கீங்களா இல்ல யாராவது இருக்காங்களா? அதாவது
இந்த சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் விஜய் சார் வந்துட்டு உட்காந்துருக்காரு. இந்த சைடு நம்ம பிஎம் மோடி சார் வந்து உட்காந்துருக்காரு. நமக்கு எதிரில் வந்து யார் உட்காந்துருக்காரு பார்த்தா நம்ம ஸ்டாலின் அங்கிள் வந்து உட்காந்துருக்காரு. ஓகேவா? இந்த போர்டுக்கு பின்னாடி வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்ட்ரஸஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேர் இருந்துட்டு நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்க, நல்லா கிளாஸ் எடுக்கலையா அப்படின்றத வந்துட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி மார்க் போட்டுருக்காங்க. விஜய் என்ன கூட நல்லா கிளாஸ் எடுக்கிறேன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம் மாட்டாங்கன்னா. Fine, நம்ம next question பார்த்தலாம். Next question என்ன இருக்கு பாத்துறோம். Next question என்ன இருக்க போகுது அப்படினா, in photosynthesis the light independent reaction is take place. நல்லா புரிஞ்சுங்க. photosynthesisல light independent reaction எங்க take place ஆகுது அப்படின்றது. ஓகேவா? light independent reaction எங்க take place ஆகுது அப்படின்றது. சூப்பர், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஆமா, ஆனா ரவுண்ட் டேபிள் மட்டும் தான் இல்ல, எல்லாமே ஸ்கொயர் டேபிளா இருந்துட்டு இருக்கு அப்படின்றதால. அதாவது இங்க விஜய் அண்ணா இருக்காருன்னு ஸ்டாலின் அங்கிள் இருந்தா கூட ஒருத்தர் ஏதோ சொன்னா ஸ்டாலின் அங்கிள் பிரச்சனை இருக்காரு, மோடி இருக்காரு அப்படின்னு. ஏதோ தாய்த்தாவே ஒரு பின்னாடி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை புடிச்சிட்டான். எங்க இதாவது அதை மட்டும் புடிச்சிருக்காங்க. சரி, எதுல நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமேட்டல் மேட்ரிக்ஸ்ல. ஓகேவா? லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் will occur in stomatal matrix. Option C is the right answer. ஒரே நிமிஷம். Fine. And the carbon dioxide fixation rate பண்ணா நம்ம light independent reaction அப்படி நம்ம சொல்றோம். So option C is the right answer. Option C will be the right answer. So C is going to be the right answer. இருக்கனா so stomatal matrixல வந்து நடந்துட்டு இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? So it's going to be C is the right answer. C will be the right answer. இருக்கனா fine கலக்கினீங்க. சூப்பரா. C யாரா டாபிக் முகேஷ், அனீஷ், பிரீத்தி, டெவில், ராக், கர்ஷ்கின், வீரா, ராக்கி, மோனிஷா, கர்ஷ்கின், சாசுகே, வைஷாலி, சிவானி, கௌதம், காவேரி, கிருத்திகா, வரதராஜன், கோமதி, அனீஷ், சாரா, டெவில், கரிஷ்மா, திவ்யா, சுபஸ்ரீ. கலக்கிட்டீங்களா? It's going to be option C. Yes, option C will be the right answer. சூப்பர். ரகளைகள் ஆரம்பம். எப்போ பார்த்தா அது உங்களுக்குன்னு சலிக்கலையாடா டேய்? சொல்ற உங்களுக்கு சலிப்பு இல்லைனா கூட கேட்க எனக்கு ஒரு சலிப்பா இருக்குடா. அதை பத்தி வேற ஏதாவது சொல்லுங்களேன்டா. ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா விஷயத்தை வச்சு ஒரு நாள் ஓட்டலாம், 2 நாள் ஓட்டலாம். அதே விஷயத்தை வச்சு ஓட்டிட்டே இருந்தா அவனை கிரிஞ்சு பூமந்து தள்ளி விட்டுருவான்டா. இந்த ஜென்சி கிட்ஸா இது கூட உங்களுக்கு தெரியலையே. Fine. சரி, நம்ம next question பார்க்கலாம். next question என்ன இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா the process which makes a major difference between C3 and C4 plant. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் photo respiration அப்படின்றது. ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். a plant in your garden. உங்க கார்டன்ல ஒரு பிளான்ட் இருக்கு. a plant in your garden avoids photorespiratory losses. நல்லா புரிஞ்சுங்க. உங்க கார்டன்ல இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா avoids photorespiratory losses வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. has improved water use efficiency, so high rate of photosynthesis at high temperature, and has an improved efficiency of nitrogen utilizing. In which of the following the psychological group would you assign this? பேசிக் ரொம்ப பெருசா இருக்கு சார். நான் என்ன சொல்லிருந்தேன், ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. பிரம்மாஸ்திரம் ஆலியா பட்டாசன் கேட்க கூடாது, அது வேற படம். ஓகே, இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மாஸ்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருந்தேன், கீழே கடைசி ஃபுல் ஸ்டாப்பா பார்க்கணும். கடைசி ஃபுல் ஸ்டாப்பை பார்த்ததுக்கு அப்புறமா கீவேர்ட்ஸ் நோட் பண்ணணும். அப்படியே இங்க கீவேர்ட்ஸ் நமக்கு கொடுத்தது என்னவா இருக்க போகுதுன்னா அவாய்ட்ஸ் போட்டோ ரெஸ்பிரேட்டரி லாசஸ். அப்படியே போட்டோ ரெஸ்பிரேஷன் அவாய்ட் பண்ணக்கூடிய பிளான்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் நன்னாதான் நம்ம பாலியா வளர்க்கக்கூடிய பாகுபலியில வரக்கூடிய பாலியா வளர்க்கக்கூடிய C4 பிளான்ட் தான் இருக்க போகுது. சோ ஆப்ஷன் பி பாலியா பாகுபலி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கண்ணா மறுபடியும் நான் சொல்றேன், ஒரு பெரிய क्वेश्चंस நீங்க பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல எடுத்தோனே பயப்படாதீங்க. பெரிய क्वेश्चंस ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான் இருக்க போகுது. அடிச்சு சொல்ல முடியும். பெரிய क्वेश्चन அவன் கேட்டானா ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான் கேட்டிருக்கான்னு அர்த்தம். அந்த ரொம்ப ஈஸியான क्वेश्चन ஓபனா கேட்க முடியாது அப்படிங்கறதால தான் சுத்தி விக்ஸ் மாதிரி சுத்தி கேட்டிருக்கானே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஓகே, நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. கடைசி பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணுங்க. கடைசி ஃபுல் ஸ்டாப்பை பாருங்க. கடைசி ஃபுல் ஸ்டாப்பை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணலனா கீவேர்ட்ஸ் நோட் பண்ணுங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். எல்லாமே இப்படி தான் எடுத்தாலும். சோ ஆப்ஷன் பி பாலியா பாகுபலி பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். C4 பிளான்ட்ல நம்ம என்ன பார்க்க முடியாது, போட்டோ ரெஸ்பிரேஷனை பார்க்க முடியாது. சோ அவாய்ட் ரெஸ்பிரேட்டரி லாசஸ் இருந்துச்சுன்னா அப்ப பிளான்ட்ல கார்டன்ல இருக்கக்கூடிய பிளான்ட் என்ன ஒரு பிளான்ட்டா இருந்துட்டு இருக்கணும், இட் இஸ் a C4 பிளான்ட்டா இருந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். Okay, வாங்கங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? So option B பாலியா பாகுபலி is right answer. Next question பார்த்தலாம். In a chloroplast the highest number of protons are found in. highest number of protons எங்க ஃபவுண்ட் பண்ண முடியும்? இந்த chloroplast வந்துட்டு highest number of protons நம்ம எங்க ஃபவுண்ட் பண்ண முடியும்? protons எங்க அதிகமா இருக்க போகுது? அம்சாலே ஐயோ போச்சு. பிரம்மாஸ்திரத்துக்கு சொல்லாதீங்க அவ்வளவு. ஏன்டா ஏதாவது சொன்னா எதையான ஆரம்பிச்சிரீங்களா? சரி, highest number of protons எங்க பார்க்க முடியும்? இப்போ நான் முன்னாடியே சொல்லிருந்தேன் chloroplast கான்செப்ட்ல வந்துட்டு எங்க பிரச்சனை இருக்கும், இந்த தைலகாய்ட் ஆஸ்பெக்ட்ஸ் தான் இருக்கும் அப்படினது. இந்த தைலகாய்ட்ல ஒரு இன்னர் மோஸ்ட் லேயர் இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், லூமன் அப்படி நம்ம சொல்லுவோம். நமக்கு இதுல வந்து கொடுத்திருப்பாங்க.
NCERT டயகிராம்ல வந்துட்டு வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகி வந்துட்டு நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சோ இந்த லூமன் கூட தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா புரோட்டான்ஸுமே இன்கிரீட் ஆகி உள்ள போயிட்டு இருக்கும். ஓகேவா? அப்பதான் உள்ள என்ன பிரஷர் ஆகும், அந்த புரோட்டான் கிரேடியன்ட் பேஸ் வந்து பிரஷர் ஆகும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? சோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து எங்க பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லூமன் ஆஃப் தைலகாய்ட்ஸ்ல இருந்து பார்க்க முடியும். சோ மறுபடியும் பாலியாக்கா பாகுபலி ஆப்ஷன் பி will be the right answer. Okay, option B, lumen of thylakoids, Baliyaka Bahubali, option B is the right answer. So, highest number of protons can be seen in a lumen of thylakoid. Lumen of thylakoid is the right answer. Okay, Baliyaka Bahubali அப்படி போடக்கூடிய option B, lumen of thylakoids நம்ம highest number of protons வந்து பார்க்க முடியும். So, note பண்ணிச்சோம். இது ரொம்ப ஈஸி தான், பட் தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Okay, so option B will be the right answer. Is the David, Rocky, Kaskin, Shivani, Sara, Arsia, Preeti, Mukesh, Ramya, Jayalashmi, Gautam, Anish, Karishma, Lakshmanan, Afra, Kaveri, Anisha, Vaishali, Kaskin, Samuel, Sri, Divya, Baby. They ஒரே பேர் நிறைய வாட்டி வந்ததனால ஷாருன், சாரா, ஃபைன் வரதராஜன் ஆப்ஷன் பி will be the right answer. ஒரு வாட்டி சொன்னா போதும், ஆன்சர் ஒரு வாட்டி சொன்னா போதும். நான் எல்லாம் படிக்கிறேன், பேர்லாம் படிக்கிறேன். ஒரே வாட்டி பண்ண மறுபடியும் படிச்ச மாதிரியே இருக்கு. நான் போறேன் கிளாஸை விட்டு போறேன் அப்படின்னு ஸ்ருதியோட யாரா பாட்டு பாடுறது? ஸ்ருதியோட பாட்டு பாடிட்டு இருக்கான் பாபு, ஸ்னேக் பாபு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பதிலா. Next question, Emerson enhancement effect and red drop effect instrument is discovered by Emerson enhancement effect red drop effect first நம்ம வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? சோ அதுல வரக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிஸ்கவர் பண்ணது யாரா இருக்காங்க? அதுல இருந்து வரக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிஸ்கவர் பண்ணது யாரா இருக்காங்க? Who discovered it? டிஸ்கவர் பண்ணது யாரா இருக்காங்கன்னு சொல்ல, என்ன டிஸ்கவர் பண்ணிருக்குன்னு தான் கேட்டிருக்காங்களா? எஸ், என்ன டிஸ்கவர் பண்ணிருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. டிஸ்கவர் பண்ணது எமர்சன்ஸ் அப்படி தெரிஞ்சிருக்காங்க, பேர் தான் வச்சிருக்காங்க. சோ டிஸ்கவர் என்ன பண்ணிருக்கு அப்படின்றது. எஸ், ஹாய்டா கண்ணா. சோ மறுபடியும் இங்க வந்தது நம்ம பாகுபலிகா பாலையாவா இருக்கக்கூடிய ரெண்டு போட்டோ சிஸ்டமே simultaneously ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. both PS1 and PS2 photo system 1 and photo system 2 அப்படினு சொல்லலாம், இல்ல PlayStation 1 and PlayStation 2 அப்படினு சொல்லலாம். அப்படியே கூடிய ரெண்டுமே simultaneously ஆபரேட் ஆயிட்டு இருக்கு அப்படினு சொல்லக்கூடிய நம்ம பும்ரா பும்ரா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நம்ம வந்துட்டு சூரியவம்சி சொன்னார் பத்தில பும்ரா தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி will be ரைட் ஆன்சர். ரெண்டு போட்டோ சிஸ்டம் PS1 ஆ இருக்கட்டும் PS2 ஆ இருக்கட்டும் ஆபரேட் simultaneously இருக்கிறதா ரைட் ஆன்சரா இருக்கும்போது சோ ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகேவா கண்ணீங்களா? ஆப்ஷன் பி ரெண்டு போட்டோ சிஸ்டமே வந்து பிரைமரியா இருந்திருக்கு அப்படிங்க. பொன்னியின் செல்வன் அது நல்லா இல்லமா, நம்ம பொன்னியின் செல்வன் போனா அது புக்கா படிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு, புக்குக்கு அப்புறம் படிக்கும்போது நல்லா இல்ல, படமா பார்க்கும்போது நல்லா இல்ல. ஓகேவா? எஸ், பும்ரா ஆப்ஷன் பி பும்ரா இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். Which statement is wrong about photo respiration? மறுபடியும் photo respiration பத்தி கேட்டிருக்காங்க. photo respiration பொறுத்து ராங்கான ஸ்டேட்மென்ட் எது அப்படினு இருக்காங்க. PlayStation PS னா PlayStation. யாருக்காவது PlayStation வாங்கி விளையாட ஆசை இருக்கா? யார்கிட்ட PlayStation இருக்கா? PlayStation இருந்து சார் நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் PlayStation எடுக்க போறேன் சார், வீட்டு கூரை மேல போட்டு வச்சிருங்க சார், PlayStation முடிஞ்ச உடனே அதை எடுத்துட்டு விளையாடுறதா சார் அதுக்கிட்ட வேலையா அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்ல நான் PlayStation நீட் முடிஞ்ச உடனே PlayStation வாங்க போறேன் சார் அப்படி யாராவது இருக்கீங்களா? இந்த ரெண்டு கான்செப்ட் தான் இருக்க முடியும். அப்படி யாராவது இருக்கீங்களா சொல்லுங்க பாப்போம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த வெச் ராங் ஸ்டேட்மென்ட் சொல்லுங்க. போட்டோ ரெஸ்பிரேஷனை பொறுத்த ஸ்டேட்மென்ட்ல எது தப்பான ஸ்டேட்மென்ட்டா கொடுத்திருக்கான்றத ஒன்ஸ் பாருங்க. இது தப்பான ஸ்டேட்மென்ட்டா இருக்குன்றத ஒன்ஸ் பார்த்து சொல்லுங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? RE-BP binds with the oxygen to form two molecules of phosphorus. Photo respiration occurs at C4 and not C4 plants. There is no synthetic ATP or synthesis of ATP in the RE-BP. Okay. Rubisco has higher affinity and carbon answer. எதுவா இருக்க போகுது? This option A is the right answer. Okay, RE-BP binds with the oxygen to form two molecules of phosphoglycate அப்படினு கொடுத்துட்டாங்க. ஆக்ஸிஜன் உடைய போய் RE-BP பேசிக்கா வந்து பைண்ட் ஆக போகுது ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் நம்ம தெரிஞ்சிருக்கோம். கார்பன் டை ஆக்சைடு தான் இது லிபரேட் பண்ணனும் அப்படின்றது. ஆக்ஸிஜன் கன்சியூம் தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது. So it's going to be oxygenation baseல வந்துட்டு நமக்கு இங்க oxygenation base பண்ண போவோம். நமக்கு ஆக்ஸிஜன் வராது. So option A, say A for Radavati is a wrong answer. ஆக்ஸிஜன் வராது, கார்பன் டை ஆக்சைடு பேஸ் பண்ண வர போகுது. So option A will be the right answer. Okay, option A, say A for Radavati, option A is going to be the right answer. Okay, இன்னைக்கு ஒரு 120 questions கிட்ட பாப்போம், 100+ questions நம்ம பாப்போம். ஓகேவா? So option A is right answer. option A. Okay, நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. option A, say A for Radavati is right answer ன்னு போகுது. Okay கண்ணுங்களா? Okay, fine. சூப்பரா
எங்கிருந்து வந்தீங்கன்னு தெரியல. சூப்பர். ராக்கி, வரதராஜன், கிருத்திகா, தமிழரசி, முகேஷ், சாஹித்து, ஜெயலட்சுமி, சாரா, மோனிஷா, அஃப்ரா, கரீஷ்மா, வைஷாலி, சிவானி, அக்ஷயா, கோமதி, காவேரி, சாமுவல், வரதராஜன், பிரீத்தி, கலைவி. It's going to be option A is the right answer. Yeah, option A is going to be the right answer. PlayStation னா என்னன்னு முழுசா தெரியாது. அப்பா அப்படியா, ரொம்ப சந்தோஷம் தான். PlayStation என்னன்னு தெரியாம நல்ல விஷயம் தான். இங்க சேச்சி அம்மா நடிச்சிட்டாங்க. 4 வரைக்கும் கிளாஸ் இருக்கு. 4 வரைக்கும் இருக்காது. அப் டு 3 வரைக்கும் இருக்கும். ஓகே, 3 வரைக்கும். நான் கவலைப்படாதீங்க. நான் லஞ்ச் பிரேக் தான் கொடுக்குறேன். Okay, so next question பார்த்தலாம். Which of the following is proteinaceous and water soluble photosynthetic pigment? Water soluble photosynthetic pigment ஆகும் இருக்கும். அதே மாதிரி proteinaceous ஆக இருக்க போகுது அப்படியே. நம்ம இந்த டிவில கனெக்ட் பண்ணி விளையாடுவோம்டாக்கா. இப்போ நிறைய பசங்களுக்கு டிவில கனெக்ட் பண்ணி இந்த ஜாய்ஸ்டிக்லாம் வச்சு விளையாடுறது தான். இன்னும் பார்த்துருப்பீங்க, இப்படிலாம் கேம் விளையாடுறாங்க இல்லையா? நம்ம கேம் ஸ்டேஷன்ல போய் விளையாடுவோம் இல்லையா? அதே நம்ம பிளே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வீட்லயே விளையாடலாம் அப்படின்றது. வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கான மாடியூல்ஸ் தான் இருக்கு. சரியா? அதான் நம்ம PSY சொல்லுவோம். PSY வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றது. ஓகே, சரி. வாட்டர் சாலுபிள் புரோட்டீனேஷியஸ் பிக்மெண்ட் வந்துட்டு எதுவா இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவா, குளோரோஃபில். டே நல்லா பாருடா. வாட்டர் சாலுபிள் போட்டோசிந்தெடிக் பிக்மெண்ட். வாட்டர் சாலுபிள் போட்டோசிந்தெடிக் பிக்மெண்ட். என்ன ஆன்சர் வர போகுது? வாட் இஸ் வாட்டர் சாலுபிள் போட்டோசிந்தெடிக் பிக்மெண்ட் இருந்துட்டு இருக்குது? ப்ளூ கலர் அப்சார்பிங் ஆரஞ்சு அண்ட் ரெட் கலர்னு படுத்துருப்போம் இல்லையா? சைனோ பாக்டீரியா கூட பார்க்க முடியும். ஃபைகோபிலி புரோட்டீன்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். Phycobilly proteins is going to option C. Phycocyanin is the right answer. Option C. Phycocyanin is the right answer. Option C is the right answer. Phycocyanin. Proteinaceous and water soluble photosynthetic pigment. என்ன கேட்டிருக்காங்க? photosynthetic pigment. Phycobilly protein அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்களா? இல்லனா வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர் ரெட் கலர் அப்சர்வ் பண்றது நம்ம பார்த்திருப்போம். சோ அந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய யாரா இருக்கா? அந்த phycocyanin இருந்துட்டு இருக்கான். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியாத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து சாக்சியா இருக்க போறா. ஓகேவா? சாக்சி இஸ் ரைட் ஆன்சர். Phycocyanin. Phycocyanin தான் வாட்டர் சாலுபிள் புரோட்டீனேஷியஸ் பிக்மெண்டா இருந்துட்டு இருக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாட்டர் சாலுபிள் புரோட்டீனேஷியஸ் பிக்மெண்டா இருந்துட்டு இருக்க போகுது அப்படின்றது ஆரஞ்சு ரெட் லைட்டையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம சைனோ பாக்டீரியா வந்து பைக்கோபிலி புரோட்டீனா கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பைக்கோசைனின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி, சாக்சி இஸ் ரைட் ஆன்சர். நோ ப்ராப்ளம். நோட் பண்ணி வச்சுங்க. இனிமே மெயின்ல ஆன்சர் வந்துச்சு நீங்க போட்டுருங்க. ஓகேவா? மேத்ரி அப்புறம் ஃபுல் விளையாட்டு இருந்தேன். பட் வீட்ல தொட விட மாட்டேங்கிறாங்க. வீட்ல தொட விட மாட்டேங்கிறாங்களா? பரவாயில்ல. நம்ம ஜூன் 21 அப்புறமா ஜூன் 21க்கு சூப்பரா போய் எக்ஸாம் எழுதிட்டு வரோம். ஜூன் 22 அண்ணா பர்த்டே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே விளையாட ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஃபைன். நோ ப்ராப்ளம். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தா நம்ம அடுத்த கட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போயினால் பைருவேட் அக்செப்டார் அதாவது PEP இஸ் தி பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு. பாஸ்போயினால் பைருவேட் அக்செப்டார் PEP அப்படினு சொல்றது பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் எதுல? பாஸ்போயினால் பைருவேட் அக்செப்டார் PEP இஸ் தி பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் இன் பாஸ்போயினால் பைருவேட் PEP பெப் தான் பாஸ்போயினால் பைருவேட் அப்படி நம்ம சொல்லிருக்கோம். சூப்பரா. டேவில் இங்கே சொல்லி போகுமா? டேவில், ராக்கி, வரதராஜன், முகேஷ், தமிழரசி, ஆசத், சாசுகி, அக்ஷயா, ரம்யா, கௌதம், வரதராஜன், சாசுகி, பிரீத்தி, சுபஸ்ரீ, கரிஷ்மா, தாரணி, அனீஷ், கிருத்திகா, மைதிலி, முகேஷ், காவேரி, கோமதி, சாஹித்து, வீரசேகரன், சிவானி, பேபி. சூப்பர். திவ்யா, ஜெயலட்சுமி, கலக்கிறீங்க. சோ அப்போ C4 பிளான்ட் பிரசீலா. சூப்பர்மா. ஆப்ஷன் A C4 பிளான்ட் PEP பாஸ்போயினால் பைருவேட் பேசிக்கா நமக்கு C4 பிளான்ட் கார்பன் 4 கார்பன் இருக்கக்கூடிய பிளான்ட்டா இருந்திருக்கு போது அப்படின்றது. ஓகேவா? ஆனா क्वेश्चन கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க. தமிழ் பேஸ்ல இல்லடா என்கிட்ட क्वेश्चंस தமிழ் பேஸ்ல வந்து இல்ல. அதாவது நான் நிறைய क्वेश्चंस பிராக்டீஸ் பண்ணதால எல்லாத்துக்குமே எனக்கு தமிழ் அச்சடிப்பு கிடைக்கல. தமிழ் மீடியம் எனக்கு கிடைக்கல. அதான் ஒரு ப்ராப்ளமா இருந்ததால தான் நான் இங்கிலீஷ் மீடியம் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓகே, அதான் முன்னாடி சொல்லியிருந்தேன் நம்ம நெக்ஸ்ட் இயர்ல இருந்து தான் பண்ண முடியும் அப்படின்றது. எல்லா தமிழ் क्वेश्चंस கான்செப்டும் நமக்கு கிடைக்கல. தமிழ் மீடியத்துல நமக்கு கிடைக்கல அப்படின்றது. ஓகேவா? ஆசைப்பட்டு கொண்ட பேரு நல்ல விஷயம் தான். ஆப்ஷன் ஏ டாகனா அப்ப நோட் பண்ணுங்க. this is option A say for adavadi option A will be the right answer. ஓகேவா? கண்ணா option A is going to be the right answer. next question பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन என்ன வருதுன்னா அப்படினா with reference to the factors affecting the rate of photosynthesis which of the following statement is false? மறுபடியும் கேட்டிருக்காங்க which is the following statement is தப்பான ஸ்டேட்மென்ட், ராங்கான ஸ்டேட்மென்ட் எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ராங்கான ஸ்டேட்மென்ட் எது என்ன இருக்கு அப்படின்றது கேட்டிருக்காங்க.
அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து சைடுல இங்கேயும் ஒரு குத்து அப்படின்னு ஒரு குத்து வேண்டியது இல்லையா? நீ தெரிஞ்சுதான் பண்ண அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சு பண்ணிட்டு தெரியாம தான் பண்ண அப்படின்னு ஒரு ஆக்டிங்கா போடுறது விஷயம் இருக்கு பாத்தியா? அப்படி இருக்கு. ஐயோ நம்பிட்டாங்க. சரி இது சொல்லுங்க பாப்போம். which is the wrong statement accordingly? நமக்கு தெரியும் C4 plant அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப மாடிஃபிகேஷன் அடைஞ்ச ஒரு பிளான்ட். ரொம்ப நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த மாடல் இல்லாததெல்லாம் இந்த மாடல் இருக்கு அப்படின்னு சொல்றோம், ஹையஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லி. அந்த கான்செப்ட்ல சொல்லக்கூடிய பிளான்ட் வந்து நமக்கு எப்படி லோ டெம்பரேச்சர்ல இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? சோ இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனே. சோ அந்த கான்டெக்ஸ்ட் வராது. சோ ஆப்ஷன் B is the wrong statement. So it's going to be பாலியாக்கா பாகுபலி. ஆப்ஷன் B will be the wrong statement. அது இருக்கும். ஓகேவா? So it's going to be option B பாலியாக்கா பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் B ரைட். ஏன்னா C4 பிளான்ட் வந்து ஹையஸ்ட் பிளான்ட் டாலரேட் பண்ணும், அடாப்ட் என்ன டிராபிக்கல் ரீஜன்ல பார்க்க முடியும், ஹையஸ்ட் டெம்பரேச்சர் டாலரேட் பண்ண முடியும். ஓகேவா? போட்டோ ரெஸ்பிரேஷன் லாக் பண்ணும், ப்ரொடக்டிவிட்டி ஹையஸ்டா இருக்க போகுது. சோ it's going to be அதெல்லாம் பாத்துக்கோங்க. சோ ஆப்ஷன் B will be right answer. Option B is going to be the right answer. பாலியாக்கா பாகுபலி தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் B. ஓகேவா? ஃபைன். சூப்பரா. विनोदिनी, डेविल, हर्षिली, वरदराजन, मोनिशा, आसत, वैशाली, अनीश, कृतिका, करिश्मा, प्रीति, गौतम, शिवानी, सासुके, मैथिली, कावेरी, मुकेश, कर्षिन, वीरा, करिश्मा, रम्या, अफ्रा, जयलक्ष्मी, शुभश्री, अक्षया, श्री, सैमुअल, बेबी, अनुषिया, सुपर, कविन, सैमुअल, सुपर. ऑप्शन बी will be the right answer. ऑप्शन बी बाहुबली का बाहुबली. ऑप्शन बी बाहुबली का बाली. ऑप्शन बी is right answer. Which of the following is not a product of light reaction? Light reaction ஓட product கிடையாது. Which of the following is not a product of light reaction? எது வந்துட்டு light reaction ஓட product கிடையாது அப்படின்றது சொல்றேன். எது வந்துட்டு light reaction ஓட product வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எது வந்து light reaction ஓட product வந்து கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எது அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி SOC NADH வந்து கிடையாது. SOC அப்படிங்கறது NADH வந்து கிடையாது. நமக்கு தெரியும் லைட் ரியாக்ஷன்ல பேசிக்கா வந்துட்டு நமக்கு ATP NADP and ஆக்ஸிஜன் வந்து ஃபார்மேஷன் ஆகுது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ லைட்ல இருந்து பேசிக்கா டைரக்ட்டா வந்துட்டு ஃபார்ம் ஆகக்கூடாது. ஓகே, லைட் ரியாக்ஷன் மூலமா ஃபார்ம் ஆகிறது தான் என்னவா இருந்துட்டு இருக்கு, ATP யும் EPH2 எடுத்துட்டு. சோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், we will move on into this product of light reaction வச்சு தான் நம்ம எங்க மூவ் ஆன் பண்றோம், நம்ம டார்க் ரியாக்ஷனுக்கு மூவ் ஆன் பண்றோம். அந்த ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷனை வச்சு தான் நம்ம டார்க் ரியாக்ஷன் பண்றோம் அப்படினா நிறைய வாட்டி நான் சொல்லிருப்பேன். சோ once லைட் ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிருச்சு அப்படினா நமக்கு டார்க் ரியாக்ஷனும் ஸ்டாப் ஆகப்படும். ஓகேங்களா? சோ லைட் ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆக போகுது, நமக்கு டார்க் ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகப்படும். கொஞ்ச நேரத்துல ஸ்டாப் ஆகும். பிகாஸ் லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட் இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன நடக்க முடியுது, டார்க் ரியாக்ஷன் நடக்க முடியுதுன்னு அர்த்தம். ஓகே, சோ ப்ராடக்ட் இஸ் ATP NADH வராது. சோ இட்ஸ் கோயிங் டு பீ SOC is right answer. ஆப்ஷன் சி SOC is going to be right answer. blast ஒன்னு போடுங்க பாப்போம். கமான் அடிச்சு விட்டுருங்க blast அடிச்சு விடுங்க பாப்போம். செஷன் லைக் பண்ணாம யாரை பார்த்துட்டு செஷன் லைக் பண்றீங்க, லைக் ரொம்ப கம்மியா இருக்கு பாறா. செஷன் லைக் அடிச்சு விடுங்க. கமான் blast வி கச்சேரி அப்படி சொல்லுவோம். அதுக்கு blast கச்சேரி போடுங்க பாப்போம். செஷன் லைக் பண்ணாம யாரா இருந்தீங்க அப்படின்னு பார்த்தா மறக்காம செஷனை லைக் பண்ணவும். செஷன் லைக் பண்ணாம யாரா இருந்தீங்க அப்படின்னா செஷனை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தண்ணி குடிக்காம இருந்தா தண்ணி குடிச்சோம். ஸ்டே ஹைட்ரேட்டடா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது. செஷனை லைக் பண்ணிக்கோங்கடா. those who didn't like the session, லைக் பண்ணாம யாரா பாத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணவும். சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரா பாத்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபைன். இப்போ ஒரு சின்ன அப்டேட் கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். பொட்டாச்ச blast தண்ணி குடிங்க. ஸ்டே ஹைட்ரேட்டடா இருக்கு ரொம்ப முக்கியம்டா. நம்ம எந்த அளவுக்கு ஹைட்ரேட்டடா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப முக்கியமா இருக்கு. ஐ அம் ஆல்சோ ட்ரிங்கிங் வாட்டர். நல்ல விஷயம். என்ன, வாட்டர் will always give you speciality அப்படின்றது.
ஸோ இந்த கான்செப்ஷனை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நமக்கு ரீநீட் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. 20th ஜூன் வரைக்கும் இதோட அவைலபிலிட்டிஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல போய் இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வெப் பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா இங்க பை நவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் இங்க பை நவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இங்க உங்களுக்கு இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? இதோட ஸ்பெஷாலிட்டி எதுக்கு சார் அப்படி இது சொல்றீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷாலிட்டி எதுவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெய்டு கோர்சஸ்ல கிடைக்கக்கூடிய எல்லா எஃபிஷியன்ஸுமே பெய்டு கோர்ஸ் ஒரு பெய்டு பண்ணி கிடைக்கக்கூடிய எல்லா எஃபிஷியன்ஸுமே நமக்கு ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஃபார் தி ரீநீட் கிராஷ் கோர்ஸ் கான்செப்ட்ல. சோ ஓகேவா? சோ அங்க வந்து நீங்க வந்து வீடியோஸ் பாத்துக்கலாம். பயாலஜி வியூ பண்றீங்கன்னா பயாலஜிக்குள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டடி ப்ளஸ் பண்ணா இங்க போய் நீங்க என்ன பண்ணலாம்? இங்க வீடியோஸ் பாத்துக்கலாம். என்னோட வீடியோக்கு இத கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோஸ் பாத்துக்க முடியும். ஓகே. சோ வீடியோஸ் மட்டும் தான் பார்க்க முடியுமா சார்? வீடியோஸ் மட்டும் கிடையாது. நம்ம அதோட சேர்த்து டெஸ்ட்ஸும் அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். இங்க மை டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த மை டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல உள்ள போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம டெஸ்ட்ஸும் அட்டெம்ப்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்போ என்ன டெஸ்ட் போயிட்டு இருக்கு? இப்போ அட்டெம்ப்ட் நவ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஏகல்வே டெஸ்ட் சீரிஸ்ல அட்டெம்ப்ட் நவ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. சோ அட்டெம்ப்ட் நவ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வெப் பேஜ் ஓபன் ஆகும். டெய்லி 180 क्वेश्चंस இருக்க போகுது. சோ இந்த டெஸ்ட்ஸ் அட்டெம்ப்ட் பண்றீங்க தானே? எல்லாரும் அட்டெம்ப்ட் பண்ணாங்கன்னா டெய்லி கொஞ்சம் டெஸ்ட்ஸ் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், மார்க் டெஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு பிராக்டீஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு இம்ப்ரூவ்மென்ட் இருக்க போகுது. மார்க் டெஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு பிராக்டீஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட் இருக்க போகுது. சோ டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து டெய்லி இந்த 180 क्वेश्चंस பிராக்டீஸ் பண்ணுங்க. ஜூன் 20 வரைக்கும் நம்ம கிளாसेस இருக்க போகுது. சோ இந்த ஜூன் 20 வரைக்கும் இந்த 180 क्वेश्चंस நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படி கொடுத்தீங்க அப்படி பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆகும். 180 क्वेश्चंस எவ்வளவு சீக்கிரத்துல படிக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ற மாதிரி மார்க் டெஸ்ட் உங்களுக்கு டைம் கிடைக்காத பட்சத்துல எவ்வளவு சீக்கிரம் நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கறத பார்த்து நீங்க இது பண்ணலாம். ஓகேவா? உங்களோட क्वेश्चंस என்ன இருந்திருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பிசிக்ஸ் क्वेश्चन பிசிக்ஸ் क्वेश्चन பண்றோம். பயாலஜி क्वेश्चन பார்ப்போம். ஓகே சரி, இந்த ஆப்ஷன் சொல்லுங்க பாப்போம். இந்த ஆப்ஷன் ஐடென்டிஃபை தி வாஸ்குலர் bundles given in the figure 1 and figure 2. ஐடென்டிஃபை தி வாஸ்குலர் bundles in the given figures 1 and 2. வாஸ்குலர் bundles என்னவா இருக்க போகுது? First one என்ன vascular bundle, second one என்ன vascular bundle சொல்லுங்க. first one என்ன vascular bundle, second one என்ன vascular bundle? first one என்ன vascular bundle, second one என்ன vascular bundle? ஆப்ஷன்ஸ் பாத்துக்கோங்க. conjoined open, radial closed, conjoined closed, conjoined closed, conjoined open, conjoined open, conjoined closed இருக்க போகுது. சோ இது என்ன டைப்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் இது என்ன டைப்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்க போகுது? conjoined இருக்க போகுது. அப்ப radial கான்செப்ட்ல வராது. இது conjoined இருக்க போகுது. இங்க cambium absent இருக்கு, இங்க cambium present இருக்கு. என்ன இருக்கு? பார்த்தாலே தெரியுது இல்லையா? இங்க cambium வந்து absent இருக்கு, இங்க cambium present இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் cambium absent இருந்துச்சுனா ஃபர்ஸ்ட் ஒன்க்கு என்ன வர போகுது? cambium absent இருக்கு அப்படினா cambium absent இருந்துச்சுனா நமக்கு என்ன வரும்? என்ன ஆப்ஷன் வர போகுது? cambium absent இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்க்கு cambium absent இருக்கு அப்படினா என்ன வர போகுது? எந்த ஆப்ஷன் ரைட் ஆன்சர் இருக்க போகுது இதுல? யா, நல்லா புரிஞ்சுங்க. conjoined closed and conjoined open. இது conjoined closed இருக்க போகுது, இது conjoined open இருக்க போகுது. அப்ப என்ன பண்ணோம்? ஆப்ஷன் சி இருக்கு பாத்தீங்களா? ஆப்ஷன் சி conjoined closed, conjoined open அப்படின்றது. அப்ப நீங்க போறீங்க, இங்க போயிட்டு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இந்த ஆப்ஷன் சி க்கு நேரா கிளிக் பண்ணுவீங்க. இது கிளிக் பண்ணிட்டீங்க, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா? மறுபடியும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றது. சோ இங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த क्वेश्चंस போயிடும். இதே மாதிரி நம்ம எல்லா क्वेश्चंसும் நம்ம போட்டுப்பாங்க. உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது இது. ஓகேவா? உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் பண்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ இந்த 180 क्वेश्चंस நீங்க மார்க் டெஸ்ட் பண்ணி பாருங்க. 180 क्वेश्चंस நீங்க என்ன பண்ணனும்? மார்க் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். நான் சப்மிட் அண்ட் லீவ் கொடுக்குறேன். எனக்கு அடுத்தது போகணும் அப்படினால நீங்க சப்மிட் அண்ட் லீவ்லாம் கொடுக்க கூடாது. ஃபைனா? சோ அது மட்டும் இல்லாம வேற என்ன கான்செப்ட்ஸ் இருக்கு? அது மட்டும் சார் டெஸ்ட் மட்டுமா இருக்குமா சார்? உங்களுக்கு டெஸ்ட்ஸோட சேர்த்து நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்? டெஸ்ட்ஸோட சேர்த்து டேய் இது ரொம்ப முக்கியம்டாக்கனா நிறைய பேருக்கு இந்த என்னென்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே நீங்க வந்து முக்காவாசி எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். டெஸ்டோட சேர்ந்து கண்டென்ட் லைப்ரரியில வந்து நம்ம புக் வந்து ப்ரொவைட் பண்றோம். நிறைய பேர் கண்டென்ட் லைப்ரரியில ப்ராப்ளம் அப்படி சொல்றீங்க. கண்டென்ட் லைப்ரரியில ப்ராப்ளம் சரியாயாச்சு. ஓகேவா? அந்த கண்டென்ட் லைப்ரரியில வந்து நம்ம புக் வந்து ப்ரொவைட் பண்றோம். சோ இந்த புக்கையும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டடி ஃப்ரம் தி டாப் புக் அப்படி போயிட்டீங்க அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 புக் கிட்ட உங்களுக்கு உள்ள இருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேவா? கொஞ்சம் ஓபன் ஆயிட்டாங்க. பட் அந்த புக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க ஏதாவது சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ஆன்லைன்ல வந்து இந்த புக் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. இதை நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க. பட் வாங்க முடியல. அப்படி இல்ல நீங்க ஃப்ரீயா வந்து சாஃப்ட் காப்பியா வந்து இருந்துட்டு இருக்கு. புரிஞ்சுதா? சோ இந்த கண்டென்ட் லைப்ரரியில போய் நீங்க புக்கே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சோ ஒன்னு ரெண்டு விஷயம் கிடையாது, நிறைய விஷயம் இருந்துட்டு இருக்கு. சோ நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓபன் ஆக மாட்டேங்குதுன்னா இப்போ ஓபன் ஆகுறதுக்கான லிங்க் வந்து சரி பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் இந்த கண்டென்ட் லைப்ரரி லிங்க் வந்து நமக்கு சரி பண்ணிட்டாங்க. என்ன புக்ல இருக்குன்றது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, சோ இது நல்ல புக். யூனிவர்சல் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ உங்க நீட் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க எந்த புக்கை வேணா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ்னா இப்போ பாத்தீங்களா ஃப்ரீயா வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்றது தான். ஓகே, அது நம்ம ஃப்ரீயா வந்து என்ன பண்ணிக்கலாம்? நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். சோ மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சோ இட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், which is very important for your preparation. அது மட்டும் இல்லாம டவுட் வந்து அரைஸ் ஆகுது அப்படினா கூட நம்ம டவுட் சால்விங் செஷன் கூட இருக்கு. டவுட் அரைஸ் ஆகுது நமக்கு டவுட் சால்விங் செஷன் கூட நம்ம என்ன பண்ணலாம்? டவுட் சால்விங் செஷன் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? லைப்ரரி வராதவங்க டேய் இப்போ செஷன் ரெடி ஆயிடுச்சுறாங்கன்னா இப்போ ஓகே ஆச்சு. சோ யார் யாருக்கு லைப்ரரி வரும் ஒன்ஸ் ரீசெக் பண்ணி பாருங்க. அப்படி மறுபடியும் வர மாட்டேங்குதுன்னா ஒன்ஸ் வெளிய போயிட்டு உள்ள வந்து
பாருங்க கண்டிப்பா வந்து லைப்ரரி ஓபன் இப்போ லைப்ரரி வந்து ஆக்சஸபிளா தான் இருக்கு சோ லைப்ரரி யூஸ் பண்ணி அதுல இருக்க புக்கை வந்து யூஸ் பண்ணிக்க பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா இது வந்து இருக்குன்னு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது ஓகேவா சார் நான் அந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம் இருக்கேன் சார் நல்ல டெஸ்ட் சொல்லுங்க டெய்லி 180 क्वेश्चन டெய்லி 180 क्वेश्चन நாங்க ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம் மேடா ஒன்ஸ் நம்ம டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் சீரிஸ் வாங்க முடியாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி 180 क्वेश्चन நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இத பிராக்டீஸ் பண்ணாலே போதுமே டெய்லி கொடுத்துட்டு இருக்கோமே எப்போ நீட் வந்து RE-NEET வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்களோ அப்பவே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுவே நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது சோ அதனால தான் இவ்வளவு டெப்தா சொல்லியிருக்கேன் சோ இத யூஸ் பண்ணிக்க பாருங்க ஒரு விஷயம் நமக்கு எங்கயா கிடைக்குது அப்படிங்கறத அதை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும் சும்மா யூஸ் பண்ணாம இருக்க கூடாது ஓகே அதனால பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி தான் நம்ம ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அதுவும் நம்ம என்ன பண்ணினா அது நம்ம சூப்பரா யூஸ் பண்ணிக்கணும் டிஸ்கிரிப்ஷன்லயே அதையும் கீழ வந்து லிங்க் இருக்கு நமக்கு RE-NEET அப்படினு சொல்லி அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு சோ அதுக்குள்ள போனீங்கன்னா கூட நமக்கு 549 ரூபீஸ்க்கு நம்ம டெஸ்ட் சீரிஸும் வாங்கிட முடியும் சோ இதுவும் நிறைய பேர் தெரியாம இருந்தீங்க சோ அதுவும் நம்ம வாங்கிக்க முடியும் 549 ரூபீஸ்க்கு OMR ஷீட்டோட உங்க வீட்டுக்கே வந்துற போது Amazon மூலமா டெலிவரி பண்ண முடியும் அவ்வளவுதான் Amazon மூலமா என்ன பண்ணி டெலிவரி பண்ண முடியும் 549 ரூபீஸ்க்கு வந்து நமக்கு வந்து வீட்லயே டெலிவரி பண்ண முடியும் ஓகே இதுவும் டெஸ்ட் சீரிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஓகே சோ இதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்றோம் இது யாருமே தெரிய மாட்டேங்குது தெரியாதவங்க தெரிஞ்சு வெச்சுக்கோங்க புரியுதா என்ன பிரைவசி பாலிசி வந்து கேக்குறாங்க நீங்க கேக்குறாங்க எங்க கேக்குறாங்க எங்கடா நான் கேக்குறாங்க பிரைவசி பாலிசி கான்செப்ட்ல சரி நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா அடுத்த क्वेश्चंस எல்லாம் பார்த்தலாமா fine shall we move on to the next question okay ஓகேங்களா சோ இத நம்ம யூஸ் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது ஓகேங்களா அனீஸ் நான் பாக்குறேன்டா இன்னொன்னு சரியா வழியாடா நான் சொல்றேன்டா ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் oxygen is not produced regularly not produced during photosynthesis by எதனால oxygen produce ஆகப்படாது ஒரு ஓவருக்கு 6 பால்ல எனக்கு ஒரு ஓவருக்கு 6 பால் போன வருஷம் தான் தெரியும் சூப்பர் இப்படிதான் இருக்கும் ஃபேண்டாஸ்டிக் ஃபைன் சரி oxygen is not produced in photosynthesis எதனால oxygen produce ஆகப்படாது எதனால oxygen cannot be produced oxygen is not produced அப்படி எதனால ப்ரொடியூஸ் ஆகப்படாது எதனால ப்ரொடியூஸ் ஆகப்படாது நஹி ஹே அப்படின்றது எதனால கிரீன் சல்ஃபர் பாக்டீரியால போட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது நமக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகாது சோ இதுக்கு பொறுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியால நம்மளால ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது போட்டோசிந்தசிஸ் பண்ணும்போதும் கூட சோ ஆப்ஷன் ஏ will be the right answer option A is going to be the right answer green sulfur பாக்டீரியால ஆக்சிஜன் is not produced during photosynthesis option A will be the right answer ஓகேவா அனீஷ் அதனால மறுபடியும் நான் சொல்றேன் மேம் கிட்ட கேட்டு பாருங்க once மேம் கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்றது ஓகேவா சோ ஆப்ஷன் ஏ நல்லா நோட் பண்ணிக்கோடா கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா ஆக்சிஜன் இஸ் நாட் ப்ரொடியூஸ்ட் during photosynthesis ஆப்ஷன் ஏடா கிரீன் இருக்கிறதுனால கண்டிப்பா ஆக்சிஜன் இப்படி தான் தப்பா புரிஞ்சுக்கீங்க கிரீன் போட்டோசிந்தசிஸ்னால குளோரோபிளாஸ்ட் அப்படி இப்படி கான்செப்ட் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க சோ நிறைய பேர் வந்துட்டு நான் நிறைய क्वेश्चनல பாத்துர்க்கேன் இதுக்கு ஆப்ஷன் ஏ போட மாட்டாங்க மிச்சல மூணு தேதி உட்கார்ந்திருப்பான் பி சி ல தான் உட்கார்ந்திருப்பான் சே ஃபார் அட் அப்படி போடவே மாட்டான் சோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन என்ன இருக்கு பார்த்தா the oxygenation actively of rubisco enzyme is the photorespiration leads to the formation of the oxygenation respectively of rubisco enzyme leads to the formation of photorespiration அப்ப என்ன formation ஆகுது 2 moles of 3C compound இல்ல 1 moles of 3C compound என்ன formation க்கு லீட் பண்ணுது what does it leads to which is right answer rubisco enzyme தான் கேள்வி என்னது rubisco enzyme தான் கேள்வி கண்ணா நல்லா பாடுறா கண்ணா दिल्ली कुदुट्टा cannot see it properly da oxygenated activity of rubisco enzyme photorespiration leads to the formation of உங்களுக்கு நான் எத்தனை வாட்டி நான் சொல்லியிருப்பேன்
ருபிஸ்கோ பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட் கான்செப்ஷன்ல வந்துட்டு இருக்க போகுது அப்படின்றது. ஸோ எப்படி ஃபார்மேஷன் ஆகணும்? one molecule of 3C carbon and 1 molecule of 2C carbon நம்ம ஃபார்ம் ஆகும் இல்லையா? ருபிஸ்கோ பேஸ் பண்ணி பார்க்கும்போது அதுல நமக்கு 6 கார்பன் இருக்குறாங்களா? அதுல நமக்கு 6 கார்பன் இருக்கறனால நம்ம 2 molecules of 3 carbon compound அதாவது 3PGA அப்படினா படிச்சிருப்போம் இல்லையா? 3PGA ன்றத படிச்சிருப்போம். அது அந்த கான்செப்ஷன்ல. அப்ப நம்ம ஏனா 6 குளுக்கோஸ் வந்து நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது, 3 ஸ்ப்ளிட் ஆகுது நம்ம படிச்சிருப்போம். பட் இங்க மொத்தம் 5 கார்பன் தான் இருக்கு. 5 கார்பன் இருக்கும்போது ஒண்ணுத்துல 3 கார்பன் ஆகும், ஒண்ணுத்துல 2 கார்பன் ஆகும். நம்ம பிச்சா நம்ம பாத்துறோம்ல பாஸ்போகிளைகோலேட் அப்படிங்கற கான்செப்ட்ல. சோ இங்க என்ன கொடுத்திருக்கான் அப்படினு பார்த்தா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் கொடுத்திருக்கான். இத மட்டும் தான் மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்கான். இத அவன் கொடுக்கல. ஓகே, இத மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுத்ததனால நம்ம ஆப்ஷன் பி அப்படினோ போடுறோம். ஓகேவா? एक्चुअली இதுவும் வரணும். பட் இத அவன் கொடுக்கல அப்படினா அது வெல்ல அப்படினு சொல்ல கூடாது. ஓகே, அவன் கொடுக்கல. அந்த பேஸ் பண்ணி ஆப்ஷன் பி மட்டும் தான் நம்ம போட்டுறோம். ஆனா இங்க வந்து பாருங்க 4 கார்பன் காம்பவுண்ட் and 2 கார்பன் காம்பவுண்ட் கொடுத்தா. இங்க 4 கார்பன் காம்பவுண்ட் பதிலா 3 கார்பன் காம்பவுண்ட் கொடுத்தா மட்டும் தான் இது ஆப்ஷன் டி வந்து கரெக்ட்டா இருக்கும். ஆனா இங்க 3 கார்பன் காம்பவுண்ட் கொடுக்காம 4 கார்பன் கொடுத்திருந்தானா ஆப்ஷன் டி வந்து தப்பா இருக்க போகுது. சோ பாலையா தான் ரைட் ஆன்சரா இருக்க போகுது. என்னைக்குமே என்னதான் நீங்க கலாய்ச்சாலுமே பாகுபலி பாலையான்றது ஒரு பிராண்ட் தான். இங்க பிராண்ட் மறக்கவே முடியாது. தட்ஸ் ஆப்ஷன் பி will be the right answer. 1 molecule of 3 carbon compound. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. It's going to be option B is the right answer. கிளியர் ஆச்சு தானே? குளுக்கோஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்ம 2 கார்பன் 2 PGA நம்ம கான்செப்ட் பண்ணிடலாம். பட் போட்டோ ரெஸ்பிரேஷன் ருபிஸ்கோ பேஸ் பண்ணி நம்ம 5 கார்பன் காம்பவுண்ட் தான் இருக்க போகுது. அது 3யும் 2ம் தான் பிரிப்போம். அந்த 3 கார்பன் காம்பவுண்ட் மட்டும் தான் இவங்க கொடுத்திருக்காங்க. நம்ம 3 கார்பன் கொடுத்திருக்கோம். ஒருவேளை ஆப்ஷன் டி உங்களுக்கு கரெக்ட்டா ஆன்சரா வரணும்னா இங்க 4 கார்பனுக்கு பதிலா 3 கார்பன் கொடுத்திருந்தானா அப்போ 3 கார்பன் + 2 கார்பன் 5 கார்பன் அப்ப இது கரெக்ட்டா வந்துட்டு. சோ புரிஞ்சுதா? சோ பாகுபலி கபாமலியா பூமரா மறந்துடாதீங்க. பூமரா ரொம்ப முக்கியம். ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन. In light reaction plastoquinone facilitate the transfer of electron from பூந்தி பார்பன் பிஸ்கட் வேற என்னது மில்க் பிக்கிஸ் போட வேண்டியதானே மில்க் பிக்கிஸோட பிக்கிஸ் ஓகே லைட் ரியாக்ஷன் ஃபெசிலிட்டேட் plastoquinone transfer of electron from எங்க to எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கு from where to where it's transferring transfer of electron from அப்பா சூப்பரா இதுக்கு say A for Vedantu C for 𝒕𝒑𝒆 அப்படினு சொல்லக்கூடிய photosystem 2 ல இருந்து cytochrome B6 complex வரைக்கும் is going to be option A say A for Vedantu is right answer கனா அப்போ photosystem 2 ல இருந்து cytochrome B6 complex வரைக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுகிறோம் அப்படினு அர்த்தம் ஓகே photosystem 2 to cytochrome B6 அப்படிங்கற காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் எலக்ட்ரான் அப்படினு அர்த்தம் so is going to be option A is the right answer கனா option A மறந்துடாதீங்க option A is going to be the right answer photosystem 2 ல இருந்து cytochrome B6 க்கு ஓகேவா so option A அன்ரே கணிதாரா சரி அன்ரே கணிதார் ஓகே நல்ல விஷயம் option A will be right answer. Note பண்ணி வச்சுங்க சூப்பரா தமிழரசி மோனிஷா சாசுகே வீரா முகேஷ் அனிஷ் மைத்திரி காவேரி ரம்யா கரிஷ்மா சுபஸ்ரீ பிரீத்தி அனிருத் முகேஷ் அக்ஷயா அஃப்ரா கமலக்கண்ணன் ஆசத் சாரா ஸ்ரீ கரிஷ்மா பேபி வைஷாலி சூப்பரா கண்ணா is going to be option A will be the right answer. Option A is going to be the right answer. ஓகேவா அந்த கண்ணை பார்த்தாக்கா கண்ணு தெரியலன்னு தோணுது உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது அவன் குருட்டு பையன் அப்படின்றது அப்படிதானே சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் the first stable product of carbon dioxide fixation in சொர்க்கம் சார் நீங்க அது சாப்பிட்டது இல்லையே அந்த பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த பிரியாணில அந்த பீஸ் அப்படியே வரும் சார் அந்த பீஸ் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் சார் மட்டன் பீஸ் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் சார் அதை எடுத்து அந்த தக்காளி தொக்கோட சேர்த்து வித்த தயிர் பச்சடியோட எடுத்து வச்சு ஒரு அடி அடிச்சோம் அப்படி வந்து பாருங்களேன் சொர்க்கம் சார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சொர்க்கம் இல்ல அது வேற சொர்க்கம் அந்த சொர்க்கத்துல பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் கார்பன் டை ஆக்சைடு எதுவா இருக்க போகுதுன்னு தான் கேள்வி எதுவா இருக்க போகுது which is the right answer ஆக்சுவலா சொர்க்கம் அப்படின்றது பேசிக்கா வந்து என்னவா இருக்க போகுது it is a C4 பிளான்ட்டா இருக்க போகுது இல்லையா கார்பன் 4 பிளான்ட்டா இருக்க போகுது சோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் தான் கேக்குறாங்க கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ப்ராடக்ட் எதுவா இருக்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் OAA-ன்றது பார்த்திருப்போம் நிறைய பேருக்கு OAA போட்டா தான் தெரியும் அந்த OAA சொல்லக்கூடிய ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் ஆப்ஷன் C SOCC is the right answer சொர்க்கம்னாலே SOCC அப்படி சொல்லுவாங்க ஆப்ஷன் C SOCC is going to be the right answer நோட் பண்ணி வச்சுங்க சோ ஆப்ஷன் C will be the right answer ஓகேவா சித்தப்பு சிக்கினி ஓகே சில் ப்ரோ ரொம்ப ஜில் ப்ரோ அப்படினு ஆப்ஷன் சி ஜோசப் விஜய் என்னன்னா அப்படி சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் இஸ் ரைட் ஆன்சர் நோட் பண்ணுங்க சொர்க்கம் அப்படின்றது பேசிக்கா வந்து என்ன பிளான்ட்டா இருந்துட்டு போகுது ஒரு C4 பிளான்ட்டா இருக்கு இது ரொம்ப முக்கியம் சொர்க்கம் அப்படின்றது என்ன பிளான்ட்டா இருக்குன்னா ஒரு C4 பிளான்ட்டா இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா சோ ஆப்ஷன் C is going to be the right answer C you
see me, I see you, you see me அப்படின்னு சொல்லுது. ஓகே சூப்பரா. தமிழரசி, முகேஷ், சிவானி, சாசுகே, ரம்யா, அனீஷ், ஜெயலட்சுமி, ஆசத், மோனிஷா, காவேரி, அனீஷ், கிருத்திகா, பிரீத்தி, ஸ்ரீ, அஃப்ரா, கரிஷ்மா, அக்ஷயா, சாரா, வைஷாலி, வீரா, சுபஸ்ரீ, சாசுகே, கமலக்கண்ணன், சாமுவல், ஜெகதீஷ், பிரீத்தி, பிரசீலா. சூப்பரா இருக்கு. ஆப்ஷன் சி கிரைசோ. சூப்பர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி தான்டா. ஏ ஃபார் அடாவடி சாங் வீடியோ வந்துட்டு சார் வந்துருச்சா? ப்ரோமோட் பண்றாங்களா? நம்மளே ப்ரோமோட் பண்ண விடுறாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. Which of the following statement is incorrect? இன்கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் என்னவா இருக்கு போகுது? Which of the following statement is incorrect? இன்கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் என்னவா இருக்கு? சித்தப்பு சிக்கன் வரலையா? சித்தப்பு எப்போ வர போறாரு? சித்தப்பு சீக்கிரமா சித்தப்பு அப்படின்றது வைப்பு தான். எல்லாரும் ஒரே வைப்பு தான். சரி, எதுக்கு வந்தோடனே வந்துட்டு பாட்டு உட்காந்துருக்க வேண்டியது. சரி, என்ன ஆகும்? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சக்கரன்னு சொல்லுங்க பாப்போம். பி இல்லக்கணுங்களா? பியா? both ATP and NAD will stay during non-cycling. Yes, non-cycling அப்ப நம்ம ஃபார்மேஷன் நடக்கும். அவன் இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். சோ ஆப்ஷன் A. ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A ல நமக்கு PS2 நடக்காது. PS1 பேஸ் மட்டும் தான் நம்ம மறந்துட்டு இருக்கோம் அப்படினு பாப்போம். ரெண்டுமே நமக்கு PS1 PS2 நமக்கு எது நடக்காது? cyclic phosphorylation நடக்காது. சோ ஆப்ஷன் A. say A for Radavadi. ஓகே, சோ ஆப்ஷன் A is right answer. ஓகேவா? அந்திமாலே அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாட்டுல இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏ. அண்டார்டிகா வென் பனியிலே அப்படின்னு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. சே ஃபார் அடாவடி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அக்கோ எக்கோ வீட் அச்சோ ஆயிடுச்சா? சரி, ஓகே, நோட் பண்ணி வச்சோங்க. ரெண்டுமே நடக்காது. ஒண்ணுல மட்டும் இருக்கும்போது இதே ஜெட் ஸ்கீமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்குலேஷன் ஜெட் ஸ்கீமா இருந்துச்சுன்னா அங்கேயே நம்ம போட்டோ சிஸ்டம் 2 அண்ட் போட்டோ சிஸ்டம் 1 நடக்கலாம். பட் இங்க வந்து போட்டோ சிஸ்டம் 1 மட்டும் தான் நடக்கும். PS1 தான் பேஸ் பண்ணி நடந்துருக்கு போது இதுல சைக்ளிக் போட்டோ பாஸ்குலேஷன் ஆப்ஷன் A is right answer. Okay va? Next question பார்த்தலாம். அடுத்த question என்னவா இருக்க போகுது அப்படினா which metal ions is constituent the chlorophyll? Constituent of chlorophyll நம்ம கன்சிடர் பண்ண metal ion எந்த அயனா இருக்கு போகுது? Which metal ion is a constituent of chlorophyll? chlorophyll ஓட constituent நம்ம பார்த்துட்டு இருக்க metal ion எந்த அயனா இருக்கு? Which metal ion is a constituent of chlorophyll இருக்கணுங்களா? குளோரோஃபிலோட கான்ஸ்டன்ட் கேட்டிருக்கான். அப்ப இதுக்கு மேக்னீசியம் வரப்போகுது. அந்த கான்செப்ட்ல மேக்னீஸ் பார்த்துடணும். ஓகே, இதுக்கு என்ன வரப்போகுது? மேக்னீசியம் Mg தான் ரைட் ஆன்சர் இருக்க போகுது. சோ இங்கேயும் யார் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தப்பு சிக்கின்னு வராளே அப்படின்னு வரக்கூடிய நம்ம கைதுல வரான ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி சாப்சிஸ் will be right answer. crispy chicken. கண்ணுங்களா? பிரீத்தி நீ சொல்ல மட்டும் தானே சரி, சாப்பிட மாட்டீங்கடா. அது கிடைக்கும் போதே ரொம்ப சங்கடமா இருக்குடா. ஓகே, சோ ஆப்ஷன் சி magnesium is right answer. when metal ions are constituents of the chlorophyll, magnesium ஓட கான்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ ஆப்ஷன் சி will be right answer. ஆகனா சூப்பரா fantastic and fantabulous. கலக்கிட்டீங்களா? சாசுகே, வைஷாலி, சிவானி, மைதிலி, மோனிஷா, ஆசத், காயத்ரி, பிரீத்தி, கிருத்திகா, ஆசத், பிரீத்தி, ஜெயலட்சுமி, சாமுல், வீரா, அனீஷ், சாரா, வைஷாலி, சுபஸ்ரீ, சூப்பரா, ஜெகதி, ரம்யா, பிரசீலா, கடைகி. This will be option C will be right answer. Option C Sara Subramanian. Option C magnesium is going to be the right answer. Okay, C is also to say here or not. Which pigment acts directly to convert light energy into a chemical energy? Photosynthesis concept la direct ரெண்டு பேர் தான் போட்டி அப்படி சொன்னா டைரக்டா அப்படின்றது. டைரக்டால போட்டி அப்படின்றது. டைரக்டா எந்த பிக்மெண்ட் ஆக்ட் பண்ணுது? the universal pigment, the universal boss அப்படி நம்ம கிறிஸ்டியல சொல்லுவோம். அப்படி ஒரு யூனிவர்சல் பாஸையே நம்ம குட்டி பாஸ் வந்து ரெக்கார்ட் அடிச்சு வச்சிட்டா அப்புறம் நம்ம சூரியவம்சி. ஓகே, அதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம். பட் யூனிவர்சல் பிக்மெண்ட் அப்படி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய யூனிவர்சல் ஸ்டாரா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா none other than option A chlorophyll A is right answer. option A chlorophyll A, say A for Radavadi option அன்பே கொள்ளாதே அப்படி கொண்டா செத்து போய்டா. சோ ஆப்ஷன் A is right answer. option A chlorophyll A will be the right answer. ஓகேவா? ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் A chlorophyll A தான் யூனிவர்சல் பிக்மெண்ட் டைரக்டா வந்து ஆக்ட் பண்ணுது அப்படினு அர்த்தம். ஓகே, சூப்பரா. வீரா, சிவானி, சாசுகே, முகேஷ், அனிருத், காவேரி, திவ்யா, அக்ஷயா, ஜெயலட்சுமி, லீ, அஃப்ரா, கிருத்திகா, அனிருத், மைதிலி, சாரா, சுபஸ்ரீ, பிரீத்தி, ஆசத், சாமுவல், வைஷாலி, கரிஷ்மா, காயத்ரி, அக்ஷயா, சாசுகே, ஸ்ரீ, கலக்கிரி. Okay, so will be option A chlorophyll A, which is the universal pigment அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? universal pigment அப்படி நம்ம சொல்லுவோம். A for முன்பே வா அனே நன்பே வா. A for எப்பறா முன்பே வா அப்படி. A for முன்பே வா M தான வந்துட்டு இருக்க போகுது. ஆவி பறக்கும் டீக்கடை. அன்பான மகள் வந்தால் அம்பானி நான் ஆகிறேன்.
எப்படி எங்க இருக்கிறா எடுத்துட்டு வரீங்க? இதுக்குன்னு தனியா உங்க கிளாஸுக்கு தான் போறீங்களா? ஆரம்பிச்சதுல இருந்து புதுசா புது லிரிக்ஸா ஒரு வாட்டி வருது. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தலாம். What is the range of wavelength is called as a photosynthetically active, PAR அப்படி நம்ம சொல்லுவோம். photosynthetically active radiation எதுவா இருக்க போகுது? photosynthetic active radiation A for photosynthetically active radiation. பாரோட அந்த wavelength எவ்வளவு இருக்க போகுது? பாரோட wavelength பார் அங்கே பார் இங்கே பார் சைடுல பார் அப்படினு சொல்லலாம். பார் கைத்து மேல் நடக்குதே பார் அப்படினு சொல்லக்கூடியது 400 to 700. பார் இது இருக்க போகுது. photosynthetic active radiation நம்ம பார் அப்படினு சொல்றோம். அது எவ்வளவு இருக்க போகுதுனா 400 to 700 இருக்க போகுது. So 𝑠𝑜𝑐 is going to be the right answer. ஓகேவா? 𝑠𝑜𝑐 is right answer. கண்ணா சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இதற்கு ஏதோ ஒரு பாட்டு இருக்கு, அந்த மாதிரியா? ஓகே, is going to be chillax. Yes, option C, 𝑠𝑜𝑐 400 to 700 அந்த கான்செப்ட்ல கூட wavelength தான் நமக்கு photosynthetic active radiation இருக்க போகுது. பட் இது பேசிக்கா வந்து சேஞ்ச் ஆகும் நம்ம பாத்துறோம். PS1 வந்து P600 P720 அப்படிங்கற கான்செப்ட் வந்து நம்ம பிரிச்ச போட்டு நம்ம எடுக்க முடியும். சோ ஆப்ஷன் C 400 to 700 மொத்தமா photosynthetic active radiation எவ்வளவு இருக்க போகுது அப்படி பார்த்தா மொத்தம் கான்செப்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படி பார்த்தா it's about 400 to 700 கான்ஸ்டிடியூஷன்ல இருந்திருக்குன்னு அர்த்தம். around 400 to 700 கான்ஸ்டிடியூஷன்ல இருந்திருக்குன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. சோ ஆப்ஷன் C will be the right answer. Next question பாத்துருவோமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படி பார்த்தா which light range is the least effective? photosynthesis least effective இருக்க கூடாது. least effective இருக்க கூடாது. நல்லா பாருங்க, photosynthesis least effective இருக்க கூடாது. absorption conceptionல கேக்குறாங்க. least effective இப்படி சொல்லி இப்படி மந்திரம் போட்டா அப்படின்னு பார்த்தனா ட்ரெயினே பின்னாடி போகும். அந்த அளவுக்கு லீஸ்ட் எஃபெக்டிவா இருக்கக்கூடிய பாலையா கா பாகுபலி கா பாலையான கிரீன் பிக்மெண்ட் பேஸ் பண்ணி தான் கிரீன் கலர் தான் நமக்கு லீஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். நிறைய பேர் இத போடவே மாட்டீங்க. கிரீன்ல தான் நல்லா நடந்துருக்கும் அப்படிலாம் இல்ல. கிரீன்ல தான் நமக்கு லீஸ்ட் பிக்மெண்ட் நடந்துருக்கு போது. சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி பாலையா கா பி will be the right answer. நோட் பண்ணி வச்சுங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, பாலையா கா ஆப்ஷன் பி தான். நோட் பண்ணி வச்சுங்க. எஸ், பாகுபலி கா பாலையா ஆப்ஷன் பி will be the right answer. சூப்பர். பானுப்ரியா, ஸ்ரீ தமிழரசி, வைஷாலி, शिवानी, हनीरुद्ध, गायत्री, सैमुअल, जयलक्ष्मी, वरदराजन, क्राइसो, आसत, मुकेश, हरिहरन, सासुके, कृतिका, प्रीति, अफ्रा, अनीश, सारा, सैमुअल, प्रसीदा, सुबश्री, करिश्मा, रम्या, कावेरी कलेक्टिंग. ऑप्शन बी சூப்பர். ஆப்ஷன் பி கிரீன் கலர் ரொம்ப முக்கியம்னா கிரீன் கலர் தான் லீஸ்ட் எஃபெக்டிவா இருக்க போகுது. சரி, அதெல்லாம் ஞாபகம் வச்சிட்டு இத மறந்துடாதீங்க. கிரீன் கலர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பர்கர்கள் ஞாபகம் வச்சிட்டு கிரீன் கலர் பார்பன் பிஸ்கட் ஞாபகம் வச்சிட்டு இத மெயின் கான்செப்ட் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துருவோம். chemosynthetic bacteria obtain energy from? where do the chemosynthetic bacteria obtain energy from? எங்க இருந்து chemosynthetic bacteria வந்து எனர்ஜி ஆப்டேட் பண்ணுவா? எனக்கு தேவை சக்தி கொடு. பாபா படத்துல வரும் பாட்டு, சக்தி கொடு அப்படின்றது. நம் நடை கண்டு எதிரிகள் தூளாக வேண்டும் அப்படினால பாட்டையா இருக்குமான மியூசிக்ல வந்து அந்த பாட்டு. எஸ், ஆப்ஷன் டி இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ். நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒரு இன் டெப்த்தோட செல் ஓஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டு தி டெப்த் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் சோர்ஸ் இருக்காது. லைட் சோர்ஸ் இல்ல அப்படின்றதுனால ஆர்கானிசம் உயிர் வாழாம இருக்கானா? கிடையாது. ஆர்கானிசம் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கு. பட் அது எப்படி வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் கீமோசிந்தெடிக் கெமிக்கலை சிந்தசிஸ் பண்ணிட்டு லைட்டை சிந்தசிஸ் பண்ணி அதில இருந்து எனர்ஜியை கெயின் பண்ணிச்சு அப்படின்றதுனால நமக்கு போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றோம் ஆட்டோட்ரோபிக் பேஸ் கான்செப்ட்ல. ஆனா இங்க லைட் சோர்ஸ் இல்லாததுனால இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸை வச்சுக்கிட்டு அதில இருந்து எனர்ஜி ஆப்டேட் இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸை பிரேக் டவுன் பண்ணும்போது அதில இருந்து எனர்ஜி நமக்கு ஆப்டேட் பண்ணிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அதை நம்ம என்ன சொல்றோம்? கீமோசிந்தெடிக் அப்படின்னு சொல்றோம். சோ கெமிக்கலை சிந்தசிஸ் பண்ணிட்டு பண்ணக்கூடியது அதான் இன் டெப்த் ஆஃப் தி ஓஷன்ஸ். எங்கெல்லாம் லைட் சோர்ஸ் வந்து ரீச் ஆகாதோ, எங்கெல்லாம் நமக்கு லைட் சோர்ஸ் வந்து ரீச் ஆகாதோ அந்த இடத்துல போய் நம்ம அந்த வேலையை பார்க்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிறது. சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி டெல்யூசினல் சொல்லுடு அப்படின்னு சொல்லக்கூடிய துல்கர் சல்மானோட பொண்ணான இன்ஆர்கானிக் chemicals. Option D will be the right answer. Option D inorganic chemicals. Organic கிடையாதுனா inorganic chemicals ன்னு அதாக்கப்படுது. ஓகேவா? So option D will be the right answer. நோட் பண்ணி வெச்சு. சூப்பரா இருக்கனா? ஃபைன் ரா ஸ்ரீனிஜா, அக்ஷயா, பானுப்ரியா, சாசுகே, மோனிஷா, சாரா, சிவானி, ஆர்சல், சுபஸ்ரீ, ஹரிஹரன், ரம்யா, வரதராஜன், அனீஷ், ஜெயலட்சுமி, முகேஷ், ஜெயஸ்ரீ, சாமுவல், ஆசத், காவேரி, பிரீத்தி, கரிஷ்மா, கிருத்திகா, காயத்ரி, சாரா, வைஷாலி, அஃப்ரா, காவேரி, fine, Prasila, Divya, super. It's going to be option D is the right answer. Hi Shanaz. Hi Raghav. D for dot for போதும் வேற யாராவது மஞ்சாசூர இது பண்ணிருப்பா, நீங்களும் அதை எப்படி பண்ணாதீங்க.
நெஞ்சு வெளிச்சது ஆற்றுவது. Energy required from the ATP synthesis of PS2 comes from energy required from of ATP synthesis. PS2 எங்க இருந்து வருது? Energy ATP synthesis பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து எங்க இருந்து வருது? PS2 comes from. Where do it come from? Where do it come from? Where do it come from னு ஒரு நாட்டை போடுறது. அந்த நாட்டுல இருந்து வர ட்ரம்ப் தான் சொல்லி போட்டு அப்படி சொல்லக்கூடாது. எஸ் எங்க இருந்து வருது? புரோட்டான் கிரேடியன்ட். சூப்பரா வரதராஜன், பானுப்ரியா, ஆசத், ஸ்ரீனிஜா, தமிழரசி, சாசுகே, காயத்ரி, வைஷாலி, அனிருத், சாமுவல், சிவானி, அனீஷ், ஜெயலட்சுமி, மைத்திலி, கமலக்கண்ணன், சாரா, கரிஷ்மா, ரம்யா, பிரீத்தி, அனீஷ், ஜெயஸ்ரீ, கிருத்திகா, அஃப்ரா, சுபஸ்ரீ, சாசுகே, காவேரி, பிரீத்தி, எஸ் ஃபைன். It's going to be say A for adavadi. Option A is going to be right answer. Proton gradient இருந்து தான் நமக்கு அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து சிந்தேசிஸ் ஆகி வந்துட்டு இருக்கு for the ATP synthesis கான்செப்ட்ல. ஓகேவா? சோ ஆப்ஷன் A is right answer. ஓகேவா? கரெக்ட்டா எல்லா நேமும் சொல்லிட்டேன்ல, பரவாயில்லை எல்லா நேமும் ஞாபகம் இருக்கு. அழுக்கு மரமே அழகு மரமே வா. சரி எதுக்கு ஐயோ. Yes, it's going to be option A is right answer. போன் ஆகாது அப்ப கண்டிப்பா இங்க போய் வந்துரும், கவலைப்படாத. Yes, option A டாக்கனா option A is right answer. Proton gradient ல இருந்தா நமக்கு ATP synthesis பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து கிடைச்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, proton gradient நம்ம பார்த்திருப்போம். லூமன்ல எண்ட் ஆக ஒரு gradient வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஒரு gradient கிரியேட் ஆக அங்க இருந்து இங்க வந்துட்டு அவுட்லைன் போயிட்டு இருக்கும். பேசிக்கா எப்படி நம்ம ஃபாலோ ஆகும்? highest to lowest அப்படி. ஏன்னா நமக்கு எனர்ஜி தேவை கிடையாது அப்படி பார்த்திருப்போம். சோ அந்த கான்செப்ட்ல சோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் A will be the right answer. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? and next question பார்த்துறோம். அடுத்த क्वेश्चन என்ன வரக்க போகுது அப்படினா, during light reaction photosynthesis which of the following are formed? During light reaction photosynthesis which of the following are formed? என்ன ஃபார்ம் ஆகும்? நல்லா புரிஞ்சுங்க. லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட் கேக்குறாங்க. லைட் ரியாக்ஷன்ஸோட ப்ராடக்ட் கேக்குறாங்க. லைட் ரியாக்ஷன்ஸோட ப்ராடக்ட்ஸ் கேக்குறாங்க. what is the product of light reaction? லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட் என்னவா இருக்கு? ATP, hydrogen and oxygen. NADPH கொடுத்திருக்காங்க, பட் NADPH இங்க மென்ஷன் எதுலயே மென்ஷன் பண்ணாதனால நம்ம அதுக்கு போட வேணாம். So it's going to be SOCC. Option C will be the right answer. சித்தப்பு சிக்கின வந்துட்டாங்க அப்படின்றது. So option C, SOCC is going to be the right answer. என்ன? ATP, hydrogen and oxygen. ATP, hydrogen and oxygen is the right answer. லைட் ரியாக்ஷன் ப்ராடக்ட் நம்ம கன்சிடர் பண்றது option C, SOCC, ATP, hydrogen and oxygen is going to be the right answer. Okay, சூப்பர் ஃபைன். Option C will be the right answer. கலக்கிட்டீங்களா? मोनिशा, भानुप्रिया, करिश्मा, श्रीनिजा, आसत, मुकेश, आसुके, मैथिली, अनीश, सारा, कृतिका, रम्या, वरदराजन, जयलक्ष्मी, कावेरी, प्रीति, गायत्री, जयश्री, अनीश, मुकेश, शिवानी, हरिहरण, अनिरुद्ध, तमिलरसी, अक्षया, दिव्या, वीरा, करिश्मा, सेलेस्टिन, मुकेश, कावेरी, सारा. சூப்பர். சூப்பர். ஆப்ஷன் C is right answer. ஓகே, அஜய் ஜி உங்க பேர்லாம் பாக்கி படிச்சு முடிச்சல போதும் ஆயிரும் போலக்கு. இப்போ பேரெல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிரும் போல. பிரசீல அதெல்லாம் ஞாபகம் வைக்கிறதுக்குள்ள அது ஒரு தனுஷ் படத்துல டைலாக் இருக்கு. 1300 என்னது MP3ல இருக்கக்கூடிய 100 200 பாட்டு ஞாபகம் இருக்கும். அந்த 1300 ரெண்டு அடியில குரல் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்றதுனால. ஸோ அதே கான்செப்ட் தான் உங்க பேர் எனக்கு சூசிட்டு இருக்கு. ஓகேவா? சரி, ஆசைதான் கண்ணா உனக்கு. எடுத்து விடவா? சில்லுன்னு இருக்காது மூவி. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தா டார்க் ரியாக்ஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். எதனால டார்க் ரியாக்ஷன் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? எதனால நம்ம டார்க் ரியாக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம்? டார்க் ரியாக்ஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் so called because உங்க சந்தோஷடா ஐயோ அது ஞாபகம் வச்சுக்கணுமா? அப்படியா? சரி, ஓகே. சரி, எதனால நம்ம டார்க் ரியாக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம்? why we called as a dark reaction? இருட்டுல நடக்கும் சார். இருட்டுல கண்டிப்பா இருட்டுல தான் நடக்குது. அதனால டார்க் ரியாக்ஷன் தானே. இருட்டுல நடந்தா டார்க் ரியாக்ஷன் சார் அப்படி சொன்னா அவ்வளவுதான். அது லைட் எனர்ஜி டிபெண்டா இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும்னா சார் இங்க சொன்னீங்களா சார் லைட் டிபெண்டா இருக்கணும். லைட் எனர்ஜியோட ப்ராடக்ட் டிபெண்டா இருக்கு. லைட் எனர்ஜி டிபெண்டா இல்ல. லைட் எனர்ஜில இருந்து சைக்கிளிக் பாஸ்போரேஷன் நடந்து லைட் ரியாக்ஷன் நடந்து அதுல ஒரு ப்ராடக்ட் கிடைக்க தெரியுமா? லைட் எனர்ஜி நடந்து லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட் கிடைக்க தெரியுமா? அந்த ப்ராடக்ட் டிபெண்டா இருக்கு. லைட் எனர்ஜியோட ப்ராடக்ட் டிபெண்டா இருக்குன்னு அர்த்தம். லைட் டிபெண்டா இல்ல, லைட் எனர்ஜி டிபெண்டா இல்ல. லைட்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ப்ராடக்ட் ஒன்லி ப்ராடக்ட் டிபெண்டா இருக்கறனால தான் இது கரெக்ட் ஆன்சரா சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? So it's going to be 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆. option B will be the right answer. ஓகேவா? option B is going to be the right answer. கண்ணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. option B will be the right answer. 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆. ஓகே, சூப்பர். சந்தோஷ், ஜெயலட்சுமி, பானுப்ரியா, மோனிஷா,
வைஷாலி, ஸ்ரீனிஜா, கிருத்திகா, அக்ஷயா, கரிஷ்கின், காவேரி, அனீஷ், சிவானி, கமலக்கண்ணன், சாசுகே, ரம்யா, சுபஸ்ரீ, அனிருத், சாரா, காயத்ரி, பிரசீலா, ஜெயஸ்ரீ, மைத்திலி. Okay, Afra, super. It's going to be option B will be there. Priscilla, yeah, fine, correct. It's going to be option B. Dark reaction depends on the product of the light reaction. Dark reaction depends on only the product of the light reaction. It doesn't depend on the light energy. Light energy source depend ஆயிருக்காதுன்னு அர்த்தம். Okay பா. So option B is the right answer. Next question பார்த்தலாமா. PEP, phosphoenol pyruvate is a primary carbon dioxide fixation. PEP ஏற்கனவே பார்த்த क्वेश्चन தான், டக்கு நடிங்க பாப்போம். Phosphoenol pyruvate is a primary carbon dioxide acceptor. Phosphoenol pyruvate is a primary carbon dioxide acceptor in say A for double D. Option A is right answer. Option A is right answer. Option A is right answer. C4 plant. Okay, no, it's not sure. C3 கிடையாதுன்னா C4 plant ஓட primary oxide கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகேவா? C4 plant ஆதா இருந்துட்டு மறந்து விடாதீர்கள். So option A is right answer. Option A, C4 plant will be the right answer. Okay? Option A டாக்கனா option A, C4 plant ஓட இதா இருந்துட்டு say A for davadi. Option A is going to be the right answer. Okay? அடியே அடியே அப்படியா? அடியும் அழகு செமதூள். பேசாம நீங்க பாட்டு எழுத போயிடலாம், நல்லாவே கிடைக்கும். Next question பார்த்தலாம். Splitting of water is associated with. Splitting of water ஏதோ அசோசியேட் ஆயிருக்கும். தண்ணி ஊத்துனாதான் நமக்கு ஆக்சிஜன் பேஸ் பண்ணி கிடைக்கும், நம்ம பார்த்துட்டு போலே அதே கான்செப்ட் தான். அந்த splitting of water ஏதோட அசோசியேட் ஆயிருக்க போகுது. Splitting of water is associated with. Splitting of water is associated with the inner surface thylakoid membrane. Yes, delucinate solulu அப்படி சொல்லக்கூடிய inner surface of the thylakoid membrane. Option D will be the right answer. Okay, option D is going to be the right answer. Inner surface of the thylakoid membrane. thylakoid inner membrane ல தான் பேஸ் இருக்கு. நம்ம splitting of water split ஆகி தான் எலக்ட்ரான் ஆகவும் புரோட்டான் ஆகவும் ஆக்சிஜன் ஆகவும் ஸ்ப்ளிட் ஆகுது. அந்த ஆக்சிஜன் தான் அட்மாஸ்பியர்ல இருந்து ரிலீஸ் ஆகுது. நம்ம படிச்சிருப்போம் photosynthesis plant காலையில பண்றதுனால ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகப்படும். பேசிக்கா எங்க நடக்குது அப்படி பார்த்தா splitting of water மூலமா தான் ஆக்சிஜன் கெயின் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படி அர்த்தம். ஓகேவா? So option D, inner surface of the thylakoid membrane is the right answer. Option D, delulu. Option D will be right answer. Dishun D is right answer. ஓகேவா? சூப்பரா இருக்கா? கலக்கிட்டா. சந்தோஷ், ஸ்ரீனிஜா, பானுப்ரியா, ஜெயலட்சுமி, சாசுகே, மோனிஷா, பிரீத்தி, மைத்திலி, அனிருத், கிருத்திகா, ரம்யா, அக்ஷயா, சுபஸ்ரீ, மோனிஷா, காவேரி, சிவானி, அனீஷ், சாரா, கஷ்கின், திவ்யா, வீரா, காயத்ரி, பிரீத்தி, கரிஷ்மா, பிரசீலா, கலக்கிட்டா. அக்ஷயா, சூப்பர். It's going to be option D is right answer. வைஷாலி, சாசுகே, கலக்கிட்டா. Option D is right answer. ஓகேவா? அதாவது விஷயம் தெரியாத யாரா ஒருத்தன் பார்த்தான் அப்படின்னா இது என்ன பாட்டு போட்டி நடக்கிற சேனல்லாம் நினைச்சுப்பான். என்ன ஒரு நாள் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காங்க சார், ஒரு கொஸ்டின்ஸ் காட்டு ஒரு பாட்டை பாடி இருக்காங்களே, இது அந்தாசிரி விளையாடக்கூடிய பாட்டு போட்டி நடக்கிற சேனலா கூட நினைச்சுப்பான். ஓகே, அந்த மாதிரி தான் இருந்துக்க போகுது. ஃபைன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போயிட்டு ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய பாட்டுகள், ப்ரீவியஸ் இயர் பாட்டுகள் PYQ போயிட்டு PYP ன்னு போடலாம், PYS ன்னு போடலாம். PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இல்லாம PYS ன்னு போடலாம், ப்ரீவியஸ் இயர் சாங்ஸ் ன்னு போடலாம் இல்லையா? ப்ரீவியஸ் இயர் சாங்ஸ் ன்னு போட்டு ப்ரீவியஸ் இயர் என்னென்ன சாங்ஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சோ அதெல்லாம் போட்டு ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். சோ இட்ஸ் நாட் a PYQ. நீ எல்லாம் PYQ தானே பாத்திருக்க, நாங்கலாம் PYS அனுப்புவோம்டா அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்கூல்ல போய் சொல்லலாம். உங்களுக்கு என்னன்னா நீங்க PYQ செலக்ஷன் தானே பண்ணி நாங்க PYS பண்ணுவோம்டா அப்படின்னு அந்த மாதிரி செலக்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இட்ஸ் நாட் எஸ் பாட்டு கிளாஸா மாறினது தான். ஓகே சார், எல்லாம் மாறலாம் தான், ஜாலியா படிக்கலாம் தான், ஒரு ப்ராப்ளம் கிடையாது சார். இல்லைனா சார் இப்படி சொல்றீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, தாராளமா பண்ணலாம். ஸோ இட்ஸ் அபவுட் அஸ். அது நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் கெயின் பண்ணிட்டு இருக்கு, எப்பவுமே நமக்கு அது இன்ட்ரெஸ்ட் தான் கெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ PYQ, PYS எதுவா இருந்தாலும். பட் இங்க எங்க தப்பு நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகத்துல வரணும், ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் படிச்சா இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் தைலக்காய்டு மெம்பரேன் தான் நடக்குது ஞாபகம் வரணும். அப்படி ஞாபகத்துல வராம ஒருவேளை ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் அப்படின்னா டார்லிங் டம்மக்கு அப்படி ஞாபகம் வந்துச்சு, அது தப்பா போயிடும். ஏன்னா எப்பவுமே டி தான் அந்த ஆப்ஷன் இருக்கணும், அப்படி ஆப்ஷன் கிடையாது இல்லையா? சோ ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஞாபகம் வர வரைக்கும் ஓகே தான். பட் எப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் படிக்கும்போது உங்களோட ஒரு ஆப்ஷன்ஸ் பாட்டு ஞாபகம் வருது, அப்போ இதை கம்மி பண்ணிக்கும். சோ மறந்துடாதீங்க. ஓகே, ரொம்ப இது பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஓகே, படிக்கிறது நல்லா தான் படிக்கிறீங்க, பட் அதே சேம் டைம் நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு நான் அப்பப்போ ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பேன், மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரி, ஒரு பிளாஸ்ட் போடுங்க பாப்போம். கமான்.
Come on, blast அடிச்சுடுங்க. செஷன் லைக் பண்ணுங்க, செஷன் லைக் பண்ணுங்க. செஷன் லைக் பண்ணிடுங்க. blast னு போடுங்க பாப்போம். செஷன் லைக் பண்ணாத யாரா இருந்தா செஷன் லைக் பண்ணிடுங்கடா. Come on டா. அப்படியே blast போடுங்க. blast அடிச்சுடுங்க பாப்போம். ஃபைன் எல்லாரும் blast போடுங்க. யாரா செஷன் லைக் பண்ணாம யாரா இருந்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா டக்குன்னு செஷன் லைக் பண்ணணும். செஷன் லைக் பண்ணாத கல்பிரிட் Black Sheep நிறைய பேர் இருக்காங்க. செஷன் லைக் பண்ணாம அப்படியே பார்த்து ஐயோ நம்மள தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால விட்டு என்ன கண்ண பார்க்க முடியுது. ஸோ செஷன் லைக் பண்ணாம செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரா பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரியா? சரி, ஒரு 5 minutes refresh ஆயிப்போம். 12:40 க்கு நான் மாறுங்க. ஓகே 5 minutes எடுத்துக்கோங்க. 5 minutes break எடுத்துக்கோங்க. 5 minutes ஓகே 5 minutes refresh ஆயிடும். 12:40 க்கு நெக்ஸ்ட் क्वेश्चन நம்ம பார்த்தலாம். ஓகேவா? பண்ணிட்டீங்களா? லைக் பண்ணாத லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 5 minutes refreshment தேவை அப்படினா just 5 minutes போயிட்டு வந்துருங்க. நான் 12:40 க்கு ஆரம்பிச்சலாம். 12:40 க்கு just 5 minutes 5 minutes தான் நான் லஞ்ச் பிரேக்ல கொடுக்கிறேன். லஞ்ச் பிரேக் 1:15 க்கு 1:30 க்கு நான் லஞ்ச் பிரேக் கொடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இத நம்ம பார்த்தலாம். ஓகேவா? கேளுங்க, செம காமெடியா இருக்கு மனுஷன். இது காமெடி தான். ஏ ஃபார் அரசன் சோ. இதெல்லாம் நம்ம வெற்றி மரம் பார்த்தானா சோகப்பட மாட்டாரு. ஓகே, ஒரு 5 minutes எடுத்துக்கோங்கடா. just 5 minutes, just for 5 minutes. 12:40 க்கு நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चंस ரிசீவ் பண்ணலாம். ஓகேங்களா? எஸ்னா 24 hours ஆக்டிவா இருப்பேன் சார். நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம். PYS ரொம்ப நல்ல விஷயம். பட் PYS க்குள்ள இருக்க அந்த S மறந்துட கூடாது. ஓகே, S க்குள்ள இருக்க அந்த S என்னையாலையும் மறந்துட கூடாதுனா S க்குள்ள இருக்க S ரொம்ப ரொம்ப முக்கியம். அசையாத மரம் ஒன்று வீழ்ந்தது கீழே. இன்னும் எவ்வளவு क्वेश्चंस இருக்குன்னா இன்னும் அரௌண்ட் ஒரு எத்தனை क्वेश्चंस முடிச்சிருக்கேன்? ஒரு 30 क्वेश्चंस தான் முடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 90 क्वेश्चंस இருக்குடா. அரௌண்ட் 90 क्वेश्चंस இருக்கு. 90+ क्वेश्चंस இருக்கும். கலப்பட நான் முடிச்சிடலாம். எல்லா மூவியும் பிடிக்கும்டா. அது இந்த மூவிஸ் தான் மட்டும் இல்ல, எல்லா மூவிஸும் பிடிக்கும்டாங்கன்னா அவர் டைரக்ஷன்ல எல்லா மூவிஸும் பிடிக்கும். ஓகே 5 minutes, 4 minutes இருக்கு. இன்னும் 4 minutes. ஓகே 90 क्वेश्चंस நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். பையா தான் டக்குன்னு முடிச்சிடும். யாரோட மைண்ட் வாஷரை கேட்ச் பண்ண? எங்கடா அவன்? அப்பதான் இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேனே. முடிஞ்சிரும்டா, டக்குன்னு முடிஞ்சிரும்டா. பயாலஜில क्वेश्चंस ஈஸியா முடிஞ்சிரும். பயாலஜியும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் ஒண்ணு கிடையாது. ஒண்ணுக்கு ஒரு சப்ஜெக்ட் டெஃபினேஷன் இருக்கு. நம்ம அதிகமான क्वेश्चंस நம்ம பிராக்டீஸ் தான் பண்ணுவோம். பேசிக்கா நம்ம பார்த்தோம் அப்படி பார்த்தா நீங்க கெமிஸ்ட்ரி क्वेश्चन பிராக்டீஸ் பண்றதை விடயோ நீங்க ஒரு பிசிக்ஸ் क्वेश्चन பிராக்டீஸ் பண்றதை விடயோ நம்ம பயாலஜில அதிகமான क्वेश्चन பிராக்டீஸ் பண்ணுவோம். பிகாஸ் நம்மள ஒரு क्वेश्चंஸையும் நம்ம டிரைவ் பண்ணி காட்டணும்னு அவசியம் கிடையாது. அது அப்படியே வந்துறப்போ அது இது டிரைவ் பண்ணி காட்டணும் அவசியம் கிடையாது. நம்ம டக்குன்னு வந்துறப்போ அது இன்னும் நீ விடலையாடா. எல்லாரும் டாக்டர் ஆகிட்டு கல்யாணம் பண்ணணும்னு கனவு கண்டிருப்பாங்க. நம்ம ஹரியர் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸா பேஸ் பண்ணி பார்த்துருக்காரு. கிளினிக்கு முன்னாடிதான் வந்திருக்கீங்க அப்படியா? எதுக்கு நீ எதுக்கு கேட்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஜப்பான்காரன் என்னதான் கண்டுபிடிக்கிறேன். ஐயோ சரி ஆரம்பிச்சிடும். 2 minutes இருக்கா? ஃபைன். கண்டிப்பா தோணும். அது நேர்ல பார்க்கும்போது தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். when I see you on எப்பயாவது நேர்ல பார்க்கும்போது நம்ம சொல்றேன். ஃபைன். அதெல்லாம் நேர்ல பார்க்கும்போது தான் நான் சொல்லுவேன். கவலைப்படாதீங்கம்மா. 570 580 வருது இல்லையா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா எந்த இடத்துல தப்பு பண்றீங்கன்னு பாருங்க. எப்பவுமே எல்லா மார்க் டெஸ்ட்லயுமே நமக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றது கிடையாது. ஓகே, ஒரு 600 ரேஞ்சில் நீங்க மார்க் டெஸ்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல மார்க் தான். பட் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. ஓகே, பயப்படாதீங்க. ஓகே, பயப்படவே கூடாது. இவ்வளவு மார்க் வந்துட்டு இருக்கு, இதை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்றேன்றதை பார்க்கணும். ஓகே, எந்த இடத்துல தப்பு பண்றீங்கன்றதை பாருங்க. அனாலிசிஸ் பண்ணுங்க. அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம் அப்படின்ற அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அந்த அனாலிசிஸ் பண்ணி முடிச்சிட்டு அப்புறமா நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்க மார்க் வந்து பூஸ்ட் அப் ஆகும்.
4 ஃபேஸ்ல வந்து நம்ம அத பாப்போம் ஓகேவா சரி 1 மினிட் இருக்கா பாத்துடலாமா வந்தாச்சுல எல்லாம் வந்தாச்சுல சூப்பர் shall we start India is my native India is my country all Indians are my brothers and sisters அப்படின்றது நேர்ல பாக்கும்போது சொல்லு கண்டிப்பா சொல்றேன்டா கண்ணு நீ தொட்டாலே அவன் இன்னும் பாட்டு பாடிட்டே இருக்கான் கஸ்கின் இன்னும் பாட்டு பாடிட்டே இருக்கான் பாவம் என்னாச்சுன்னு தெரியல பைத்தியம் வைட்டானோ பயமா வருது எஸ் mock test daily practice question நம்ம கொடுத்துட்டு நம்ம ஆப்ல கொடுத்துட்டு இருக்கோம் அக்ஷயா ஆப்ல வந்து நம்ம mock test daily practice question வந்து பயோக்கு மட்டும் இல்ல மூணுத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கோம் ஏகலைவ டெஸ்ட் சீரிஸ் அப்படினு சொல்றாங்க நான் காமிச்சல அங்க மூணுத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ அத யூஸ் பண்ணிக்க பாருங்க ஓகேங்களா சரி 12:40 ஆயிடுச்சுனா எஸ் ஃபைன் வாங்க நம்ம क्वेश्चंस ப்ராக்டீஸ் பண்ணலாம் நம்ம क्वेश्चन ப்ராக்டீஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन வாங்க வந்தாச்சு லஞ்ச் பிரேக் போறோம் லஞ்ச் பிரேக் போறோம் நான் கொடுத்துறேன் ஓகே The current sequence of flow of electron in the light reaction is the current sequence of flow of electron in light reaction sequence கேட்டிருக்காங்க என்ன sequence of flow of electron இருக்க போகுது the current sequence of flow of electron இருக்க போகுது அப்படின்றது கேட்டிருக்காங்க ஏய் இந்தியா இஸ் மை கண்ட்ரி டா அதுல என்னடா உங்களுக்கு டவுட் இருக்கு எம்மதமும் சம்மதம் அப்படி சொல்ற மாதிரி எல்லா நாடும் நம்ம நாடு தானே இந்தியா நாடு தானே சரி சொல்லுங்க பாப்போம் எது வந்து கரெக்ட்டான சீக்வென்ஸா இருந்திருக்கு which is the correct sequence come on வாங்க பாட்டு பாட ஆரம்பிச்சிராதீங்க பட் இந்த क्वेश्चंस படிங்க which is the right sequence rakana which is the right sequence இது right sequence எடுத்துட்டு it's none other than photosystem 2 plastoquinone cytochrome p6 photosystem 1 peroxisomes option A say A for adavati is right answer A for adavati is right answer because it's going to option A will be the right answer option A plastoquinone base பண்ணி வரக்கூடியது photosystem 2 plastoquinone cytochrome p6 photosystem 1 peroxisome option A say A for adavati option A is going to be the right answer note பண்ணிச்சுங்க அந்த ஐஸ் ஆன்சர் பண்ணியா சூப்பர் வீரா பானுப்ரியா முகேஷ் அக்ஷயா வைஷாலி மோனிஷா ஆசத் அனிஷா ஜெயலட்சுமி சிவானி ரம்யா ஜெயஸ்ரீ அனிருத் பிரீத்தி கர்ஸ்கின் சுபஸ்ரீ கிருத்திகா சாசுகே காயத்ரி கர்ஸ்கின் அனீஷ் கரிஷ்மா கவின் சூப்பரா is going to be option A will be the right answer okay option A is going to be the right answer yes A for adavati B for therapy அப்படினு சொல்லக்கூடியது okay next question பார்த்தலாம் the enzymes that is not found in a C3 plant ல C3 plant ல found ஆகாத enzyme the enzyme which is not found in a C3 plant okay, the enzymes which is not found in a C3 plant C3 plant ல வந்துட்டு found ஆகாத enzyme C3 plant ல found ஆகாத enzyme என்ன enzyme அப்படின்றது பார்த்தோம் அப்படி பார்த்தா phosphophenol pyruvate அப்படினு சொல்லக்கூடிய carboxylase enzymes வந்து நம்ம பார்த்தோம் அப்படி பார்த்தா நம்ம C4 plant constitutionல இருக்கும்போது C3 plant ல present ஆயிருக்காதுன்னு அர்த்தம் so it's going to be option B 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆 அப்படின்னு சொல்லக்கூடிய option B will be right answer option B 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆 है बाहुबली है அப்படின்னு சொல்லக்கூடிய option B yes பாலையா வச்ச பிரியாணி கூட சொல்லலாம் option B TEP carboxylase வந்து நம்ம C4 plant constitution படி தான் பண்ண முடியவே பதிலா C3 plant பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் so option B is right answer option B is going to be the right answer நோட் பண்ணிச்சுங்க yes option B ரக்கனா PEP carboxylase அப்படின்ற enzyme ஓகேவா சூப்பர் அக்ஷயா அனிருத் பானுப்ரியா சாசுகே மோனிஷா கிருத்திகா முகேஷ் அனீஷ் பிரீத்தி காயத்ரி ரம்யா சுபஸ்ரீ கமலக்கண்ணன் தமிழரசி வைஷாலி சாரா ஜெயஸ்ரீ கரிஷ்மா கஷ்கின் சிவானி கவின் அஃப்ரா சூப்பர் ரக்கனா Banaras B Monish super is going to be option A PEP carboxylase right answer okay PEP carboxylase right answer okay kana next question பார்த்தலாம் the reaction time is responsible for the primary fixation of carbon dioxide is catalyzed by the reaction time that is responsible for the primary fixation of carbon dioxide is catalyzed by the reaction time that is responsible for the primary carbon dioxide fixation is catalyzed by reaction மொத்தமா கேட்ங்க the reaction is responsible for the primary fixation is catalyzed by primary fixation is normally catalyzed by how கண்ணுங்களா செல்லங்களா கரெக்ட்டா பாருங்க primary fixation it's option B RUBP carboxylase and phosphoenol pyruvate carboxylase
𝑠oxy தான் ரைட் ஆன்சர். யார் ரைட் ஆன்சர் இருக்கா? 𝑠oxy தான் ரைட் ஆன்சர் இருக்கு. 𝑠oxy விட்டுட்டீங்க பாத்தீங்களா? பாலியாவை நம்பி நம்ம 𝑠oxy விட்டுட்டீங்களே. கடைசில 𝑠oxy தான் ஜெயிச்சு. ஓகே? 𝑠oxy டாக்கனா RUBP கார்பாக்சிலேஸும் phosphoenol pyruvate carboxylaseum right answer. 𝑠oxy is right answer. Option C will be the right answer. Option C. RUBP carboxylase and phosphoenol pyruvate carboxylase. Option C is going to be the right answer. Note பண்ணி வெச்சுக்கோங்க. Option C will be the right answer. ஓகேவா? அப்படிலாம் பார்த்தா கூட ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சரா இருக்கு. ஓகேவா? சோ ஆப்ஷன் சி தான் both carboxylase. அவன் என்ன ரியாக்ஷன்ஸ் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி கொடுக்கல. ஓகேங்களா? அவன் C4 தான் வருமா C3 தான் வருமா அப்படி கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி கொடுக்காதனால நம்ம என்ன சொல்லிருக்கோம் ரெண்டுமே RUBP carboxylase வரும். phosphoenol pyruvate carboxylase வந்துட்டு இருக்கும் அர்த்தம். ஓகேவா? வணக்கம்டா. சின்ன குயில் பாட்டு கேக்குதுக்கு. ஓ பாட்டு பாடுறீங்களா? நல்லா. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. When carbon dioxide is added to phosphoenol pyruvate, the first stable product synthesis in carbon dioxide வந்துட்டு phosphoenol pyruvate ஓட ஆட் ஆகும்போது first stable product synthesis என்னவா இருக்க போகுது? The first stable product synthesis எதுவா இருக்க போகுது? Which is the first stable product synthesis? விட்டுறாதீங்க. Yeah, carbon dioxide as first stable product என்னவா இருக்க போகுது? Basic concept எதுவா இருக்க போகுது அப்படினு பார்த்தனா OAA phosphoenol pyruvate பேஸ் பண்ணி பார்த்திருப்பல oxaloacetic acid OAA oxaloacetate அப்படினா oxaloacetic acid ஒன்னு தான். நல்லா புரிஞ்சுங்க. பைருவிக் ஆசிடும் ஒன்னு பைருவேட்டும் ஒன்னு. நல்லா புரிஞ்சுங்களா? பைருவிக் ஆசிடும் ஒன்னு தான் பைருவேட்டும் ஒன்னு தான். oxaloacetic acid ஒன்னு தான் oxaloacetate ஒன்னு தான். அசிட்டிக் ஆசிட் நம்ம அசிட்டேட் கூட சொல்லலாம். ஓகேவா? அசிட்டிக் ஆசிட் நம்ம அசிட்டேட் கூட சொல்லலாம். சோ ஆப்ஷன் D delusional cellulose is right answer. ஓகேவா? சோ ஆப்ஷன் D will be the right answer. Ambulance sound. கேட்டுச்சா உங்களுக்கு? Is it visible? உங்களுக்கு கேக்குதா அதெல்லாம்? அதெல்லாம் கேக்குது. பரவாயில்லையே. எனக்கே லைட்டா தான் கேட்டுச்சு. வெளிய எது நடந்தாலும் கேக்குது அது. என்னதான் சவுண்ட் ப்ரூஃபோ? கேட்டுச்சா சரி ஓகே சரி இது நல்லா புரிஞ்சுங்க. அசிட்டிக் ஆசிட் வந்து அசிட்டேட் அப்படி நம்ம சொல்றோம். oxaloacetic acid அப்படின்றது. சோ oxaloacetic acid நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு phosphoenol pyruvate அப்படின்றது. ஓகேவா? சோ மைக் நல்லா தான் இருக்கு. அப்ப எக்கோலாம் இல்ல, மைக் நல்லா தான் கேக்குது. உங்களுக்கு தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ மறுபடியும் எக்கோ இருக்கா? எக்கோ கேக்குதா? எக்கோ ஒரு ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இல்ல? நான் பேசுறது டிஸ்டர்பன்ஸா இல்ல? சொல்லுங்க பாப்போம். இதுக்கு ஆப்ஷன் D delusional cellulose தான். பட் நான் பேசுறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இல்ல. பேசுறது டிஸ்டர்பன்ஸா உங்களுக்கு இல்ல தானே? இட்ஸ் ஃபைன் தானே? இரிட்டேஷன் அதே மாதிரி சில வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது இரிட்டேஷனா மைக் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. வாய்ஸ் செட் ஆயிட்டீங்க தானே? கிளியர் ஆயிடுச்சு தானே? டிஸ்டர்பன்ஸ் நமக்கு இது இருக்கா? எக்கோ இல்லையா? அது இல்லையா? இதெல்லாம் கேட்கல. டிஸ்டர்பிங்கா இருக்கா இல்லையா தான் கேட்டுறேன். கிளியர் எல்லாருக்குமே கிளியர் தானே? யாருக்கும் டிஸ்டர்பிங்கா இல்ல? ஃபைன் இருக்கணும். சூப்பர். ஃபைன் பழகிடுச்சு. அதான் நான் சொன்னா பழகிடும் அப்படின்றது. ஓகேவா? இருக்கலாம் அக்ஷயா, இருக்கலாம். ஓகேவா? இருக்கலாம். ஃபைன் சரியா? சரி ரொம்ப தான் ஆயிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். cyclic phosphorylation result in the formation of cyclic phosphorylation which will be result in the formation of cyclic photophosphorylation will be result in the formation of என்ன ரிசல்ட் பண்ணிட்டு இருக்கு? cyclic photophosphorylation will be result in the formation of ATP மட்டும் தான் நம்ம cyclic photophosphorylationல கேட்க போகுதுன்னு அர்த்தம். ATP மட்டும் தான் நம்ம cyclic photophosphorylationல கேட்க போகுதுன்னு அர்த்தம். So it's going to be option C is right answer. Soxy is right answer. அக்கனா synthesis சித்தப்பு சிக்கன் வரக்கூடிய Soxy is going to be right answer. ATP மட்டும் தான் நமக்கு cyclic photophosphorilation. NADP இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நான் cyclic பேஸ் பண்ணி வரும். But cyclic photophosphorilation அப்படின்றது பார்த்தோம்னா it's only ATP மட்டும் தான். ஓகே, மறந்துடாதீங்க. So option C Soxy is going to be the right answer. அக்கனா fine. फाइन रखना. सो मुकेश, अनिरुद्ध, जयलक्ष्मी, मोनिशा, सुबश्री, सासुकी, अनीश, गायत्री, रम्या, वैशाली, कृतिका, सारा, कावेरी, कर्षिन, करिश्मा, वीरा, जयश्री, कविन, मुकेश, कर्षिन, अनीश, अफ्रा, प्रीति, अक्षया. सुपर रखला. कविन सुपर. इसको पे ऑप्शन है C is right answer. ऑप्शन C is right answer रखला. यस, नोट பண்ணியாச்சா? என்னாச்சு? ஓ
The stroma in the chloroplast of the higher plant contains. The stroma in the chloroplast of the higher plant contains. The stroma in the chloroplast of the higher plant. What does it contain? The stroma in the chloroplast of the higher plant. What does it contain? Stroma in the chloroplast of the higher plant contains what it is contain. நானும் மதுரக்காரன் தான்டா யாராவது ஆரம்பிச்சிட்டது உங்க ஊர்ல மைக்கு செட் போட்டு பாட்டு பாடிருக்காங்களா மோனிசா சரி a stroma in the chloroplast of higher plants என்ன கண்டெய்னர் இருக்க போகுது which is contains none other than light independent reaction enzymes which contains light independent delusional light independent reaction enzymes. Option D will be the right answer. Okay, so it's going to be option D, light independent reaction enzymes. Delusional அப்படின்றது okay, but not me in Madurai just for dialogue. Oh, இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்கடா நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சரியா so option D is right answer. Option D, light independent reaction will be the right answer. Okay, option D is the right answer. Delusional okay மாட்டாதீங்க option D is the right answer. பத்தலாம் என்ன கரெக்ட்டா சொன்னீங்க சூப்பரா ஃபைன் அனிருத் மோனிஷா 𝑗யலட்சுமி சாசுகி அனீஷ் மோனிஷா ஸ்ரீனிஜா சுபஸ்ரீ வீரா முகேஷ் காயத்ரி கர்ஸ்கின் அனீஷ் பிரீத்தி கிருத்திகா வைஷாலி கரிஷ்மா கவின் காவேரி செலஸ்டின் பிரீத்தி super it's going to be option D is going to be right answer. D in leaves of a C4 plants malic acid synthesis during carbon dioxide species occur எங்க occur ஆக போகுது malic acid synthesis occur ஆகுது அது malic acid synthesis வந்து C4 plantல எந்த இடத்துல occur ஆகும் எந்த இடத்துல occur ஆகும் malic acid synthesis வந்துட்டு எந்த இடத்துல occur ஆகும் C4 plant பொறுத்த வரைக்கும் malic acid synthesis வந்துட்டு எந்த இடத்துல occur ஆகுது malic acid வந்துட்டு C4 plant வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு occur ஆகுதுன்னு கேள்வி எந்த இடத்துல occur ஆகுது it will be occur in none other than mesophile cells la enga occur agapodhu mesophile cells la occur agudhu so it's going to be option D mesophile cells is the right answer. Option D mesophile cells is going to be the right answer. ore nimisham just give me a minute. Yeah, fine. That's it. Yes, mesophile cells. Option D. Idukum option D. Delusional. Option D is the right answer. Option D will be the right answer. Okay. Mesophile cells la namakku enna naduthirukke the malic acid synthesis vandittu basic concept la anga occur aayittirukku. Malic acid synthesis vandittu namakku mesophile cells la dhaan basic ah vandittu occur aayittirukku adhum. So note பண்ணிக்கோங்க. Fine ah. ஆரம்பிச்சாச்சு. இது வரைக்கும் பாட்டு பாச்சன போயிருந்துச்சு இந்த கவின் பையன் தான் மதுரக்காரன் ஆரம்பிச்சுட்டா அவன் ஊரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க யாராவது எதையாவது சொன்னா அதை புடிச்சுக்கிட்டு போறது என்ன ஒரு சந்தோஷம் உங்களுக்கு அப்படியே போக வேண்டியது இப்படி பேசிக்கா நிக்க வேணாம் அப்படியே போயிட்டு பறந்துக்கிட்டே இருக்கணும் ஆடினே இருக்கணும் அப்படின்னு அப்படியே போக வேண்டியது எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப்ல நிக்கிறீங்களா இப்ப பாட்டுல இருந்துட்டு இருந்தீங்க இப்ப ஊருக்கு போயிட்டீங்க இப்ப அடுத்து நாடுக்கு போறீங்க கண்ட்ரிக்கு போறீங்க அடுத்து என்னெல்லாம் வரப்போகுதுன்னு யாருக்கு தெரியும் ஒருத்தருக்கு மோனிசா மண்டியில அந்த சாங் வேற ஓடிட்டு இருக்கான் ஒருத்தர் பாருங்க நீங்க மோனிகா பாட்டு ஓட வச்சிட்டீங்க என்ன பண்றது படிக்கிற பையன் எல்லாம் படிக்கவே மாட்டான் பாருங்க படிக்கிற பையன்ன்றல இப்படி ஓட வச்சிட்டீங்க அப்படின்றது ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தா a tropical plant like sugar cane shows higher efficiency in carbon dioxide fixation எதனால நமக்கு sugar caneல higher efficiency of carbon dioxide fixation பார்க்க முடியுது higher efficiency of carbon dioxide fixation எதனால tropical plant like sugar caneல பார்க்க முடியுது tropical caneல sugar caneல எப்படி வர பார்க்க முடியுதுன்னா கேள்வி எப்படி என்னால பார்க்க முடியுது sugar cane அப்படினு நான் மறுபடியும் சொல்றேன் sugar cane is a C4 plant sugar cane is a carbon 4 plant அப்ப அந்த கான்செப்ட பேஸ் பண்ணி நீங்க திங்க் பண்ணீங்கல அடிச்சிர முடியும் so yes it's going to be option B Hatch and slack pathway is the right answer it's going to be option B Hatch and slack pathway ஓகேவா கண்ணுங்களா so option B is the right answer ஓகேவா option B will be the right answer பாகுபலிகா பாலையா அப்படினு சொல்லக்கூடிய option B டக்கனா option B Hatch and slack pathway is going to be the right answer okay sugar cane higher efficiency of carbon dioxide fixation is seen in option B Hatch and slack pathway அதான் ரொம்ப முக்கியம் okay C4 plants constitution பேஸ் பண்ணி நம்ம பார்க்க முடிய விஷயமா இருந்துட்டு இருக்கறோம் ஓகேவா சூப்பர் வானுபிரியா ஸ்ரீனிஜா கர்ஸ்கின் வீரா அக்ஷயா சாசுகி அனீஷ் ஹரிஹரன் காயத்ரி பிரீத்தி கிருத்திகா சுபஸ்ரீ சாரா கவின் ஜெயலட்சுமி அனீஷ் காவேரி கரிஷ்மா வைஷாலி பேபி அக்ஷயா சாரா ஆட் ஒன் பிரசீலா
Super agana. It's going to be option B is right answer. Proceed super. Bantu T நெய்வேலில இருந்து Bantu T போயிட்டாப்ல. அவர் நெய்வேலில இருந்து Bantu T போயிட்டாரு. ஓகேவா? அது ப்ரொபோஸ்லாம் பண்ணலக்கடா. அவன் பையன் தான் பொண்ணு ஐடியில வந்து சொல்லிட்டு இருக்கான். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி பார்த்தாலே தெரியாமனா இதெல்லாம் பழைய முன்னாடிலாம் ஃபேக் ஐடி பிரியா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நீங்க சப்போர்ட் செய்றீங்க. பட் இருந்தாலும் ஃபேக் ஐடியில ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஃபேக் ஐடியில வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். எலக்ட்ரான் from ejected chlorophyll photosystem 2 are accepted first by electrons from ejected chlorophyll photosystem 2 are accepted first by எதனால ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணப்படுது? photosystem 2 வந்துட்டு எதனால ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணப்படுகிறது? photosystem 2 வந்துட்டு எதனால ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணப்படுகிறது? photosystem 2 which is accepted by first ரெஸ்ட் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் எதனால அக்செப்ட் பண்ணப்படுகிறது? ஹைடா கூகுள் எதை அக்செப்ட் பண்ணப்படுது? பிளாஸ்டோகைனானால. இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் A is right answer. ஆப்ஷன் A பிளாஸ்டோகைனானால அக்செப்ட் பண்ணப்படுகிறதுன்னு அர்த்தம். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் A is right answer. ஆப்ஷன் A will be right answer. பிளாஸ்டோகைனான் நோட் பண்ணி வெச்சோங்க. CA for Radavati அப்படி சொல்லக்கூடிய ஆப்ஷன் A is going to be right answer. கோயினன் அப்படி சொல்றோம், பிளாஸ்டோகைனன் அப்படி சொல்றோம். சோ ஆப்ஷன் A is right answer. ஆப்ஷன் A. ஓகேவா? பிளாஸ்டோகைனன் அப்படி நம்ம சொல்றோம், கோயினன் அப்படி சொல்றோம். ஓகேவா? மறந்துடக்கூடாது. என்ன கான்செப்ட் படிச்சிட்டு இருக்கோம்ன்றத மறந்துடவே கூடாதுனா. சூப்பர். அனிருத், ஸ்ரீனிஜா, வீரா, சாசுகி, முகேஷ், ஜெயலட்சுமி, பானுப்ரியா, வைஷாலி, சிவானி, கரிஷ்மா, ரம்யா, கமலக்கண்ணன், மோனிஷா, சாசுகி, கவின், சாரா, செலஸ்டின், காயத்ரி, சுபஸ்ரீ, கரிஷ்மா, கிருத்திகா, பிரீத்தி, ஹரிஹரன், திவ்யா, கோகுல், கிரிஷ், பிரசீலா, அஃப்ரா, அக்ஷயா, காவேரி, கலைக்கிறீங்க. சாமுவல், சூப்பர். இதுக்கு ஆப்ஷன் A குவைனான் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபைன் இருக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन பாத்தீங்க அப்படி பார்த்தா இந்த leaves of C4 plant carbon dioxide fixation occurs in the cells of the malic acid formation during leaves of C4 plant carbon dioxide fixation occurs of the malic acid formation. ஏற்கனவே பார்த்ததுதான். அடிங்க டக்குனு அடிங்க. Yes, is going to be mesophile. Option D delusional சொல்லுவாங்க. Option D mesophile is right answer. Okay, option D is right answer. D for disum கூட சொல்லலாம். Okay, disum நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். Okay, அது ஒரு லீடு வந்தாங்க. So mesophile அக்கர் ஆகலாம் அப்படினு பாத்துறோம். Okay, yes, option D is right answer. ஏற்கனவே நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ்ல கொஞ்சம் வேற மாதிரி கான்செப்ட்ல கேட்டிருக்கீங்க. என்ன கார்பன் டை ஆக்சைடு C4 plant mesophile அப்படி கான்செப்ட் கேட்டிருக்காங்க. So ஆன்சர் என்ன அப்படி பாத்தீங்கன்னா mesophile tissues தான் இருந்திருக்க போது மறந்துடாதீங்க. So option D will be the right answer. Okay, next question பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா the first acceptor of the electrons from the excited chlorophyll molecules of the photosystem 2. இதுவும் பார்த்ததுதான்டா. இப்ப பார்த்ததுதான். क्वेश्चंस மாத்தினால ஆன்சர்ஸ் மாத்தினால கான்செப்ட் மாறாது அப்படின்றது. photosystem 2 சீக்கிரம் லேட் பண்ணாதீங்க. ஒரு क्वेश्चन ரிப்பீட்டட் கான்செப்ட்ல வருது அப்படி பார்த்தா லேட் பண்ணிட்டு போய் டக்குனு அடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் ஆக கூடாது. டிஃபால்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆக கூடாதுனா நான் டிஸ்ட்ராக்ஷனே ஆப்ஷனா போட்டுருக்கேன் அப்படி போகும்போது நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா இருப்பீங்க அப்படினே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. எஸ், இதுக்கு ரைட் ஆன்சரா இருக்கும்போது நம்ம சாக்சி பொண்ணுதான். ஓகே, அது going to be option C சாக்சி கோயினான். ஏற்கனவே நம்ம பார்த்ததா ஆப்ஷன் C is right answer. ஓகேவா? எஸ், சைனா சிக்கன் பிரியாணி ஸ்லரி ஏதோ during photorespiration oxygen consuming reaction occurs in photorespiration அப்போ oxygen consuming reactions எப்போ occurs ஆகும்? during photorespiration oxygen consuming reaction occurs in oxygen consuming reaction சாக்சி விட்டுறாதீங்க. தெல்லாம் கண்ணுங்களா ஆக்சிஜன் கன்சியூமிங் ரியாக்ஷன் ராகனா ஆக்சிஜன் கன்சியூமிங் ரியாக்ஷன்ஸ் ஒன்ஸ் நல்லா பாருங்க ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா காப்பி பேஸ்ட் அடிக்கலாம். மைட்டோகாண்ட்ரியாக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாதுடா. No. Super Ravira. Yes, one other. So it's going to be stroma of chloroplast and peroxisome. Say A for Radavati அப்படின்னு சொன்னேன். சாக்சியை விட்டுறாதீங்கடா சொன்னேன். நான் சாக்சியை மட்டுமே புடிச்சிட்டு இருக்கேன் அன்னைக்கா சொல்லியிருந்தேனா.
சாக்சியை விட்டுறாதீங்கன்னு தான் சொன்னேன், பட் சாக்சியை மட்டுமே பிடிச்சிட்டு இருந்தா நினைக்க சொன்னா. So it's going to be option A, stroma of chloroplast and peroxisome. Option A will be the right answer. Option A, stroma of chloroplast and peroxisome. Option A is going to be the right answer. Note பண்ணி வெச்சுங்க. ஃபைன் ஆகனா stroma of chloroplast peroxisome சங்க மைட்டோகாண்ட்ரியாக்கு நனி வேலை இல்ல அப்படிங்கறது. Say A for Rutherford is right answer. A is right answer. ஓகேவா? A for assume வந்துட்டாங்கப்பா. அடுத்த anime characters பேஸ் பண்ணி வரதுக்கு. ஓகேவா? So it's going to be option A டாகனா stroma of chloroplast and peroxisome. நோட் பண்ணி வெச்சுங்க. Option A is right answer. Okay, option A, stroma of chloroplast and peroxisome is the right answer. Stroma of chloroplast and peroxisome. No problem. Confuse ஆன பரவாயில்லை. clear ஆனா போதும். clear ஆனீங்களே போதும். ஓகே, next question பார்த்தலாம். அடுத்த question. In photosystem 2, photosystem 2 இல்ல photosystem 1, first electron acceptor. நல்லா புரிஞ்சுங்க. photosystem 2 கேக்கல, photosystem 1 கேக்குறான். photosystem 1 ல first electron acceptor என்ன இருக்க போகுது? No problem. Photosystem 1 ல first electron acceptor. Photosystem 1 concept கேக்குறான். Photosystem 1 ல first carbon acceptor. ETS கான்செப்ட்ல படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் ஆட் பண்றது FES நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? FES அப்படினு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல ரெஸ்பிரேஷன் கான்செப்ட்ல படிப்போம் நினைக்கிறேன். ஓகே, FES அப்படினு இருக்கும். Fe எதை டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கு? அயனை டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கு. சோ அதனால அயன் சல்ஃபர் புரோட்டீன் தான் வரும். ஓகேவா? அயன் சல்ஃபர் புரோட்டீன் தான் வந்துட்டு இருக்க போது FES அப்படினு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குமா தெரியல. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்துட்டு போட்டோசிஸ்டம் 1 ல பேஸ் கண்டு வரது FES னு படிச்சிருப்போம். Fe மெக்கானிக்கல் பேஸ் கான்செப்ட்ல வந்துட்டு Fe அப்படினு எதை டேர்ம் டிட்டர்மைன் பண்ணுது? அயன் தான் டிட்டர்மைன் பண்ணிருக்கு. So it's going to be option C, iron sulfur protein is the right answer. Soxy will be the right answer. ஓகேவா? சாக்சியை மட்டும் விட்டுறாதீங்க. சாக்சியை மட்டும் பிடிச்சிட்டு தான் சொன்னா சாக்சியை விட்டுறாதீங்கன்னு நான் சொல்லிருந்தேன். ஓகே, தப்பு பண்ணாதீங்க. So option C is right answer. iron sulfate P700 வந்துட்டு அக்செப்டர் பேஸ் பண்ணி நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கும்போது option C is the right answer இருக்கும்போது is the iron sulfur protein will be the right answer. It's not Soxy, Soxy. ராஜ்பிரியா என்ன சொன்னாங்க? Soxy and iron sulfur protein-ஆ இருக்க போகுது. பேசிக்கா அதான் நான் சொன்னேன். FES ல வந்து நம்ம P700 அப்படிங்கற கான்செப்ஷனை பார்த்திருப்போம். ஓகே, நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகே, என்னமோ நடக்குது சார். என்ன நடக்குது சாட்ல? மீண்டுமா? What is your problem? லவ் இல்லடா, ரெடியூசிங் சப்ஸ்டன்ஸ் ஃபெராய்ட் சீரோன்ஸ் வராது. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து நம்ம எலக்ட்ரான் தான் அயனோட தான் போய் அக்செப்ட் ஆகும். ஓகே, அந்த ETS எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விட்றா அவனே ஏதோ ஒரு என்னது ஒரு கேர்ள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கஷ்டப்பட்டு கோல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வந்துட்டு இருக்கான் அப்படின்றதுனால சரி தூக்கிடலாம் தூக்கிடும் பிளாக் பண்ணி விட்டுறோம். ஓகேவா? ரொம்ப தொடர்ச்சி கொடுத்துறானா பிளாக் பண்ணி விட்டுறோம். கடையப்பட ஒரு நிமிஷம். Fine. நம்ம next question பார்த்தலாமா? next question பார்த்தலாம். டேய் ஐரன் நீ ரிப்ளை பண்ணிட்டு இருக்காதடா, அப்புறம் நீயே பிளாக் ஆயிடுவ. ரிப்ளை பண்ணிட்டு இருக்காதீங்க, அந்த வேர்ட்ஸை ரிப்ளை பண்ணாதீங்க, அப்புறம் மறுபடியும் பிளாக் ஆயிட்டீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஓகேங்களா? அதுக்கு ரிப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நம்ம டெக் டீம் உங்களையும் சேர்த்து பிளாக் பண்றாங்க. அப்புறம் பிளாக் பண்ணிட்டாங்க அனிஸ் யாரோ சொல்லியிருந்தானே சார் நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க சார் அப்படிங்க சொல்லிட்டு போறீங்க. ஓகேங்களா? ஃபைன் விட்டுருங்க. சரியா? சரி, next question பார்த்தலாம். கொடுக்கறேன்டா ஒரு 115 கொடுக்கறேன்டா. 115 க்கு லஞ்ச் பிரேக் கொடுக்கலாம். 10 minutes கொடுக்கலாம். 115 க்கு லஞ்ச் பிரேக் கொடுக்கலாம். ஓகேவா? Photosynthesis in C4 plants is relatively less limited by the atmospheric carbon dioxide levels because photosynthesis in C4 plants is relatively less limited
in atmosphere. C4 plant வந்துட்டு less limitedா இருக்கு, less limitedா இருக்கு. But இது எந்த கான்செப்ட்ல பேசிக்கா, எந்த லெவல்ல அப்படின்றது So it's going to be, it's the right answer. 4 carbon answer of primary initial carbon fixation on the product. Enna answer ara podhu. Photosynthesis in C4 plant is relatively less limited in atmospheric carbon dioxide levels. எதனால இல்லையே, என்ன ஆன்சர் வரலையே. ஆக்சலும் அசிடேட் வந்து ஃபார்ம் ஆகும்ன்றல, கார்பன் டை ஆக்சைடு போய் ஆட் ஆகி ஆக்சலும் அசிடேட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சோம். ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு போலியா. சோ டெலிலு தான் ரைட் ஆன்சரா வந்துட்டு இருக்கு. 𝑠 சூப்பர்மா. So option D is right answer. Option D Kanishka superma. Kamalakannan super. So option D primary fixation of carbon dioxide is mediated via PEP. இதோட போய் ஆட் ஆகும்போது தான் நமக்கு கார்போ ஆக்சிடேஷன் நடந்து நமக்கு ஆக்சலேட் அதாவது ஆக்சல் அசிட்டிக் ஆசிட் வந்து ஃபார்மேஷன் நடக்க போகுது. சோ அந்த பேஸ் கான்செப்ட்ல நம்ம அதிகமா கம்மியான கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம கம்மியான கான்செப்ட்ல நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏனா picking up carbon dioxide when is low concentration இருக்கும்போது highest affinity caseல இருக்குது. பாத்துறோம் C4 plants வந்து இனிஷியலி கார்பன் டை ஆக்சைடு ஃபீச்சர்ஸ் வந்து மெசோஃபைல்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. லிமிட்டட் கான்செப்ட் வந்து இது லோ டெம்பரேச்சர்ல இருந்தாலும் லோவஸ்டா இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்குது, அதை அப்டேக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. அதனால தான் நம்ம இதுல பேச போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது, போட்டோ ரெஸ்பிரேஷன் லாஸ் வந்து நடக்காது அப்படின்றத நம்ம பாத்துறோம். ஓகேங்களா? Yeah, fine, Rasti. Okay, fine. Next question பதிலாம். It's option D. Delu D is right answer. 10 minutes. So last 10 minutes முடிச்சதுக்கு அப்புறம் லஞ்ச் பிரேக் கொடுக்கலாம். போய் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் மிச்ச क्वेश्चंस கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, குளோரோஃபில் இந்த குளோரோபிளாஸ்ட் லொகேட்டட் எங்க குளோரோஃபில் லொகேட் ஆயிருக்கு? குளோரோபிளாஸ்ட்ல குளோரோஃபில் எங்க லொகேட் ஆயிருக்கு? குளோரோபிளாஸ்ட்ல குளோரோஃபில் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். குளோரோஃபில்ல குளோரோபிளாஸ்ட்ல ஏதாச்சு அப்படி பார்த்தா எங்க லொகேட் ஆயிருக்கு? Fine. Where do it's located? என்னடா ஆச்சு உங்களுக்கு? உண்ட மயக்கத்தில் இருக்கீங்களா, சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த கலக்கத்தில் இருக்கீங்களோ? உண்ணாத்த மயக்கமா? அதனால தான் போட ஓகேவா. ஸ்டோமால பிரசன்ட் ஆயிருக்காரு குளோரோஃபில், ஸ்டோமால பார்க்க முடியாது. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்டோமா அப்படின்றது ஒரு குழம்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸ்டோமா அப்படின்றது ஒரு குழம்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸ்டோமால நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. கிரானால மட்டும் தான் பார்க்க முடியும். So it can be scarcely visible. Chlorophyll is only is present in located in கிரானால மட்டும் தான். தைலக்காய்ச்சல் பேஸ் பண்ணி தைலக்காய்ச்சல் அரேஞ்ச்மென்ட் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கிரானால மட்டும் தான் நம்ம என்ன பார்க்க முடியும், குளோரோஃபில் பார்க்க முடியும் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? குளோரோஃபில் அங்க மட்டும் தான் பார்க்க முடியும்னு அர்த்தம். say A for Radavati is right answer. Okay, Radavati is right answer இருக்கு. A is right answer இருக்குனா சரி ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் பார்த்தோம். ஓகே, ஆன் சார் ஒரே क्वेश्चन பார்த்து நம்ம லஞ்ச் பிரேக் போலாம். because உண்ட மயக்கத்துல அப்படியே தள்ளாறீங்க அப்படின்றது. ஓகே, சோ ஸ்டோமால இருக்காதுறாக்கனா நோட் பண்ணி வெச்சோம். ஓகே, ஸ்டோமால இருக்காது நோட் பண்ணி வெச்சோம். கிரானால மட்டும் தான் பிரச்சனை இருக்கு. கிரானால மட்டும் தான் பிரச்சனை இருக்கு. ஓகே, so it's going to be say A for Radavati. நோட் பண்ணிக்கோ மறந்துடாதீங்க. Okay, இந்த क्वेश्चन கரெக்ட்டா சொல்லணும். இந்த क्वेश्चन கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம். As compared to the C3 plant, how many additional molecules of ATP are needed for the net production of 1 molecules of HO sugar by C4 plants? C3 plant கம்பேர் பண்ணி சொல்லும்போது எத்தனை additional molecules of ATP நமக்கு தேவை
for net production of one molecules of HO sugar 6 carbon sugar base பண்ணி கூட C4 plants ல அப்படினு கேட்டிருக்காங்க ஓகேங்களா நிச்சயமா பசங்க லாஸ்ட் क्वेश्चन இந்த லாஸ்ட் क्वेश्चन முடிச்சதுக்கு அப்புறம் நான் பிரேக் கொடுக்கிறேன் क्वेश्चन முடிச்சதுக்கு அப்புறம் நான் பிரேக் கொடுக்கறேன்னா போய் சாப்பிட்டு வந்துடலாம் தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே என்னடா 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 இப்படி நடக்குது அப்படின்றது it's 12 dakana it's not 6 it's 12 option C is the right answer so C is going to be the right answer okay va and the equation of C4 pathway la போட்டு பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் equation of C4 pathway la போட்டு பாருங்க equation of C4 pathway la என்ன பண்ணனும் நீங்க போட்டு பார்க்கணும் அப்படின்றது ஓகேவா equation of C4 pathway 6PEP அந்த கான்செப்ட்ல கொடுத்திருப்பாங்க இதுக்கு கொஞ்சம் பெருசா போகும் 6PEP 6 molecules அப்படின்றது so option C is the right answer வந்துருக்கு போதா okay 12 ATP கான்செப்ட் வரும் ஒரு நிமிஷம் மீண்டும் மீண்டுமான மீண்டும் மீண்டுமே எல்லாம் பசி மயக்கத்தில் இருக்கிறதுனால ஒருக்கும் ஆன்சர் வரும் பட் இருந்தாலும் ஒரு நிமிஷம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் C3 plant கான்செப்ஷன்ல என்ன ஆக போகுது 1 molecules of HO sugar ஃபிக்ஸ் பண்ண 1 molecules of HO sugar ஃபிக்ஸ் பண்றதுக்கு HO sugar வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு HO னால இருக்க போகுது 6 தான் இருக்கு HO sugar ஃபிக்ஸ் பண்றது ஒரு molecules நமக்கு 6 ATP தேவைப்படுது பட் இந்த கான்செப்ஷன்ல C4 plants ல பாத்தீங்கன்னா நம்ம 2 moles ல கான்செப்ஷன்ல ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இல்லையா 2 moles கான்செப்ட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்குறதுனால ஒண்ணுமே இல்ல 6x2 கான்ஸ்டிடியூஷன்ஸ் C4 plant வால் பண்ணும்போது நம்ம 12 ATP வந்து கிடைக்க போகுது அவ்வளவுதான் ஈக்குவேஷன் கன்ஃபியூஷன் இருந்துச்சுனா இந்த கான்செப்ட் கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஜஸ்ட் 6x2 அப்படின்றது அடிஷனலா கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் மெக்கானிசம் வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கு எதனால சார் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது இல்லையா சோ அதனால அடிஷனல் மெக்கானிசம் வந்து நம்ம இதல பார்க்க முடியும் அப்படின்றது அதேதான் சோ போட்டோ ரெஸ்பிரேஷன் தான் நமக்கு பேஸ் கான்செப்ட்டா இருந்துட்டு கிடக்கனா சோ 6x2 அப்படின்றது தான் வரப்போகுது ஓகே இப்போ அடிஷனல் ஆஃப் ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல் வந்து வரப்போகுது சோ ஆப்ஷன் B no break continuous session so ஓகேவா சோ ஆப்ஷன் C 12 ஓகேவா 12 is the right answer அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சா ஃபைன் ஒரு blast ஒன்னு போடுங்க பாப்போம் ஒரு blast ஒன்னு போடுங்க கம் ஆன் பாஸ் ஒரு blast அடிச்சுடுங்க blast அடிச்சுடுங்க பாப்போம் கம் ஆன் ரகனா blast அடிச்சுடுங்க செஷன் லைக் பண்ணாம யாரா இருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணுங்க செஷன் லைக் பண்ணாம யாரா இருக்கீங்க அப்படினா மறக்காம செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க செஷன் லைக் பண்ணாம யாரா இருக்கீங்க செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்களா ஓகே ஃபைன் சூப்பர் அண்ட் அதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு ஃபார் RE-NEET free crash course join அப்படிங்கற லிங்க் இருக்கு அதுக்கான டெலகிராம் லிங்க்கும் நான் கொடுத்திருக்கேன் ஓகே அது கீழ வந்து பாத்தீங்கன்னா RE-NEET 2020 crash course டெலகிராம் லிங்க் நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு சோ அதுவும் நீங்க எது பண்ணிக்கலாம் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு உங்க நோட்ஸ் வேற ஏதாவது கான்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு இருக்கா வேற ஏதாவது அப்டேட்ஸ் ஏதாவது இருந்துட்டு இருக்கா என்ன வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கோ சோ அதெல்லாம் போட்டு நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ் மறந்துடாதீங்க ஓகே சோ டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணனும் அப்படினா கூட நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கீழ அந்த லிங்க் இருக்கு அதே மாதிரி தான் நம்ம கிராஷ் கோர்ஸ்க்கு லிங்க் இருக்கு இங்க ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸ்க்கு லிங்க் இருக்கு சோ எல்லாத்தையும் லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்க பாருங்க ஓகே எல்லாத்தையும் இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்க பாருங்க ஃபைனல் பிளாஸ்ட் போட்டாச்சா செஷன் லைக் பண்ணாம லைக் பண்ணியாச்சா செஷன் லைக் பண்ணாம இருந்தா யாராவது லைக் பண்ணியாச்சா செஷன் லைக் பண்ணாம இருக்காதீங்க செஷன் லைக் பண்ணிக்கோங்க ஃபைன் சாப்பிட்டு வந்துடலாமா சோ we shall go for lunch break போயிடலாமாடா ரொம்ப முக்கியம் என்ன காதல் கதை ஓடிட்டு இருக்கு என்ன இப்ப திடீர்னு என்ன ஆச்சு காதல் கதை ஓடுறதுக்கு ஓட்டு போட்டு இருக்காங்க
ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸ்னா ஒண்ணுமே இல்ல கணுங்களா, எல்லா கான்செப்ட்ல பேஸ் பண்ணி நமக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா, டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். எத்தனை क्वेश्चंस இருக்கும் அப்படி பார்த்தா அரௌண்ட் 2520 क्वेश्चंस பேஸ் பண்ணிருக்க போறோம். 14 ஃபுல் சிலபஸ் பிராக்டீஸ் பேஸ் இருக்கும். உங்களுக்கு 20 OMR ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பப்படும். நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினு பார்த்தா நீங்க உட்கார்ந்து பிராக்டீஸ் பண்ணிக்கலாம். வீட்லயே உட்கார்ந்து என்ன பண்ணிக்கலாம், வீட்ல உட்கார்ந்து பிராக்டீஸ் பண்ணிக்கலாம் வித் மார்க் டெஸ்டோட. ஓகே, அந்த மார்க் டெஸ்டோட பிராக்டீஸ் பண்ணுங்க. அதுக்கான பிரைஸ் தான் நம்ம 549 rupees அப்படினு சொல்லிருக்கோம். நம்ம Amazonோட லிங்க் பண்ணி அனுப்பிட்டோம். அப்படியே Amazonோட லிங்க் பண்ணி அனுப்பிட்டிருக்கோம். சோ அதனால தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமா வந்து கிடைக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் சீரிஸ். நம்பிக்கை பேஸ் பேட்ச் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்பிக்கை பேட்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் சீரிஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினு பார்த்தா தாராளமா வாங்கி நீங்க அதை பிராக்டீஸ் பண்ணலாம். ஓகேவா, ஒன்ஸ் நீங்க OMR ஷீட்ல எந்த அளவுக்கு நீங்க பிராக்டீஸ் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க மார்க் டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன ஆக போகுது, உங்களுக்கு மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, பிரைவசி பாலிசின்னு கேக்குது சார். பிரைவசி பாலிசினா உங்களுக்கு அதுதான் கண்ணா, வேற ஒண்ணுமே இல்ல. ஓடிபி ஜெனரேஷனாக தான் கேட்டிருக்கோம் மோனிஷா. நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனா, சரி. சாப்பிட்டு வந்துறீங்களா? கோ ஃபார் a break. சரி, எல்லாரும் சாப்பிட்டு திரும்ப 2 o'clock வந்துறீங்களா? ஓகே, சோ we shall resume by 2. நம்ம 2 க்கு ரெஸ்யூம் பண்ணலாம். போய் சாப்பிட்டு வந்துருங்க. ஓகே, ஃபைன். வேற ஏதாவது டவுட் இருக்கா? So now we will resume it by 2 o'clock. 2 o'clock வந்துட்டு மிச்சம் இருக்க 1 hourல நம்ம மிச்சம் क्वेश्चन பார்த்துலாம். இன்னும் என்ன ஒரு 70 கூட இருக்காது. 60+ क्वेश्चंस தான் இருந்திருக்கு. நம்ம டக்குனு முடிச்சிடலாம். 16 கிளியர் கா क्वेश्चंस தான் இருக்கு. less than 60-50 क्वेश्चंस தான் இருக்கு. நம்ம டக்குனு முடிச்சிடலாம். எனி டைம் அவைலபிள் தான்டா. எனி டைம் அவைலபிள் தான். ஓகே, எனி டைம் அவைலபிள் தான்டா. எனி டைம் அவைலபிள் தான். லிங்க்ல எனி டைம் அவைலபிளா தான் இருக்கும். சோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே, எனி டைம் அவைலபிளா தான் இருக்கும். போடுவோம் காயத்ரி. ஓகேவா, ஒரு பேப்பர் நம்ம போட்டுருக்கோம், இன்னொரு பேப்பர் நம்ம போடுவோம். கவலைப்படாதீங்க. எஸ், நானும் சாப்பிட்டு வந்துடுறேன். நீங்களும் போய் சாப்பிட்டு வந்துருங்க. ஸோ வில் மீட் அப் அட் 2 o'clock. 2 o'clock நம்ம மீட் அப் பண்ணலாம். Fine, we'll meet up at 2.
பண்ணிக்கலாடா. ஓகே, ஹாய் 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 ஹாய். சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சா? எஸ் 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 எஸ். ஆர் யூ குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். மதிய வணக்கம். யா, அப்புறம் நம்ம மத்தியானத்தோட சிறப்பு டாபிக் என்னது? தியானத்திலே சிறந்த தியானமான மத்தியானம் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெல்கம் டு பெஸ்ட் தியானம். பெஸ்ட் தியானத்திலே சிறந்த தியானமான மத்தியானம் செஷனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன், அன்புடன் வரவேற்கிறேன், அன்புடன் வரவேற்கிறேன், அன்புடன் வரவேற்கிறேன். ஓகேவா? எஸ், குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சா? நானும் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்க தானே? ஃபைன் 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 ஃபைன். வாலைக்கும் அஸ்ஸலாம். ஓகே, சில கொஸ்டின்ஸை பார்த்துருவோமா? அதனால தானே மத்தியானத்தில் சிறந்த தியானம் அப்படின்னு சொன்னேன். தியானம் அப்படின்னு என்னது? தூங்குறது. தியானம் அப்படின்றது எல்லாத்தையும் இது பண்ணுறது, நம்ம அமைதியாக இருக்கிறது. தூங்கவும் நம்ம இதை மிஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போ மெடிடேஷனும் ஒன்று தான், தூங்குறதும் ஒன்று தான். ரெண்டுத்துலேயுமே நம்ம மைண்ட் வந்து காமாக இருக்க போகுது. இப்போ மத்தியானத்தில் தான் நமக்கு என்ன பண்ண போகிறோம்? அதிகமான தூக்கலாம் வரப்போகுது. ஓகே, ஸோ அதே தான் தியானத்திலே சிறந்த தியானமான மத்தியானம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, ஓகே, ஷால் ஸ்டார்ட் தி செஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோமாடா? கண்ணாச்சலா ராசா குட்டிகளா, செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? அச்சு விட்டுலாமா? செஷன் அடிச்சலாமா? எஸ் ஐ ஹேவ் டன். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் கான்செப்ஷன் பார்த்துலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கான்செப்ஷன் இஸ் கோயிங் டு பி எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவாங்க. Plants adapted to the low light intensity have. Plants which is adapted to the low light intensity. Low light intensity. Plants low light intensity adapt ஆயிருக்கு. அது என்னன்னு சொல்லிருக்கோம்? low light intensity அப்படின்னு. low light intensity என்ன வர போகுது? Plants adapted to the low light intensity have எஸ் என்ன இருக்க போகுது? high rate of oxygen carbon dioxide sun plant. நல்லா பாருங்க. Can you see it? இன்னச்சு சாப்பிட்டு உண்ட மயக்கம் அப்படி சொல்லக்கூடாது. ஓகேவா? என்னடா சத்தம் கேக்குது? இஸ் கம்மிங். என்னடா சத்தம் கேக்குது? ஃபைன். என்ன ஆன்சர்? ஆன்சர் என்ன?
high rate of carbon dioxide efficient sun plant or largest photosynthetic unit is sun plant. It's going to be which is the right answer? Which is the right answer? They have a larger photosynthetic unit, so they absorb maximum amount of light from the photosynthetic active radiation. Okay, they have larger photosynthetic unit size. Option A, larger photosynthetic unit size than the sun plant. ஓகேங்களா, அதனால தான் ஹையஸ்டா வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ சே ஏ ஃபார் டாவட்டி ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா, ஏ ஏ ஏ ஏ ஏ அப்படி சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் ஏ டாக்கனா மறந்துடாதீங்க. அது இருக்கனால தான் அப்சர்வ் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து அப்சர்வ் பண்ணப்படுது ஃபோட்டோசிந்தடிக் ஆக்டிவ் ரேடியேஷன்ஸ் கான்செப்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, ஆப்ஷன் ஏ டாக்கனா சே ஏ ஃபார் டாவட்டி வந்தாச்சுல. ஓகே, எல்லாரும் பேக் தான் லோ லைட்டா லைட் இல்ல தெரியுதுல கண்ணல எல்லாம் தெரியுதுல. லோ லைட் அந்த பிக் லைட் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் பர்ஃபெக்ட்டா தெரியுதுல. டிஸ்டர்பன்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கேக்குதா? அது வேற ஒண்ணும் கிடையாது. பக்கத்து கிளாஸ்ல வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அதே கான்செப்ஷன் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, ஃபைன். டிஸ்டர்பன்ஸா இருக்குது? இஸ் இட் டிஸ்டர்ப்? நிறைய வாய்ஸ் கேக்குதா? ஒரே நிமிஷம் நான் பார்க்குறேன். இல்லையாடா, அவ்வளோ இல்லையாடா. ஓகே, சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஆமா, பக்கத்து கிளாஸ் எடுக்கிறதுனால தான் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ஃபைன். ஓகே, சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन. In C3 plants, first stable product of the photosynthesis during dark reaction. First stable product of the photosynthesis during dark reaction. C3 plantல வந்து first stable product of the photosynthesis during dark reaction எதுவா இருக்கு? என்னாச்சு என்ன ஃபார்வர்ட் பண்ணனும்? என்ன யாருக்கு கிளாஸ் வந்ததே தெரியலையா? கிளாஸ் வந்து தெரியாத மாதிரி இருக்கா? சரி, C3 பிளான்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ஓட photosynthetic dark reactions என்னவா இருக்காங்கல? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் எஸ். இதுக்கு ஆப்ஷன் SOPC தி ரைட் ஆன்சர். 3-phosphoglyceric acid PGA அப்படி சொல்லக்கூடிய 3-phosphoglyceric acid is the right answer. ஆப்ஷன் C will be the right answer. கண்ணா சூப்பரா. ஆப்ஷன் 3 C3-phosphoglyceric acid. 3-phosphoglyceric acid வெளிய ஏதோ கன்வர்ஷன் பண்றாங்க. இருக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ் போனாலே கேக்குதுல, சவுண்ட் கேக்குதுல, சோ அதே கான்செப்ட் தான் இங்க. ஓகே, சரி, நம்ம இத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணனும். क्वेश्चंस மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா அப்படி நீங்க பாட்டு பாட ஆரம்பிச்சீங்களா நீங்க உள்ள போறீங்க. ஓகே, உங்களுக்கு ஆப்ஷன் சி ராக்கனா SOPC will be the right answer. சித்தப்பு வராலே அப்படினு. ஓகேவா? ஓகே, நோடா ஆபீஸ்ல தான் நான் வீட்ல இருந்து என்ன இப்படி எடுக்க முடியும். ஓகே, ஆபீஸ்ல தான் இருக்கேன். சோ வெளிய ஏதோ கான்செப்ஷன் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். ஓகே, சோ ஆப்ஷன் சி 3-phosphoglyceric acid is the right answer. ஓகே, ஆப்ஷன் சி is the right answer. Okay, option C will be right answer. 3-phosphoglyceric acid மறந்துடாதீங்க. 3-phosphoglyceric acid. 3-phosphoglyceric acid. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Which one of the following is wrong in relation to the photorespiration conceptல எது வந்து wrong-ஆன ஸ்டேட்மென்ட்டா எடுத்துட்டு இருக்கு அர்த்தம். photorespiration conceptல எது வந்து wrong-ஆன ஸ்டேட்மென்ட்டா இருக்கு? Which is the wrong statement according to photorespiration conceptல எது wrong-ஆ இருந்துட்டு இருக்கு? Which is wrong? ராங்கான ஸ்டேட்மென்ட் கேட்டுக்கங்கடா. குழந்தை சத்தமா? ஆனபிள் வந்திருக்கும். ஆனபிள் வந்திருக்கும். ஓகே, என்ன இருக்க போகுதுடா? இதுல ராங் ஸ்டேட்மென்ட் போட்டோ ரெஸ்பிரேஷன் கைஸ் பண்ணுவோம். நிறைய வாட்டி பார்த்திருந்தோம். C4 பிளான்ட்ல வந்துட்டு போட்டோ ரெஸ்பிரேஷன் ஆப்சென்ட்டாக இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? in C4 plant photo respiration is absent அப்படினு பார்த்திருப்போம். so it is a characteristics of the C4 plant அப்படின்றது ஆப்ஷன் தான் இருக்குனா போட்டோ ரெஸ்பிரேஷன் லாஸ் நமக்கு இதுல நடக்காது. நம்ம C4 பிளான்ட்ல நடக்காதுன்னு அர்த்தம். so option D is the wrong answer. option D is going to be the wrong answer. ரகனா சூப்பர் ஃபைன் ரகலா சூப்பர் ஆதித்யா மோனிஷா मुकेश कस्किन चारू रम्या तमिलरसी कृतिका जेम्स सुबश्री 𝑧𝑗𝑽𝑬 जयलक्ष्मी प्रीति अनिरुद्ध करिश्मा वीरा गौतम भानुप्रिया कविन कस्किन गोमதி கலைக்கிங். இதுவே ஆப்ஷன்
D. Delusion and solu அப்படி சொல்லக்கூடிய ஆப்ஷன் D is the wrong answer. Option D is going to be the wrong answer. Okay, next question பார்த்தலாம். அடுத்த question என்ன வருதுன்னா, which fractions of the visible spectrum of a solar radiations are primarily observed by the carotenoids of the air plants? Primarily observed by the carotenoids of the air plants. Which fractions of the visible spectrum? Which fractions of the visible spectrum of the solar radiations are primarily observed by the carotenoids of the air plants? Primarily observed by the carotenoids of the air plants. Primarily observed by the carotenoids of the air plants. யாரால observe ஆகப்படுகிறது? யாரால observe ஆகப்படுகிறது? எந்த ரீஜனால observe ஆகப்படுகிறது? Which part of the region? எந்த part of the region? I. Greenல வராது. Is going to be safe for Ratavati அப்படி சொல்லக்கூடிய violet and blue. Option A is the right answer. Option A, violet and blue will be the right answer. Okay va? Option A, violet and blue. Violet and blue is going to be the right answer. Super. Fine. Yes, option A is the right answer. Option A, violet and blue. Violet and blue தான்டா. Violet and blue the right answer. வேற எதுவும் வராது. Green, blue அதெல்லாம் வராது. Violet and blue தான். Violet and blue தான் highest primary absorption space பண்ணி நம்ம பார்க்க முடியுதா அதுக்கு. So option A is going to be the right answer. நோட் பண்ணிச்சோம். தெரியாத நோட் பண்ணிச்சோம். சூப்பர். தமிழரசி, ஜெயலட்சுமி, ரம்யா, பானுபிரியா, ஆதித்யா, அஜித், மோனிஷா, சிவானி, பிரீத்தி, ஜேம்ஸ், கிருத்திகா, சுபஸ்ரீ, வீரா, பேபி, பிரீத்தி, சாசுகின், கவின், கரிஷ்மா, கோபதி. Yes, it's going to be C for Ratavati. திருப்பி அப்படி சொல்லக்கூடிய option A, violet and blue is the right answer. அடுத்த क्वेश्चंस பாத்துருவோம். அடுத்த क्वेश्चन என்னன்னா, in which element is located at the center of the porphyrin ring of chlorophyll? Porphyrin ring of chlorophyll க்கு சென்டரா லொகேட் ஆயிக்கிறது எலிமெண்ட் என்ன எலிமெண்ட்? எந்த எலிமெண்ட் porphyrin ring க்கு சென்டரா வந்து லொகேட் ஆயிருக்கு? எந்த எலிமெண்ட் வந்து porphyrin ring க்கு சென்டரா வந்து லொகேட் ஆயிருக்குன்றதா கேள்வி. Which element is located center to the porphyrin rings of the chlorophyll? Basic of questions. எது லொகேட் ஆயிருக்கு? எது லொகேட் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா it is not manganese கிடையாது. இங்க நம்ம என்ன லொகேட் ஆயிருக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா magnesium, Mg மதன் கோரி இல்ல Mg ஹெக்டர் ஒரு கார் இருக்குல்ல அது மாதிரி magnesium Mg small g தான் வரும். It's going to be option C will be the right answer. Magnesium is the right answer. Manganese வராது, magnesium. So C is the right answer. சித்தப்பு சிக்கினி வராலே ரைட் ஆன்சர் அது. ஓகேவா? சித்தப்பு சிக்கினி வராலே, சாக்சில வராலே, magnesium எடுத்துட்டு வராலே அப்படிதெல்லாம். So option C is going to be the right answer. Porphyrin rings and chlorophyll is called option C, magnesium is the right answer. Magnesium is going to be the right answer. Okay ஆகணுங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன வர போகுது அப்படினா, in sugar cane plant அதாவது 14 carbon dioxide is fixed with a malic acid in to which of the fixed carbon dioxide is it? How sad அப்படி சொல்லல. எப்படி பண்ணப்படுகிறது? How is it done? என்ன enzyme? It is not ribulose கிடையாது கண்ணா. நல்லா பாருங்க. என்ன enzymes பாருங்க. It is phosphoenol pyruvic acid carboxylase. C தான் வரப்போ. ஓகே நல்லா பாத்துச்சுங்க. SOC தான் வரப்போ. Phosphoenol pyruvic carboxylase அப்படின்றது SOC is going to be the right answer. Option C, SOC is going to be the right answer கண்ணா. Yes, phosphoenol pyruvic acid carboxylase. C4 plant. Yes, it's going to be option C. Super. Fine. Yes, super. அந்த பிளான்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிளான்ட் தெரியாம வச்சுக்கோங்க. ஓகேவா? Super is going to be option C will be the right answer. Fine. Understand. Super. நீங்க சொல்லிருக்கீங்க C. தமிழரசி, பானுபிரியா, அனிருத், மோனிஷா, ஆதித்யா, சிவானி, சாசுகின், முகேஷ், கர்ஷ்கின், கிருத்திகா, ரம்யா, பிரீத்தி, வீரா, ஜெயலட்சுமி, கரிஷ்மா, கர்ஷ்கின், அனிருத், பேபி, கோமதி, சுபஸ்ரீ, கவின், ஆதித்யா, கலைவீங்களா. சொல்லுவே ஆப்ஷன் சி. சூப்பர். மோனிஷா, பானுபிரியா, கலைவீங்க. சொல்லுவே C is right answer. Phosphoenol pyruvic acid carboxylase அப்படிங்க. வெல்கம் பேக். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மதியான செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். The stomata of the camp plant எப்படி இருக்க போகுது? Crucilaceous acid metabolism தான் camp அப்படின்னு சொல்லிருக்கோம். அதோட ஸ்டொமேட்டா எந்த பேஸ்ல இருக்க போகுது? How it will be the stomata structures of the camp plant? Crucilaceous acid metabolism உடைய stomata structures எப்படி இருக்க போகுதுன்னா கேள்வி. How it is going to be? எப்படி இருக்க போகுது? It's going to be night time அப்போ ஓபனா இருக்கும் and day time அப்போ க்ளோஸ்டா இருக்கும்.
night time அப்போ எப்படி இருக்குமா open during night and it's also closed during day. Day time அப்போ எப்படி இருக்குமா closed இருக்கும்னு அர்த்தம். சிறந்த தியானம் மத்தியானம் செஷனுக்கு வர வைக்கிறேன். குட் ஆஃப்டர்நூன் இருக்காங்க. Yes, so delusion and solulu ana option D is right answer. Open during night and closed during the day. Option D is right answer. Fine. Option D. Note pannachunga. Yeah, fine. Super. Option D. Adhaadu it's open during the night time and it's closed during the day time. Night time open irukum, closed day time closed irukum அப்படின்றது. So option D will be the right answer. Next question பாத்துருமா? அடுத்த question, which of the following observe light energy for photosynthesis? Light energy for photosynthesis. எந்த following வந்து observe பண்ணுது light energy for photosynthesis காக? எந்த following? அதெல்லாம் ஒரு கேள்வி ஆச்சானா எஸ் இதுவும் கேள்வி கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க பார்ப்போம். எப்பவுமே ஒரு கஷ்டமான கேள்வி தான் ஈஸியாக பண்றீங்க, ஈஸியான கேள்வி ரொம்ப கஷ்டமா பண்றீங்க. ஸோ எதை ஃபாலோயிங்க அவனும் உடல அந்த கான்செப்ட் இருந்து வெளியே வரவே இல்லை. மகதியர் மீண்டும் தாக்கப்பட்டு பட்ட தானே போட்டீங்க. குளோரோஃபில் தான் போட்டோசிந்தசிஸ் கான்செப்சுவல் பேஸ் எடுத்தாலே நம்ம என்ன வரப்போகுது குளோரோஃபில் தான் வரப்போகுது அப்படிதான் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. போட்டோசிந்தசிஸ் கான்செப்ட் எடுத்தாலே நமக்கு என்ன வரப்போகுது படிச்சிருப்போம், குளோரோஃபில் தான் வரப்போகுது படிச்சிருப்போம். ஸோ சே ஏ ஃபார் அடாவட்டி அப்படின்றது ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். மறந்துடாதீங்க ஆப்ஷன் ஏடாக்கன்னா குளோரோஃபில் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிட்டு அடுத்தவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டு கூடாது. ஓகே சூப்பர். ரஜித், முகேஷ், சாசுகே, தமிழரசி, ரம்யா, வீரா, அனுஷா, வைஷாலி, ஜெயலட்சுமி, பிரீத்தி, சிவானி, கௌதம், ஹரிஹரன், கிருத்திகா, சுபஸ்ரீ, அனிருத், பிரீத்தி, கரிஷ்மா, பிரசீலா, கவின், ரம்யா. சூப்பரா இருக்கு. ஆப்ஷன் ஏ குளோரோஃபில் கான்செப்ட் தான் இருக்கும்போது நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா in photosynthesis the energy from the light reactions to the dark reactions is transferred from in the formula how does this form say for adaptivity how does in which form அவனுக்கு ஒரு ப்ரீ பிசினஸ் பேக்கப் இருக்குன்னு நினைக்கிறேன். which form photosynthesis energies of light reactions or dark reactions product of சொல்லுவோம் இல்லையா. நான் சொல்லுவோம் product of light reactions பேஸ் பண்ணி தான் நமக்கு dark reaction நல்லா புரிஞ்சுக்கணும். மறுபடியும் மறந்துட கூடாது. dark reaction என்னாலுமே product of light reaction டிபெண்ட் ஆக தான் இருக்கும். dark reaction என்னாலுமே product of light reaction டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். product of light reactions டிபெண்ட் ஆகி தான் இருக்க போகுது. ஸோ கான்செப்ஷுவலி என்னவா இருக்க போகுது இஸ் அகைன் பாகுபலிகபாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி will be the right answer. ATP is the form product of light reactions பேஸ் பண்ண பார்ப்போம் இல்லையா. ஸோ ஆப்ஷன் பி பாகுபலிகபாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். மறுபடியும் ஆம்புலன்ஸா சரி ஆம்புலன்ஸ். ஓகே இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி தான் நோட் பண்ணுங்க. யா ரெடி போகும். நம்ம இந்த ஆஃபீஸ் ஹைவேக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அது கான்செப்ஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா சரி ஆப்ஷன் ஏ கிடையாது ஆப்ஷன் பி ஓகேவா. ஸோ பாகுபலிகபாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி will be the right answer. நோட் பண்ணிச்சோம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். next question is going to be which is the next question is going to be cytochrome is உலகத்துல என்ன நடக்குதோ அதெல்லாம் நீங்க இருந்து பாத்துக்கலாம். என்ன போகுது, என்ன பஸ் போகுது, என்ன வண்டி போகுது, என்ன கார் போகுது அப்படின்றது. cytochrome is சைட்டோக்ரோம் என்ன கண்டெய்னிங் பிக்மெண்டா இருந்துட்டு இருக்கு. சைட்டோக்ரோம் கண்டெய்னிங் பிக்மெண்ட் என்ன இருந்துட்டு இருக்கு. சைட்டோக்ரோம் பேசிக். சைட்டோக்ரோம் இஸ் a porphyrin pigment படிச்சிருப்போம். என்ன கண்டெய்னிங் iron containing porphyrin pigment. ஆப்ஷன் B is the right answer. cytochrome is an iron containing porphyrin pigment இருந்துட்டு இருக்கு. பாகுபலிகபாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் B blast பயோபிளாஸ்ட் தான் ஓகேவா. பாகுபலிகபாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய அயர்ன் கண்டெய்னிங் porphyrin pigment இருந்துட்டு இட்ஸ் அயர்ன் கண்டெய்னிங். அயர்ன் தான் ரொம்ப முக்கியம். Fe டிட்டர்மைன் பண்றது என்னவா இருக்க போகுது அயனா தான் இருக்க போகுது. So it's going to be iron containing porphyrin pigment. ஓகேங்களா. It's going to be option B is the right answer. Okay Fe அப்படினா option B dakana பாகுபலிகபாலயா option B buffering B அப்படி சொல்லக்கூடிய option B is the right answer. நோட் பண்ணிக்கோங்க. சூப்பரா மானுபிரியா தமிழரசி ஜித் ஹரி பிரீத்தி கரிஷ்மா அனிருத் சாசுகி பிரியதர்ஷினி கிருத்திகா வைஷாலி சிவானி வீரா கவின் ரக்ஷனா கஷ்கின் ஜெயலட்சுமி சுபஸ்ரீ ரம்யா பிரீத்தி கௌதம் முகேஷ் பிரசீலா. எஸ் இஸ் ஃபைன். இட்ஸ் கோயிங் டு பி பாகுபலிகபாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய பாலயா பாகுபலி அயன் கண்டெய்னிங் பேஸ் பண்ணி தான் porphyrin treatment நடந்துட்டு இருக்க போது. எங்க சைட்டோக்ரோம் அப்படிங்கிறது which pigment system is inactivated in red drop. red drop effectல வந்து inactivated இருக்கக்கூடிய pigment system என்னவா இருக்க போகுது. which system is inactivated in red drop. red drop அப்போ inactivated இருக்கக்கூடிய system என்னவா இருக்க போகுது. குட் ஆஃப்டர்நூன்
which system is inactivated during red drop? Red drop அப்போ inactivated இருக்கக்கூடிய system என்ன system? ஒண்ணா நல்லா பாருங்க, which system is inactivated in red drop? Red drop effect conception வந்துட்டு inactivated இருக்கக்கூடிய system என்ன type of system? எந்த ஒரு synthesis நடக்காது. Detection of rate of photosynthesis நடந்துட்டு இருக்கும் more than 680 meter அந்த எமன்ஸ் அண்ட் red drop effect அப்படினா பாத்துறோம். சோ அந்த கான்செப்ஷனல் பேஸ்ல எதுல வந்துட்டு நமக்கு இருக்க போகுது? ஃபோன்ல ஆஃப் பண்ணிடுறேன். It's not photosystem 1, it is photosystem 2. Photosystem 2 ல தான் red drop emission enhancement effect அப்படினு சொல்லக்கூடிய red drop effect பேஸ் பண்ணி நமக்கு நடக்கக்கூடியது. inactivated இருக்கக்கூடிய பிக்மெண்ட் வந்துட்டு photosystem 2 ஆ தான் இருக்க போகுது. it is not photosystem 1. photosystem PS1 கிடையாது, it's going to be PS2. ஓகேங்களா? photosystem 2 ல தான் இருக்க போகுது. inactivated red drop நம்ம பார்க்க முடியும். so option C is the right answer. ஓகேவா? chill bro சிக்கப்பு சித்தின்னு வரல சித்தப்பு அப்படினு சொல்லக்கூடிய 𝑬𝒐𝒓𝒆 is going to be the right answer. ஓகேவா? so PS2 which pigment system is inactivated red drop? 𝑬𝒐𝒓𝒆. again and again mistake பண்றீங்க. தப்பு நல்லா நோட் பண்ணுங்க. so it's going to be 𝑬𝒐𝒓𝒆 will be the right answer. 𝑬𝒐𝒓𝒆. fine. okay, so PS2 ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. which pairs is incorrectly matched? எந்த பேர் வந்து இன்கரெக்ட்டா மேட்ச் இருக்கு? எஸ் சித்தப்பு சிக்கினி வரலன்றது போன क्वेश्चनக்கு. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். incorrectly matched இருக்குது. which is incorrectly matched? இது ரொம்ப ஈஸி தான், டக்கு டக்குன்னு சொல்றீங்க. டெல்யூஷனல் சுலுலு நல்லா இருக்கா பாட்டு பாடுறதுக்கு? கண்ணா என்னடா ஆச்சு உங்களுக்கு? டேய் மெய்ஸ் வந்துட்டு C3 பிளான்ட்டா C4 பிளான்ட்டா? மெய்ஸ் அப்படின்றது ஒரு C3 பிளான்ட்டா இல்ல C4 பிளான்ட்டா? மெய்ஸ் அப்படினு சொல்லக்கூடியது it is a C3 பிளான்ட்டா C4 பிளான்ட்டா? it is a C4 பிளான்ட் தானே. சோ C3 பிளான்ட் எந்த கான்செப்ஷன்ல வந்துட்டு இருக்கீங்க? சோ ஆப்ஷன் A சேஃப் ஃபார் அடாப்ட் ஆப்ஷன் A தான் ரொம்ப ஈஸியானது தானே. C4 ல தான நம்ம ட்ரான்ஸ்ஃபர் டைம் பார்க்க முடியும். சோ B எப்படி வரும்? சோ ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? உண்ட மயக்க அதான் நல்ல உண்ட மயக்கத்துல இருக்க வேண்டியது. நல்ல சார் மாச்சர் அப்படியே கண்ணு அப்படியே சொக்குது சார், அப்படியே இழுக்குது சார். நான் சொல்லுவேன் பாத்தீங்களா, ஒரு பாட்டு பாடிட்டு பேஸ் கான்செப்ட் அப்படியே இருக்குது சார் என்ன உள்ள அப்படின்னு. சோ அந்த கான்செப்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. C3 பிளான்ட்ல நமக்கு மெய்ஸ் பார்க்க முடியாது. மெய்ஸ் would be in a C4 பிளான்ட்டோட கேட்டசிட்ஸ். மெய்ஸ் அப்படின்றது one type of C4 plant. சோ அவன் என்ன கேட்டிருக்கான்? incorrectly matched தான் கேட்டிருக்கான். சோ ஆப்ஷன் A is going to be the right answer. ஓகே, ஆப்ஷன் A is going to be the right answer. say A for adavati அப்படின்றது. ஓகேவா? கிளியரா தான் இருக்கீங்க? தூக்கத்துல ஒண்ணும் இல்லையா? தண்ணி குடிங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க. தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் போய் மவுண்ட் போய் ஃப்ரெஷ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க பாப்போம். சொர்க்கமா? ஏன் தண்ணி குடிங்க. தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன்? நடந்துகிட்டே கிளாஸ் கவனிங்கன்ற. பயாலஜில நீங்க ஒன்றும் புதுசா எல்லாம் ஒன்றும் பண்ண போறது கிடையாது இல்லையா? சோ என்ன மாதிரியே போன்லயோ இல்ல சிஸ்டத்துல சிஸ்டத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு நடந்துகிட்டே ஆப்ஷன் மட்டும் தட்டி நடந்துகிட்டே கிளாஸ் கவனிங்க. போன்ல பாத்தீங்க அப்படின்னா கையில போனை வச்சுட்டு நடந்துகிட்டே கிளாஸ் கவனிங்க. ஹெட்செட் போட்டுருப்பீங்க, கண்டிப்பா நடந்துகிட்டே கிளாஸ் கவனிங்க. ஓகே, கொஞ்ச நேரத்துல தூக்கம் போயிடும், கொஞ்சம் டயர்ட் ஆனதுக்காக போய் உட்காந்துக்கலாம். ஓகேவா? சோ we will finish it up. நம்ம வந்து 3 o'clock finish பண்ணிடலாம். 3 o'clock finish பண்ணலாம். அது வரைக்கும் ஆக்டிவா இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபோக்கஸ் இருக்கணும். மாத்தறக்கூடாது. ஓகே, ரொம்ப இதெல்லாம் பேசிக். நீங்க மிச்சம் வேற क्वेश्चन தப்பு பண்ணீங்க கூட ஓகே நான் சொல்லுவேன். பட் C3 வந்துட்டு மெய்ஸ் கிடையாதுன்றது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஓகே, நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, photochemical reaction the chloroplasts are directly involved in. Photochemical reactions in the chloroplasts are directly involved in. என்ன ஃபார்மேஷன் இன்வால்வ்மென்ட்டா இருக்க போகுது? which can be directly involved in என்ன டவுட் கேளுங்க. stay hydrated. yes, hydrated ரொம்ப முக்கியம். chloroplast which is directly involved in எதுல directly involved இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, directly involved in the photolysis of water and phosphorylation of ADP to ATP. phosphorylation நான் வந்துட்டு respiration concept நடக்கும்போது சொல்லிருப்பேன். phosphorylation அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு addition of phosphate அப்படின்றது. ஒரு phosphate வந்துட்டு ஆட் ஆவறத நம்ம என்ன சொல்றோம்? phosphorylation அப்படி சொல்றோம். ஓகேவா? சோ ஒரு phosphorylation பேஸ் பண்ணி நமக்கு ADP என்னது? adenosine diphosphate. டை 2 2 2 2 2 2 2 2 2 அப்படி
அப்படின்னு சொல்லக்கூடிய அடினோசைன் டைபாஸ்பேட் இருக்கு தெரியுமா? சோ அந்த கான்செப்ட் இருக்கக்கூடிய அடினோசைன் டைபாஸ்பேட்ல ஒரு பாஸ்பேட் ஆட் ஆகுது. ஒரு பாஸ்பேட் ஆட் ஆகுதுன்னா அப்படி அடினோசைன் டைபாஸ்பேட்டா இருந்தவன் அப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன்னு சொல்ற மாதிரி டைபாஸ்பேட்டா இருந்தவன் ட்ரைபாஸ்பேட்டா மாறிடுவான்னு அர்த்தம். நான் அது டையா இருந்தவன் ட்ரையா மாறுவான் அப்படின்னு ரெண்டாலே பாதல மூணாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? சோ போட்டலிஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் பாஸ்போரைலேஷன் ஆஃப் ADP to ATP அப்படின்னு அடினோசைன் டைபாஸ்பேட் இருந்தவன் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டா மாறிடுவான் அப்படின்னு. ஓகேவா? படிச்சு பார்த்தா ஏறவே அதை குடிச்சு பார்த்தா ஏறிச்சு நல்ல விஷயம். அடுத்து பாஸ்பேட் ஆட் ஆகுது, படிச்சு பார்த்தா ஏறாம குடிச்சு பார்த்தோன்னே குடிச்சு பார்த்தா சர்ன்னு ஏறிச்சு. அப்ப அடினோசைன் டைபாஸ்பேட் வந்து என்ன ஆயிடுச்சு? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டா வந்து மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, going to be option D is going to be right answer. Dilutional cellular அப்படின்னு சொல்லி option D is right answer. இது கரெக்ட்டா சொல்றீங்க. ஓகே, எஸ் தண்ணில கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆவீங்க. சூப்பர். ஆதித்யா, தமிழரசி, மோனிஷா, வானுப்ரியா, மிஸ்ட்ரி, கஷ்கின், ஸ்டீஃபன், மோனிஷா, சாரு, வைஷாலி, ரம்யா, முகேஷ், சசுகி, ஜெயலட்சுமி, கவின், கிருத்திகா, கஷ்கின், பிரீத்தி, கௌதம், கரிஷ்மா, மோனிஷா, சுபஸ்ரீ, சூப்பர், வீரா. Yes, correct. It is going to be Priscilla. Super. Option D is the right answer. Okay, D is going to be the right answer. Fine. Option D is the right answer. Next question badalama. Fixation of one carbon dioxide molecule through Calvin cycle requires. Fixation of one Calvin cycle molecules. Calvin cycle மூலமா என்ன சைக்கிள் மூலமா? Calvin. நம்ம Calvin பையன் வந்துட்டு காலங்காத்தால ஆவின் பால் வாங்க போகும்போது Calvin சைக்கிள்ல தான் போவேன்னு சொல்லியிருந்தான். சோ அப்படி சொல்லிட்டு இருந்த Calvin சைக்கிள் எடுத்து போகும்போது என்ன பண்ணிட்டான்? Fixation எவ்வளவு நடந்திருக்கு? Fixation of என்ன நடக்க போகுது? It's going to be 𝑠OCSI எடுத்துட்டு போயிருக்கா அப்படிங்கிறது. 3 ATP and 2 NADPH2 அப்படிங்கிறது. It's going to be option C. 𝑠OCSI is going to be the right answer. ஓகேவா? C அப்படி சொல்லிட்டு option C is the right answer. ஓகேவா? ஃபைன். சூப்பர். Fixation of one carbon dioxide molecule through a Calvin cycle. Calvin வந்து காலங்காத்தால ஆவின் பால் வாங்க Calvin சைக்கிள்ல போனா அப்படிங்கிறது. ஓகேவா? சோ அதனால தான் என்னது 3 ATP 2 NADPH2 வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். நம்ம Calvin cycle molecules ஒரு மாலிக்யூல்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல் தான் கேட்டிருக்காங்க. 6 கார்பன் காம்பவுண்ட் ஆகும், அது சேஞ்சஸ் ஆகும். ஓகே, அது 18 and 12 னு மாறும். ஞாபகம் தெரியுமா? 6 into 3 are 18 and 6 into 2 வந்து என்ன வரப்போகுது? 12 வரப்போகுது. சோ அந்த கான்செப்ட் 6 கார்பன் காம்பவுண்ட் கேக்கும்போது இங்க என்ன பண்ணா ஒரே ஒரு கார்பன் தான் கேட்டிருக்கான். ஒரே ஒரு கார்பன் ஆக்சைடு மாலிக்யூல் பிக்ஸ் பண்ணி தான் கேட்டிருக்கான். சோ அதனால தான் இங்க 3 ATP and 2 NADPH2 கொடுத்து. இதுல ஒரு கன்ஃபியூஷனா இருக்க கூட ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் நாளைக்கே உங்களுக்கு கன்ஃபியூஷனா ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட்டா பாத்துக்கணும். அவன் வந்துட்டு ஒரு கார்பனை கேக்குறானா இல்ல 6 கார்பனான குளுக்கோஸை கேக்குறானா அப்படின்றது. ஓகேவாக்கனா? மறந்துடாதீங்க. சோ இஸ் கரெக்ட் ரைட் ஆன்சர் 𝑠OCSI is going to be the right answer. மறக்காதீங்க அப்படின்றது. மறவி என்பது மறக்காமல் இருப்பதுதான் மறவி என்பது அப்படின்றது. சார் கமல் மாதிரி பேசுறீங்க சார்னா எனக்கும் தெரியல. ஓகே, சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். How many turns Calvin cycle yields 1 molecules of glucose? இங்க வந்துட்டு எத்தனை turns 1 molecules of glucose turn ஆகுதுன்னு அப்படிதான் இதுக்கு கேள்வி கரெக்ட்டா இருக்கு. 1 molecule of glucose இதுக்கு கேள்வி வந்துட்டு என்ன இருக்கு? கரெக்ட்டா இருக்கு. எத்தனை turn Calvin cycle is 1 molecules of glucose. ஒரு molecule of glucose இது பண்றதுக்கு நமக்கு 6 turn. Yes, 6 turn வந்து தேவைப்படுது. ஏனா glucose is a 6 carbon compound. சித்தப்பு சிக்கினி மாறாலே அப்படி சொல்லக்கூடிய 3 4 5 6 இப்படி இருக்கக்கூடிய ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட் தான் ஒரு குளுக்கோஸ் அப்படின்றது இல்லையா? சோ அத மாத்திரத்துக்கு நமக்கு 6 கார்பன் பேஸ் பண்ணி நடக்க போகுது. சோ ஆப்ஷன் C 𝑠OCSI is right answer. ஓகே, 𝑠OCSI சித்தப்பு சிக்கினி டான்ஸ் ஆனா அப்படி சொன்னோம் இல்லையா? சோ 𝑠OCSI is going to be right answer. கனா ஃபைன்டா கலகினா எஸ் டகனா சூப்பரா. வீரா ஹைடா ஆஷா, சுபஸ்ரீ, ஆதித்யா, முகேஷ், கரிஷ்மா, சாரு, கனிஷ்கா, தமிழரசி, காவேரி, பானுப்ரியா, மோனிஷா, பிரியதர்ஷினி, கிருத்திகா, ரம்யா, சாசுகே, வைஷாலி, ஜெயலட்சுமி, சிவானி, காவேரி, கரிஷ்மா, முகேஷ், பிரீத்தி, ஜித் கலெக்ட். ஆப்ஷன் C is right. சாயங்காலம் பாத்துக்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்னு சாயங்காலம் பாத்துக்கலாம். அப்புறம் பாப்போம். ஓகேவா? நம்ம எந்த டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோமோ அந்த டீம் தோக்க தான் போகுது அப்படின்னு நமக்கு தெரியுது. அதனால நம்ம சப்போர்ட்லாம் பண்ண நம்ம மேட்சை மட்டும் பார்ப்போம். ஆனா ஒரு விஷயம் இல்ல, நம்ம எந்த டீம் ஜெயிக்கணும்னு நினைச்சு நம்ம பாத்துருந்தோமோ அந்த டீம்ல தோத்து இருந்திருக்கு. சோ அதனால நம்ம மேட்சை மட்டும் பார்ப்போம். நல்லது நடந்தா நல்லது, கெட்டது நடந்தா ஓகே விட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஹர்ட் ஆக மாட்டோம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் மெனி திங் அப்படின்றது. ஓகேங்களா? அதேதான். சரி, this option C is right answer. And next question is going to be first step of photosynthesis. First step of photosynthesis என்ன பண்றது? Expectation will always hurts. அப்ப என்ன பண்ணக்கூடாது? எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது. பட் பாசிட்டிவ் மென்டாலிட்டி ஒன்னு இருக்கணும். 𝑬𝒐𝒑𝒔 is there அப்படின்னு சொல்றீங்க. 𝑬𝒐𝒑𝒔 ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் அவன் லக் போனதுல அவுட் ஆனா இந்த வாட்டி அவுட் ஆயிட்டானா அவளதான் முடிச்சு விட்டுருவான் அப்படின்றதுனால பாப்போம். அத அப்புறம் பாப்போம். ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन இப்போ எதுக்கு நடுவுல அத பத்தி பேசிட்டு இருக்க? அத பத்தி எதுவுமே வரல. டக்குன்னு எதுக்கு எப்படி உள்ள போடுறீங்க? சும்மா யோசிச்சிட்டே இருப்பீங்க போல, எதையாவது பண்ணி குட்டையை கொலை போடுறோம் அப்படின்றது. சரி, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் போதே குளோரோபிளாஸ்ட்ல வந்து நம்ம குளோரோஃபில்
என்ன ஆயிட்டு போகுது photon excitation of electron வந்து நடக்கும் நம்ம பாத்துறோம் photo system 1 வந்துட்டு excitation of electron பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கும் அப்படி அர்த்தம். so say A for 𝑬𝒑𝒂𝒏𝒕 is right answer இருக்குனா excitation of electron of chlorophyll by a photon light அப்படின்றது. okay for is going to be option A is going to be right answer. say A for 𝑬𝒑𝒂𝒏𝒕 அப்படின்றது. okay 3 o'clock da Santosh 3 o'clock da. okay excitation of electrons state so option A say A for 𝑬𝒑𝒂𝒏𝒕 is right answer பண்ணிச்சோங்க. yeah fine A தாண்டமா உத்தர தாண்டவமா அசனால தாண்டம் தாண்டமா பிரியதர்ஷினி சுப்புர்ணு பிரியதர்ஷினி ஆதித்யா முகேஷ் கனிஷ்கா சாரு ஜெயலட்சுமி பானுப்ரியா ரம்யா சாசுகி சந்தோஷ் கிருத்திகா தமிழரசி ரம்யா கர்ஷ்கின் வைஷாலி வீரா பிரீத்தி மோனிஷா முகேஷ் ஏழுமலை காவேரி கர்ஷ்கின் திவ்யா. yes da super it's going to be option A will be right answer. ஒரு பேர் தப்பா சொல்றேன் நம்ம பேர் என்ன கேட்டேன் இல்ல ஓகேவா. எஸ் நல்ல தப்பா பாப்பா அனன்யா யா இல்லடா உங்க பேர் எருமடி உங்க பேர் என்னதுடா ஐ காட் ஃபர்காட் எல்லாம் நீங்க கொஞ்சம் கிளாஸ் வரல போல இல்ல காலையில கிளாஸ் வரல போல நான் மறந்துட்டேன். சரி நெக்ஸ்ட் போய் பாருங்க சூப்பரா பிரசில கலக்கிட்டேன் ஓகேவா. the enzyme which is carbon dioxide and C4 plant பேஸ் பண்ணி எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது ரொம்ப முக்கியம் உட்கார்ந்து படம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ நாளைக்கு என்ன ஸ்பெஷல் டேவா. சரி என்சைம் which is carbon dioxide C4 plant டக்கு சும் அடிக்கணும் எப்படி சிக்கிச்சும் அப்படி சொல்றது. அட்டாமிட்டி கிடையாது பாலியா வந்துட்டாரு பாலியா சமைச்ச பக்கெட் சிக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகுபலிக்கா பாலியா அப்படின்னு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பாலியாவை வெறுப்பேத்தாத சிவனோட மீது பாலியோட மோதாத விஜயோட மீது விஜயோட மோதாதுன்னு சொல்லி அதே மாதிரி தான் பாலுடன் போது பாலையோட மோதாதே அப்படின்னு பாகுபலியோட போது பாலையோட மோதாதே அப்படின்றது. ஓகே வாஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ் அப்படினு அப்டேட் பண்றேன் மோஸ்ட் நான் 12th இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் கான்செப்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பாப்போம். ஓகே ஆப்ஷன் பி லக்கனா பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ் தான் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே ஆப்ஷன் பி இஸ் கோயிங் ரைட் ஆன்சர். பாகுபலியுடன் போது பாலையோட மோதாதே அப்படின்றது ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கலக்கிட்டீங்க ஃபைன்டா சிறப்பு விருந்துகள் சிறப்பு புரியுது. It's going to be option B is going to be the right answer. Fine. Santosh Jit, Priya, Karshkin, Tamilarasi, Bhanupriya, Jayalashmi, Charu, Preeti, Tamilarasi, Monisha, Sasuke, Karshkin, Ramya, Divya, Vaishali, Kanishka, Kritika, Elumalai. Yeah, super. It's going to be option B is the super option B. Bahubali Kabale option B is yes. Nana sab நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட்டோம். நீ சாப்பிட்டியாப்பா? Which enzyme is most abundantly found in earth? எர்த்ல அதிகமா ஃபவுண்ட் ஆகிற என்சைம் சின்ன குழந்தை கேட்டாலும் சொல்லுவோம் அப்படின்றது. Which enzyme is most abundantly found in earth? உலகத்துல அதிகமா பார்க்கக்கூடியது அப்படின்றது. சார் ஜூன் 1 ஸ்கூல் ஓபனா சார் இல்லடா கண்ணா ஜூன் 1 இல்ல ஜூன் 4 நினைக்கிறேன் மாத்திட்டாங்க இல்லையா. நம்ம ராஜ்மோகன் சார் வந்துட்டு என்ன பண்றாரு அவர் தான் நமக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரு ஜூன் 4 மாத்திட்டதா ஒரு தகவல் பார்த்தோம் இல்லையா. ஜூன் 1 கிடையாது ஜூன் 4. எஜெட் ஃபார் ஸ்கூலாடா ஸ்கூலுக்கு போற ரொம்ப எஜெட்டா இருக்கீங்களா நல்ல விஷயம். சரி இத நான் வந்து மறுபடியும் சொல்றேன் பாகுபலியுடன் போது பாலையாவுடன் மோதாதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி will be the right answer. பாகுபலிக்கா பாலையா ருபிஸ்கோ is right answer. ஓகேவா ருபிஸ்கோ is going to be the right answer. நோட் பண்ணிக்கோ yes option B ருபிஸ்கோ will be right answer. பாலையா we are fans of பாலையா. ஓகே ஜெய் பாலையா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் most plants are green in color. எதனால most plants are green in color அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பயாலஜி டீச்சர் போய் என்ன பண்ணிட்டாங்க போய் பச்சை பெயிண்ட் அடிச்சு விட்டாங்க. என்ன ரொம்ப சிவப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பச்சை பெயிண்ட் அடிச்சு விட்டாங்க. அதனால தானே எதனால green color இருக்கு. why most plants are green in color? green color எதனால green color இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா atmosphere filters colorless அந்த கதையெல்லாம் இல்ல அந்த ரூட்லாம் இங்க பாலை எப்பவுமே பாலையா வர மாட்டாங்க பாலையா வராதீங்க எப்பவுமே ஒரு ஆளை மட்டும் விட கூடாது அப்படி நீங்க சொன்னீங்களா. is going to be option C. chlorophyll is least effective in a green color. நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் green color தான் least effective இருக்குது அப்சர்வ் பண்ண முடியாது என்ன பண்ணி விடும் அதை எமிட் பண்ணி விடுதுன்னு நம்ம அப்சர்வேஷன் வரது அப்சர்வ் பண்ணாம எமிட் பண்ணி விடுது அதனால தான் going to be option C. chlorophyll is the least effective in observing green light. 𝑠oxy is right answer. ஓகேவா இது ரைட் ஆன்சர் ஆனதுக்கு 𝑠oxy is going to be the right answer. நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா. சித்தப்பு சாக்சி வந்து என்னன்னா கால்வின் சைக்கிள்ல சித்தப்பு சிக்கினி ஆடால அப்படி டான்ஸ் ஆனா அப்படி சொல்லிருப்போம். ஆப்ஷன் சி chlorophyll is least effective எதுல green color pigment வந்து கன்சியூம் பண்றதுக்கு green color pigment வந்து கன்சியூம் பண்றதுக்கு அப்படி சொல்லுங்க. ஆப்ஷன் சி will be right answer. நோட் பண்ணி வச்சுக்கோங்க சாக்சி is going to be the right answer. சாக்சி பாலியாக்கு முன்னாடி வந்தவ தான் சாக்சி அப்படி சூப்பர் ஹரியரன் சாரு fine காவேரி அனீஷ் சுபஸ்ரீ முகேஷ் கர்ஷ்கின் கிருத்திகா பானுப்ரியா ஆதித்யா கவின் Santosh, Kashkin, Anushya, Sasuke, Karishma. Yes, the answer will be option C is the right answer. Option C will be the right answer. பண்ணிட்டாங்கடா because open பண்ணிட்டாங்க நினைக்கிறேன்.
Okay, so next question பாத்தோம். அடுத்த கட்ட கேள்வி NADPH is generated through. How is generated? NADPH is generated through. எப்படி ஜெனரேட் ஆகப்படுகிறது? How does it generated? Are you talking or telling? அவர் தெலுங்கு ஹீரோ யார் சொன்னா? He's a Indian hero. Okay. हमारा देश है, हमारा बालया है அப்படினா. So NADPH is generated through. NADPH is generated through. How is it generated through? Photosystem 2 or photosystem 1 NADPH என்ன எங்க ஜெனரேட் ஆகப்படுகிறது? photosystem 2 ல ஜெனரேட் ஆகப்படுகிறதா? photosystem 1 ல ஜெனரேட் ஆகப்படுகிறதா? NADPH is generated through தப்பு non-cyclic phosphorylation. Non-cyclic phosphorylation ன்றத பாத்துறோம். ஒரு நிமிஷம்டா. Just a minute. This is getting hectic to me. Okay, so non-cyclic photophosphorylation னு படிச்சிருப்போம். So photosystem 1 say A for 𝑬𝒐𝒑𝒔 𝑬𝒐𝒑𝒔 எப்பவுமே பாலியா நம்ப கூடாது அப்படின்றது. Okay, say A for 𝑬𝒐𝒑𝒔 option A is going to be right answer. Okay வா? photosystem 1 டா கண்ணா NADH எங்கடா ஃபார்ம் ஆகுது? NADH எங்கடா ஃபார்ம் ஆகுது? photosystem 1 ல ஃபார்ம் ஆகுதா? photosystem 2 ல ஃபார்ம் ஆகுதாடா? ஃபர்ஸ்ட் வர்றதாண்டா photosystem 2, செகண்ட் வர்றதாண்டா photosystem 1. Okay, it's going to be option A is right answer டா கண்ணா. say A for 𝑬𝒐𝒑𝒔 option A is going to be right answer டா. option A டா கண்ணா, option A. ஓகேங்களா? option A டா கண்ணா, option A is right answer. NADH generated photosynthesis through non-cyclic photophosphorylation concept ல option A will be the right answer. generated through option A. ஓகேவா? என்னது? fine. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் क्वेश्चंस தான் இருக்குடா. ஒரு 220 क्वेश्चंस கான்செப்ட் வரைக்கும் பார்ப்போம். நம்ம 195 இருக்கா 220 வரைக்கும் பார்ப்போம். we'll see up to 220 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். which of the following is represented by the Calvin cycle? Calvin cycleால ரெப்ரசன்ட் பண்றது என்னவா இருந்துட்டு இருக்கு? Calvin cycleால ரெப்ரசன்ட் பண்றது என்னவா இருந்துட்டு இருக்கு? which of the following is represented by the Calvin cycle? which of the following is represented by the Calvin cycle? விட்டு கொடுத்தா கெட்டு டேய் நல்லா பாரு which of the following is represented by a Calvin cycle? Calvin cycle எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? லீக் ஆன பேப்பர் திரும்ப ரீநெட் இருக்குமா? என்னது லீக் ஆன பேப்பர் திரும்ப லீக் ஆகணுமா உங்களுக்கு? லீக் ஆகணுமா அது? டார்க் ஃபேஸ் ஆஃப் Calvin cycle photosynthesis கார்பன் டை ஆக்சைடு ரிடக்ஷன் நடந்துட்டு இருக்கும். நம்ம பாத்துறோம் இல்லையா? எப்படி நடந்துட்டு இருக்க போது குளுக்கோஸ் ரிடக்ஷன் ஃபேம்ஸ்ல அப்படி போயிட்டு இருக்கும் இல்லையா? இதுக்கு இல்லையே அது ஆன்சர் இல்லையே. ஒரு நிமிஷம்டா. ஓகே, இட்ஸ் நாட் ஆக்சிடேட்டிவ் கார்பாக்சிலேஷன் கிடையாது. ரிடக்ஷன் கான்செப்ட் தான் நடந்துட்டு இருக்க போகுது. Calvin cycle டார்க் ரியாக்ஷன்ல ரிடக்ஷன் கான்செப்ட் தான் நடந்துட்டு இருக்க போகுது. சோ மறுபடியும் சேஃபர் அடாவடியா மாத்திட்டாப்ல நம்ம பாலியா நம்மள ஏமாத்திட்டாப்ல. ஓகே, so it's going to be option A is right answer. Previous question is wrong sir. என்ன क्वेश्चनடா? அடே NADPH is generated through photosystem 1 நால தான ஜெனரேட் ஆகப்படுகிறது. photosystem 1 நால தான் ஜெனரேட் ஆகப்படுகிறது.
அது இந்த ஒரே நிமிஷம் வேற சோர்ஸ்ல இருக்கான்றப்பா கூகுள்ல இருக்கான்றா பார்க்கறேன். Photosynthesis diagram images. இப்போ என்ன கேட்டிருக்கான் NADPH தான் கேட்டிருக்கான் NADPH தான் கேட்டிருக்கான் அவன் என்ன கேட்டிருக்கான் NADPH தெரியுதா உங்களுக்கு தெரியுதா அது எங்க இருந்து ஜெனரேட் ஆகி வருது நமக்கு போட்டோ சிஸ்டம் 1ல இருந்து தான் ஜெனரேட் ஆகி வருது in நான் போட்டோசிந்தெடிக் சைக்கிள் ரியாக்ஷன்ல புரியுதா அண்டர்ஸ்டுடா இதை விட இங்க பாருங்க இதுல கிளியரா கொடுத்திருக்காங்க நினைக்கிறேன் இதுலயும் கான்செப்ஷன் போட்டோசிஸ்டம் 1 மூலமா எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் PYQs சைட்டோக்ரோம் B6 எலக்ட்ரான்ஸ் போயிட்டு மறுபடியும் போட்டோசிஸ்டம் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் NADP ரிடக்ஷன் மூலமா நமக்கு NADPH கிடைச்சிட்டு இருக்கு சோ போட்டோசிஸ்டம் 1 தான் கான்செப்ட் PS2 வராது PS1 தான் வரணும் PS2 வராது தெரியல உங்களுக்கு தெரியுதா ஓகே PS2 இல்லடகனா PS1 ல ஒரு முடிவுல தான் நமக்கு NADPH இந்த ஃபார்மேஷன் ஆயிட்டு இருக்கு. So it's going to be photosystem 1. Clear-ஆ? Clear. தெரியல சார். இப்ப தெரியுதாடா? ஜூம் பண்ணேன். இப்ப தெரியுதா? இப்ப கணக்கு தெரியுதா? So அதுக்கு ரைட்டான ஆன்சர் photosystem 1 ஆப்ஷன் A ஆப்ஷன் B அது இல்ல. பட் photosystem 1 ல தான் நமக்கு NADPH வந்து நடந்துட்டு இருக்கு. என்ன கேட்டிருக்கான்? NADPH தான் கேட்டிருக்கான். Option A, say A for order photosystem 1 generated through photosystem 1. Okay, confuse ஆகும். சரி, next question பார்க்கலாம். அடுத்த question. இது related கால் பார்த்தலே அடுத்த question. Photosynthetic active radiations இங்க மைக்கி. Okay, photosynthetic active radiations பார் தான் கேட்டிருக்காங்க. இது represented by the wavelength of எப்படி என்ன பாரோட wavelength எவ்வளவு? பாரோட wavelength எவ்வளவு? பாரோட wavelength எவ்வளவு? It's going to be option B 400 to 700 nanometer பாரோட photosynthetic active radiation தான் பார் அப்படி சொல்றோம் பார் அங்கே பார் வெளியே பார் அப்படின்றது ஓகே சொல்லி ஆப்ஷன் B photosynthetic active radiations அப்படின்றது ஓகே ப்ளூவா இருந்த ரெட்டா மாறிட்டேன் அது ரெட்டா இருந்தா yellowவா மாறிட்டேன் இது என்ன கலர் கிரேடியன்ட் என்ன கலர் கிரேடியன்ட் எனக்கு தெரியல பட் நோட் பண்ணோம்னா ஆப்ஷன் B will be the right answer option B 400 to 700 nanometer கான்செப்ஷன்ல இருக்கும்போது yes option B is the right answer option B fine next question பார்த்தலாம் அடுத்த question The principles of limiting factors was proposed by. Principles of limiting factors was proposed by. Who proposed the principles of limiting factors? Limiting factors are proposed பண்ணாரு. The principles of limiting factors. The principles of limiting factors. Factors. Limiting factors. E-man பார்த்திருப்ப. Ant-man பார்த்திருப்ப. Superman பார்த்திருப்ப. Batman பார்த்திருப்ப. Blackman பார்த்திருக்கியா? நான் தான் அது அப்படி வரக்கூடிய பிளாக்மேன் அப்படின்றது ஓகேவா பேட்மேன் அடிச்சா பேட் தான் பறக்கும் ஆனா அந்த பிளாக்மேன் அடிச்சா அதோட சேர்த்து பாலும் பறக்கும் அப்படி சொல்லக்கூடிய பிளாக்மேன் சே ஏ ஃபார் அடாவட்டி அப்படி சொல்லக்கூடிய பிளாக்மேன் இஸ் ரைட் ஆன்சர் 905 எஸ் பிளாக்மேன் ஓகேவா கருப்பு மனிதன் யார் பிளாக்மேன் யார் கருப்புசாமி தான் சொல்லிருக்காங்க கருப்புசாமி அடிச்சா சே ஏ ஃபார் அடாவட்டி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா கருப்பா அப்படி ஒரு நாடுவாங்க இல்லையா சோ அந்த கருப்புசாமி தான் பிளாக்மேன் தான் யார் பண்றா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ஓகேவா கருப்பு படம் பார்த்துருவீங்களா தெரிஞ்சிருக்கும் அதுக்கு எல்லா சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லிமிட்டுக்குள்ள தான் என்ன இருக்க போது கருப்பு சாமி வந்துட்டு ஆக்டிவா இருக்க போகுது அப்படிதானே அந்த லிமிட்டுக்குள்ள தான் என்ன இருக்க போகுது அந்த கருப்பு சாமி வந்து ஆக்டிவா இருக்க போகுது சோ அப்போ அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிமிட்டிங்கா இருக்கக்கூடிய சாமி என்ன சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி அந்த கருப்பு சாமியோட இங்கிலீஷ் நேம் தான் பிளாக் மேன் அப்படின்றது ஓகேவா உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு இந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதா கருப்பு சாமிக்கு என்ன சொல்லுவாங்க அந்த படத்துல சொல்லிருப்பாங்க இந்த எல்லையில மட்டும் தான் கருப்பு சாமிக்கு பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி லிமிட்டா தான் இருக்கு பவர் எப்படி இருக்கும்போது லிமிட்டா தான் இருக்கும் அந்த லிமிட்டை சொன்னது யார் அப்படி பார்த்தா யாருக்கு இருக்கு சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ பிளாக் மேன் யாரே கருப்பு சாமியா தான் இருந்துட்டு இருக்கா மறந்துடாதீங்க ஓகேவா
அப்படியே சரி இப்ப தெரிஞ்சு பேசிக்கா நமக்கு தெரியல கருப்பசாமி எங்க இருப்பாரு ஊர் எல்லையில தான் இருப்பாரு எதுக்காக ஊர் எல்லையில தான் இருப்பாரு அந்த ஊரை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அந்த ஊரை மட்டும் தான் காப்பாத்து அவருக்கு இந்த ஊர் அவர் சென்னைக்குள்ள சென்னை மட்டும் தான் காப்பாது மதுரைனா மதுரைக்கு ஒரு கருப்பசாமி இருப்பார் கோயம்புத்தூருக்கு மாதிரி பெங்களூருக்கு மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு மாதிரி கருப்பசாமி இருப்பார் சோ அங்க அந்த அதை மட்டும் தான் காப்பாத்துறது அதே மாதிரி லிமிட்டிங் கான்செப்ட்ல எடுத்துட்டு இருப்பாரு அந்த லிமிட்டிங் கான்செப்ட் தான் ஆப்ஷன் ஏ பிளாக் மேன் அப்படின்றது ஓகே பிளாக் மேன் தான் கருப்பசாமி சொன்னா கருப்பசாமி ஞாபகம் வச்சு பிளாக் மேன் மறந்துடாதீங்க ஓகேவா ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் photo respiration is favored by how does a photo respiration is favored by how does photo respiration is favored by ஏன் அமெரிக்கா ஊர்ல தானே இருக்கு நம்ம ஊர் தானே மாட்டு தானி டு மேன்ஹட்டன் நம்ம எம்ஜி பாட்டே பாடிருக்காரு சரி photo respiration is flavored by லோவா நல்லா பாருங்க இட்ஸ் favored by high oxygen low carbon dioxide high oxygen low carbon dioxide option A is the right answer okay say A for 𝑬𝒑𝒑𝒔 அப்படினு option A say A for 𝑬𝒑𝒑𝒔 high oxygen low carbon dioxide high oxygen low carbon dioxide say A for 𝑬𝒑𝒑𝒔 அப்படினு okay say A for 𝑬𝒑𝒑𝒔 option A is the right answer kana high oxygen low carbon dioxide option A is going to be the right answer மறந்துடாதீங்க option A is the right answer okay okay fine மறந்துடாதீங்க next question பார்த்தலாம் அடுத்த கட்ட கேள்வி பாத்தீங்கன்னா the specific characteristics of C4 plants C4 plants ஓட specific characteristics என்னவா இருக்கு specific characteristics of C4 plants specific characteristics of C4 plant ஓட specific characteristics என்னவா இருக்குது what is the specific characteristics கொடுக்கப்பட்ட நாலு ஆப்ஷன்ல specific characteristics of C4 plant நம்ம கன்சிடர் பண்றது என்னவா இருக்கு அப்படி பார்த்தா அதோட anatomy பேசிக்கா அந்த anatomy தான் நம்ம என்ன சொல்லுவோம் define as names wreath மாதிரி இருக்கிற anatomy அப்படி சொல்லுவோம் என்னது wreath வைக்கிறது அப்படி சொல்றது தான் crans anatomy wreathனா யாரா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அவங்க போய் wreath வைப்பாங்க அதே கான்செப்ட் இருக்கிறது தான் wreath தான் நம்ம என்ன சொல்றோம் crans சித்தப்பு சிக்கின வாராடே அப்படி சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி சாக்சி இஸ் ரைட் ஆன்சர் சாக்சி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர் கரெக்ட்டா ஃபைன் கலகினீங்க சூப்பர் சந்தோஷ் முகேஷ் ஜித் சுபஸ்ரீ காவேரி சாரு தமிழரசி அனீஷ் சாசுகே கனிஷ்கா மோனிஷா முகேஷ் ஜெயலட்சுமி திவ்யா சத்யா வீரா வைஷாலி பானுப்ரியா கஷ்கின் மோனிஷா கிருத்திகா ரக்ஷனா பிரீத்தி ஸ்டீஃபன் காவேரி எஸ் கரிஷ்மா Vinodini, Prasila, hide. Okay, it's going to be option C. Crans anatomy is going to be the right answer. Okay, ஒரு 500 போடுங்க come on guys. ஒரு last 20 questions more. கடைசி 20 கேள்வி அடிச்சு முடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். கடைசி 20 கேள்வி. சரி விடுமா கரு தானே போயிடுச்சு கனிஷ்கானே கூப்பிடுறேன் கரவர் ஞாபகம் வச்சிருமா இருக்கிற கரையை ஞாபகம் வைக்க முடியல ஓகே அப்படியே செஷன் லைக் பண்ணாம வேற என்ன செஷன் லைக் பண்ணிடுங்கடா செஷன் லைக் பண்ணாம இருந்தா செஷன் லைக் பண்ணிடுங்க we are going into the last 20 2020 க்கு போக போறோம் 2020 last 20 க்கு போக போறோம் yeah ready guys 2020 ஆரம்பிச்சலாமா last 20 fine next question last 20 first question என்னவா இருக்கு போது அப்படி பார்த்தீங்கன்னா which one occurs both during cyclic and non-cyclic mode of photophosphorylation which one occurs both அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன் கொஞ்சம் விட்டு அவங்க வீட்லயும் இருப்பேன் அப்படி சொல்லக்கூடியவன் யாரா இருக்கான் சைக்கிளிக்ல நடக்கும் photosynthesis பேஸ் பண்ணி நம்ம photophosphorylation non-cyclic நடக்கும் அப்படின்றது எதுவா இருக்க போகுது cyclic and non-cyclic மோட்ஸ்லயே நடக்கக்கூடியது ரெண்டுத்துலயுமே இருக்கக்கூடியது அப்படினா அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன் கொஞ்சம் விட்டு அவங்க வீட்லயும் இருப்பேன் அப்படி சொல்றது யாரா இருக்கா அப்படின்றது பாத்தீங்கன்னா எங்கும் இருப்பான் எதுக்கும் சமமானவன் எம்மதம் சம்மதம் அவன்தான் நம்ம ஏடிபி அப்படின்றது ஃபார்மேஷன் ஆஃப் ஏடிபி நமக்கு சைக்ளிக் பாஸ்போரேஷன் நடக்க போகுது நான் சைக்ளிக் பாஸ்போரேஷன் நடக்க போகுது சோ நம்ம நாட்டுக்கு காமனான ஒரு பாலேய அதே மாதிரி பாலேய ஆப்ஷன் பி ல வரக்கூடிய ஃபார்மேஷன் ஆஃப் ஏடிபி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சோ ஆப்ஷன் பி டக்கனா சோ பாகுபலிக பாலேய மறந்துடாதீங்க ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர் சோ நம்ம சைக்ளிக்லயும் பார்க்க முடியும் நான் சைக்ளிக் மோட் ஆஃப் பாஸ்போரேஷன் நம்ம NADP வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எதுல பார்க்க முடியாது போட்டோ சிஸ்டம் 1 ல பார்க்க முடியாது ஆனா போட்டோ சிஸ்டம் 1 லயும் பார்க்க முடியும் போட்டோ சிஸ்டம் 2 லயும் பார்க்க முடியும் அப்படி சொல்லக்கூடிய யாரா இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா நம்ம பாலியா கவர்வான ATP option B is right answer பாலியா கவர்வான option B will be the right answer kana yes option B is the right answer super தமிழரசி ஆதித்யா ஸ்டீஃபன் மோனிஷா வினோதினி அனீஷ் சந்தோஷ் கரிஷ்மா சாசுகி ஜெயலட்சுமி பானுப்ரியா வைஷாலி சுபஸ்ரீ கிருத்திகா வீரா காவேரி கரிஷ்மா ரம்யா ஹரிஹரன் பிரீத்தி கவின் கலகினா it's going to be option B பாலியா B will be the right answer yes next question பார்த்தலாம் அடுத்த question
Pigment acting as a reaction center during photosynthesis. Pigment which act as a reaction center. எந்த pigment reaction center act ஆகுது அப்படின்றது. அப்படியா சதி பண்ணிட்டாங்கடா. யாரோ சதி பண்ணிட்டாங்கடா. கர்ஸ்கினை பார்த்து சதி பண்ணிட்டாங்க. எவனோ ஒருத்தன் சதி பண்ணிட்டான் அப்படின்னு. சரி இது என்ன இருக்க போது எந்த பிக்மெண்ட் வந்து சென்டர் டியூரிங் போட்டோசிந்தசிஸ் நமக்கு தெரியும் ஒரே காம்பினேஷன் தான் என்ன இருக்க போது P700 சூப்பர் ஆப்ஷன் C SOC is going to be the right answer okay yes option C SOC is going to be the right answer P700 கான்செப்ட்ல அந்த ரேடியோ வேவ் லென்த்தோட சேர்த்து சொல்றாங்க வேற ஒண்ணும் கிடையாது okay option C P700 is the right answer option C P700 is going to be the right answer note பண்ணி வச்சுங்க yeah fine SOC is going to be the right answer SOC அப்படி சொல்ல முடியும் P700 is the right answer next question பார்த்தலாம் அடுத்த question என்ன இருக்குதுன்னா which one of the following is the main product in the photorespiration of C3 plant 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 டேய் கண்ணுங்களா செல்லங்களா கரெக்ட்டா பாருங்க glycerata kana it's phosphoglycolate it's balaya தான் ஜெயிச்சார் இந்த வாட்டி glycolate oxygen plus rubisco concept REBP so எது வரப்போகுது phosphoglycerate கிடையாது கணங்களா phosphoglycolate பார்க்கிறதுக்கு சிமிலரா இருந்தாலும் பாலையா தான் இந்த வாட்டி ஜெயிச்சார் பாகுபலிகா பாலையா கிட்டமோது அந்த பாகுபலியா கிட்டமோது அது அப்படி சொல்லக்கூடிய ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர் பாத்தீங்களா phosphoglycolate oxygen ஓட போய் கம்பைன் ஆகுது phosphoglycerate அப்படியே two molecules of phosphoglyceric acid நமக்கு ஃபார்மேஷன் ஆகும் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு phosphoglycolate மிச்சம் 3 கார்பன் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது நம்ம பாத்திருப்போம் அதாவது பாத்திருப்போம் இல்லையா 3 phosphoglyceric acid and 2 phosphoglycolate அப்படின்றது சோ இதுக்கு வந்து அதான் சொல்லிருக்காங்க சோ ஆப்ஷன் B பாகுபலிகா பாலையா will be the right answer note பண்ணிக்கோங்க ஆப்ஷன் B is the right answer ஓகேவா ஃபைன் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினா C4 cycle was discovered by யார் டிஸ்கவர் பண்ணா C4 cycle டிஸ்கவர் பண்ணத பெருமை யாரு பயாடாஸ்மா லியோதாஸ்மா வரசாம ஓடிடே அப்படியா சரி C4 cycle was discovered by நம்ம பக்கத்துல பையன் தான் சும்மா போர் அடிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தாப்ல அந்த சைக்கிள் கண்டுபிடிச்சேன் இந்த வச்சுடா அந்த சைக்கிள் இந்த கண்டுபிடிச்சேன்னு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிருந்தேன் ஓகேவா சோ அவன் என்ன பண்ணிட்டான் அதை ஆட்ச் பண்ணி ஸ்லாக் பண்ணிட்டான் அப்படி சோ கொண்டு போய் ஆட்ச் அண்ட் ஸ்லாக் அதனால தான் என்ன சொல்லுவோம் ஆட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ கொண்டு போய் ஆப்ஷன் ஏ ஆட்சும் ஸ்லாக்கும் போர் அடிச்சிட்டு இருக்கும்போது உனக்கு 2 சைக்கிள் எனக்கு 2 சைக்கிள் அதாவது உனக்கு 2 டயர் வச்ச சைக்கிள் எனக்கு 2 டயர் வச்ச சைக்கிள் வேணும் அப்படி சொன்னாங்க ஓகேவா சோ அப்படி 4 டயர் வச்ச சைக்கிளான C4 சைக்கிள் கண்டுபிடிச்சாங்க ஓகே அதனால தான் அவங்க 2 பேரான ஆட்ச் அண்ட் ஸ்லாக் வந்து பேர் வச்சிட்டாங்க அர்த்தம் ஓகே சோ கொண்டு போய் C for adavati அப்படி சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆகுனா ஆட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே ஓகேவா option A hatch and slack pathway is going to be the right answer note பண்ணிக்கோங்க option A will be the right answer next question பாத்துறோம் அடுத்த question என்னவா இருக்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னா a photosynthesis plant is releasing 180 more than one normal capacity constitutionல அந்த plant must have been supplied with எத்தனை amount of oxygen hydrogen இல்ல carbon dioxide reactions constitutionல ஓன்றது ஆக்சிஜன் டிட்டர்மின் என்ன பண்ணுது which will be one which will come நல்லா பார் கண்ணுங்களா நல்லா பாருங்கடா கொஞ்சம் தான் இருக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அப்படினா என்ன சார் வீட்ல தான் சார் இருக்கேன் அப்படி சொல்லாதீங்க பட் இருந்தாலும் which is the right answer தான் வரப்போ ஓகேவா ஒன் எயிட்டி கிடையாது அது 180 கிடையாது ஓகேவா 180 கிடையாது இது 18 on
இது இப்படி எழுதுவோம் தெரியுமா, இப்படி எழுத முடியல, அப்படி கான்ஸ்டிடியூஷன் வரல, அப்படி கான்ஸ்டிடியூஷன் வரல. photosynthetic plant releasing oxygen more than the normal capacity. The plants must have been supplied with எதோட சப்ளை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனோட வாட்டரோட அதிகமா சப்ளை பண்ணிருக்கு அப்படின்னு. ஓகேவா? photosynthetic plant releasing, அதாவது இந்த அளவுக்கு மோர் கெபாசிட்டி ரிலீஸ் பண்ணுது. ஓகே, நார்மல் கெபாசிட்டி மோரா வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு அதிகமா ரிலீஸ் பண்ணுது ரேடியோஆக்டிவ் கான்செப்ஷன் வந்துட்டு, அந்த அளவுக்கு அதிகமா ரிலீஸ் பண்ணுதுன்னா அது எதனால சப்ளை ஆகிப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்டர் தான் மெயின் கான்ஸ்டிடியூஷன். இது ஏற்கனவே அதோட சப்ளை தான் பண்ணிருக்கோம். ஸோ வாட்டர் இஸ் அ மெயின் கான்ஸ்டிடியூஷன் இருந்துட்டு, வாட்டர் வந்துட்டு மெயின் கான்ஸ்டிடியூஷன் இருந்துட்டு இருக்கு அர்த்தம். ஓகேவா? photosynthesis plant releasing more than the normal capacity, இவ்வளவு வந்து ரிலீஸ் பண்ணுது, அது நார்மல் கெபாசிட்டி விட மோரா இருக்கு. அப்படியே நார்மல் கெபாசிட்டி மோரா இருந்துச்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா அது எந்த கான்ஸ்டிடியூஷனால சப்ளை பண்ணதா நடந்திருக்கு அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சமைக்கிறோம், நம்ம என்ன சமைக்கிறோம், நம்ம ஃபுட்டை வந்து சமைச்சிட்டு இருக்கோம். ஃபுட்டை வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது ஃபுட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குழம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது குழம்பு வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபுட் சாதம் சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, குக்கர்லயே நீங்க வேற எதுலயே நீங்க சாதம் சமைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை எடுத்து அந்த சாதத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதம் வந்து ரொம்ப குழன்னு இருக்கான். என்ன இருக்கா, ரொம்ப குழஞ்சு போயிருக்கேன், சாதம் வந்து குழஞ்சு போயிருக்கேன். சாதம் எதனால குழஞ்சு போயிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அது காரணம் என்னவா இருக்க போது, நார்மலா இருக்கிறத விட சாதம் வந்து இன்னும் நல்லா குழஞ்சு போயிருக்கு. நார்மலா இருக்கிற சாதம் இன்னும் நல்லா குழஞ்சு போயிருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல அதிகமா தண்ணி வச்சிருக்கும். சமைக்கும் போது என்ன பண்ணிருப்போம், அதிகமா நம்ம தண்ணி போட்டிருப்போம். சோ அதிகமா இருந்தனால நார்மலா நம்ம எப்பவுமே 2 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1.5 கிளாஸ் அப்படின்னு பேசுவாங்க கான்செப்ட் இல்லாம, இப்ப 2 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் அப்படின்னு சொன்னதுனால சோ இது வந்து அதிகமாயிருச்சு. சோ இது வாட்டர் கண்டென்ட் அதிகமானதுனால நமக்கு அவுட்கம் பேஸ் பண்ணி இப்படி வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி தான் போட்டோசிந்தசிஸ்ல வந்துட்டு நார்மலா வரது மூலமா 18% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரேடியோஆக்டிவ் மாலிகுல்ஸ் அதிகமா வந்திருக்கு. சோ அந்த கான்ஸ்டிடியூஷன் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் அடிஷனல் சப்ளை ஆஃப் வாட்டர் அடிஷனல் சப்ளை பண்ணதுனால. சோ பாலையாக்கா பாகுபலி ஆப்ஷன் பி will be the right answer. ஓகே வாக்கங்களா? ஓகே மறந்துடாதீங்க பிரியாணிக்கு பி சரி, ஆப்ஷன் பி will be the right answer. எஸ் டாக்கனா ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்குன்றத பாத்துறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन is supposed to be what is the quantum yield of photosynthesis? Quantum yield of photosynthesis எவ்வளவு இருக்கு? How many percentage? What is the quantum yield of photosynthesis? What is the quantum yield of photosynthesis? Quantum yield of photosynthesis. Quantum robot எதுல வரும்? சின்சான்ல வரும். Yes, quantum yield என்னவா இருக்க போகுது? Option B is going to be the right answer. Option B 12.5%. Option B 12.5%. பாகுபலி கபாலயா வாலயா கூட முதல்ல பாகுபலி கூட முதல்ல அப்படின்றது. Option B is right answer 12.5%. இது நம்ம பேசிக் ஆன்சர் இருக்கிறது. ஓகே சோ பென்டன் பி வாலயா பி பிக் பாஸ் பி அப்படி சொல்லியா. Option B 12.5% is right answer. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. It's going to be option B will be the right answer. Option B will be the right answer. ஓகேவா? Yes. ஆமா சின்சான் ஒரு குவாண்டம் ரோபோட் அப்படின்றது. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். The carbon dioxide acceptor in Calvin cycle in plant is. The carbon dioxide acceptor in Calvin cycle in plant ரொம்ப யூஸ் பண்ண கூடாது. கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நிறைய வாட்டி ஒரே கான்செப்ட் क्वेश्चंस ரிப்பீட் ஆயிட்டே பட்டிருக்கு. சோ இதுக்கு ரைட் ஆன்சர் என்னவா இருக்க போகுது? again carbon dioxide acceptor Calvin cycle என்ன பிளான்ட் அது? Yes, it's going to be option again B. It's option B lakana. Option B will be the right answer. Option B is the right answer. மறுபடி பாலையா தான் ribulose 1, bisphosphate அப்படின்றது. Bisphosphate concept வந்து spelling stuff. Okay, it's going to be option B. Okay, பாலையா ka B. Option B. Visible தாண்டா கண்ணா. லாஸ்ட் 13 क्वेश्चंस இருக்கு. நம்ம 13 क्वेश्चंस டக்கு முடிச்சலாம். ஓகே லாஸ்ட் 13 கேள்விகள் இருக்கு. அந்த 13 கேள்வி நம்ம டக்கு முடிச்சு விட்டுருவோம். which one of this is a C4 plant? இதுல கொடுக்கப்பட்டதுல வந்து எது C4 plant அப்படினு இருக்கா. which one of this is a C4 plant? ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், மறந்துருக்க மாட்டீங்க நம்புறேன். C4 plant என்னது? ஆப்ஷன்ல C4 plant என்னது? which one is the C4 plant? C4 4C4 அப்படின்றது. ஓகேவா? என்னவா இருக்க போகுது அப்படின்னா டெலுலு டெல்யூஷனல் சுருளு அப்படின்னு சொல்லக்கூடிய டெலுலு
is option D, maize and corn is a C4 constitution வரக்கூடிய plant. என்னென்ன C4 plant, என்னென்ன C3 plant, ஒரு பேசிக்கான 5 important plants, repeated concept வரக்கூடிய 5 important plants தெரிஞ்சு வச்சவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது பின்னாடி எக்ஸாம்ஸ்ல. ஓகேவா? So the right answer option D டாக்கனா maize and corn will be right answer. C4 plants வந்து பாத்தீங்கன்னா maize and corn repeated concept வந்திருக்கு. So dilution சொல்லுது. Option D, dilution is the right answer. ஓகேவா? maize and corn will be the C4 plant ஆ இருந்திருக்கு. Next question பாத்தீங்கன்னா translocation. ஒரு இன்னொரு பார் translocation அப்படி சொல்லிருக்கோம். எதோடது carbohydrates nutrients usually occurs in the form of. எப்படி carbohydrates nutrients வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு? dilution சொல்லு. But option starch ஆக போகுது. starch 2 ல starch ஆக போகுது. how it is going translocate ஆகுது. எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு translocate ஆகுது? carbohydrate translation of organic solutes அப்படி பார்த்திருப்போம். எப்படி போயிட்டு இருக்கு? சுக்ரோசா sieve tubes வழியா போயிட்டு இருக்கு. So option D, dilution சொல்லு. சுக்ரோசா sieve tubes வழியா. எது வழியா? sieve tubes வழியா வந்து போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். So option D is the right answer. Option D, sucrose. dilution சொல்லு. It's not adavadi கிடையாது, அந்த அடியும் கிடையாது. Okay, it's going to be option A இல்ல option D is the right answer. Okay, sucrose தான் போயிட்டு இருக்கு. அது எந்த வழியா போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா sieve tubes வழியா போயிட்டு இருக்கு. It's not reducing sugars based பண்ணி வரும். So option D will be the right answer. Option D is going to be the right answer. Next question பார்த்தலாமா? அடுத்த question என்னவா இருக்குதுன்னா chlorophyll A occurs in. Where does the chlorophyll A occurs? chlorophyll A எங்கெல்லாம் பார்க்க முடியும்? யூனிவர்சல் பாஸ் அப்படி சொல்லக்கூடிய யூனிவர்சல் பிக்மெண்டான chlorophyll A எங்க பார்க்க முடியும்? where do we can see chlorophyll A? yeah, translocate sucrose used as a glucose. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சாப்பிடுறது நம்ம ஃபுட் எடுத்து சாப்பிடுவோம். நம்ம என்ன பண்றோம்? அந்த ஃபுட்டை வந்துட்டு கெட்டு போகாம இருக்கு. இப்போ சிக்கன் சமைக்கிறீங்க, இந்த சிக்கனை டைரக்டா சாப்பிடுறீங்க, அதான் குளுக்கோஸ் அப்படிது. சிக்கன் கெட்டு போகாம உங்களால சாப்பிட முடியல, சிக்கன் கெட்டு போகாம இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க? அந்த சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜ்ல வேஸ்ட் பண்றீங்க, ஸ்டோர் பண்றீங்க, அதான் ஸ்டார்ச் அப்படிது. மறுபடியும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க? அந்த ஃப்ரிட்ஜ்ல வச்ச சிக்கனை சூடு பண்றீங்க, அதான் நம்ம என்ன டிரான்ஸ்லோகேஷனால சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, சோ இது கரெக்டான ஆன்சர் என்ன வரப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா chlorophyll all photosynthetic autotrophs are. It is not all photosynthetic autotrophs, all oxygen liberating autotrophs. All oxygen liberating autotrophs. Option C is the right answer. All oxygen liberating for autotrophs. ஓகேவா? பாக்டீரியால பிரசன்ட் இருக்குமா? chlorophyll A கான்செப்ட்ல இருக்காது. அப்போ 𝑠oxy is right answer. ஏனா chlorophyll A found in all photosynthetic plant except bacteria ன்றத படிச்சிருக்கோம். ஓகேங்களா? So it's going to be option C. 𝑠oxy is going to be right answer. all photosynthetic நம்ம all பாக்டீரியாவும் சேர்த்து சொல்ற மாதிரி இருக்கும். பாக்டீரியா வராது. So it's going to be 𝑠oxy தான் வருவாங்க. 𝑠oxy is right answer. Option C. 𝑠oxy is going to be right answer. நோட் பண்ணி வச்சுங்க. சித்தப்பு சிக்கன வரல அப்படி சொல்லக்கூடிய all oxygen photosynthetic autotrophs அப்படினு. ஓகேவா? அது all photosynthetic அப்படி எல்லாத்தையும் சொல்றது. சோ இது chlorophyll A வந்து நமக்கு பாக்டீரியால பார்க்க முடியாது அப்படின்றதுனால அது ஒரு டைப் ஆஃப் autotrophic தான். ஓகேவா? மறந்துடாதீங்க, prokaryotes one type of autotrophs அப்படின்றது பாக்டீரியா கான்ஸ்டிடியூஷன்ல. all types of plants possess essential the same structure because all type of plants possess essential the same structure because they அதுல என்ன இருக்க போகுது? because they have common tube. என்னடா கமெண்ட் காணோம், கமெண்ட் வர மாட்டேங்குதுங்க. ஐயோ சிஸ்டம் மினிட் இருக்கணும். ஷிட். ஓகே ஃபைன், வந்துருச்சு. எஸ், இதுக்கு ஆப்ஷன் பி ஆ? ஒரே நிமிஷம்டா, கமெண்ட்ஸ்க்கு வர மாட்டேங்குதா? கமெண்ட்ஸ் சி ஆ பி என்ன போட்டீங்கன்னு தெரியல, ஒரே நிமிஷங்க.
கடைசி நேரத்தில் ஆகும்போது தான் இந்த மாதிரி ஃபோனில் பார்க்குறேன். யா வந்துருச்சுடா. ஓகே ஃபைன். B because B yeah stored food. Now the all types of plastics possess essential the same structures. All type of plastics leucoplast, chloroplast, chromoplast. என்ன type of plastic இருக்கு? leucoplast, chloroplast, chromoplast அப்படினு இருக்கு. So essential are the same structures because they can transform from one form to another depends upon their light. Okay, on the structure base பண்ணி transform from one form to the another. Option D டாக்கனா பாலையா வர மாட்டறா. Option D is right answer ரா. Common origin இருக்கு. Option D is right answer. तो प्लीज अपने आप को रोक लो. क्योंकि यहीं पे सबसे ज्यादा स्टूडेंट्स गलती करते हैं. तो अगर आप भी उन्हीं வேற ஒண்ணுடா அது பக்கத்து கிளாஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு கான்செப்ஷன் தான். சரி நம்ம அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन பேஸ் பண்ணி நம்ம பார்த்துறோம். photosystem 2 occurs in அது மேம் வாய்ஸ்லடா ஒரு சார் வாய்ஸ் அது. photosystem 2 occurs in வேற சேனல் யா வேற சேனல். சரி photosystem 2 occurs in டக்குனு சொல்லுங்க. நம்ம டக்குனு முடிச்சிடலாம். photosystem 2 occurs in तो आपको ऐसे कुछ कॉलेजेस बताने वाला हूं जो आपके लिस्ट में जरूर होने चाहिए. Say photosystem 2 occurs in grana of the chloroplast. Okay, grana of the chloroplast. Option C is the right answer. Option C, grana of the chloroplast and the photosystem 2 வந்து occurs ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். Okay, option C will be the right answer. Option C is the right answer. நம்ம 215 क्वेश्चन வரைக்கும் பார்க்கலாம். Okay, 215 क्वेश्चन வரைக்கும் பார்க்கலாம். Okay, 215 क्वेश्चन வரைக்கும் பார்க்கலாம். அது சார் தான்டா, மேம் இல்லடா, சார் தான்டா. ஆப்ஷன் சி உங்களுக்கு வாய்ஸ்ல அப்படி கேக்குதா இருக்கும். ஒரு டிஃபரண்ட் வரக்கூடிய வாய்ஸ்ல அப்படி கேக்குது. ஓகே, நம்ம 215 क्वेश्चन வரைக்கும் பார்ப்போம். டக்கு முடிச்சிடலாம். ஓகேவா? அரௌண்ட் டைம் எடுத்துக்கலாம். டக்கு சொல்லுங்க பாப்போம். The enzymes that catalyze the carbon dioxide fixation in a C4 plant. அது C4 plant. Enzyme that catalyze the carbon dioxide fixation in the C4 plant. C4 plantல வந்து carbon dioxide fixation பண்ணக்கூடிய enzyme என்னவா இருந்துட்டு இருக்கு? C4 plantல வந்து carbon dioxide fixation பண்ணக்கூடிய enzymes என்னவா இருந்துட்டு இருக்கு? It's phosphoenol carboxylase. Phosphoenol pyruvate carboxylase. Option B will be the right answer. Option B, phosphoenol pyruvate carboxylase. Option B is the right answer. அதனால option B நோட் பண்ணிக்கோங்க. Option B பாலையாக்க பாகுபலிக்க பாலையா அப்படி சொல்லக்கூடிய option B is the right answer. நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டூ क्वेश्चन. ஓகே, கடைசி இரண்டு கேள்விகள். Formation of ATP in the photosynthesis and there is respiration in an oxidative process which utilizes the energy from. Formation of ATP in a photosynthesis and respiration in the oxidation process which utilizes the energy from. எங்க இருந்து எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கு? பூராவா சரி, எங்க இருந்து எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கு? ஓகே, புரியுது. சரிதான் சொல்லுங்க. லாஸ்ட் क्वेश्चन. கௌஷிகா சூப்பர்மா. எங்க இருந்து எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கு? எலக்ட்ரான்ஸ்ல இருந்து. ஆப்ஷன் சி சாக்சி எலக்ட்ரான்ஸ்ல இருந்து எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆப்ஷன் சி சாக்சி எலக்ட்ரான்ஸ்ல இருந்து என்ன பண்றது? எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். சாக்சி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். அப்படினா சாக்சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி சாக்சி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகே, ஃபைன். சூப்பரா இருக்கு. லாஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். இன்னைக்கான லாஸ்ட் क्वेश्चन என்னன்றதை பாத்துறோம். ஓகேவா? எஸ், இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இன்னைக்கான லாஸ்ட் क्वेश्चन என்னவா இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். The today's last question is going to be இன்னைக்கான கடைசி கேள்வி என்ன அப்படி பார்த்தா Ferritos is a constituent of Ferridoxin is a constituent of Ferridoxin is a constituent of photosystem 1 photosystem 2 என்னதா இருக்கு போகுது? Ferridoxin is a constituent of Ferridoxin is a constituent of
1 or 2 மறுபடியும் எனக்கு அந்த லிங்க் எடுக்க வச்சிருந்தீங்க. எஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ டாக்கனா போட்டோ சிஸ்டம் 1. ஆப்ஷன் ஏ போட்டோ சிஸ்டம் 1 தான். ஓகே Photosynthesis is a constituent of photosystem 1. ஆப்ஷன் ஏ is going to be the right answer. ஓகே PS 1ல தான் நம்ம பேஸ் பண்ணி பார்ப்போம். சைக்கிளிக் ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது படிச்சிருப்போம். சோ ஆப்ஷன் ஏ will be the right answer. ஓகே say A for Radavati. ஆப்ஷன் ஏ is the right answer. photosystem 1. say A for Radavati. ஆப்ஷன் ஏ is going to be the right answer. Yes fine. Super. Blast on போடுங்க பாப்போம். Come on guys. Yes ஒரு blast on போடுங்க. செஷன் லைக் பண்ணாம யாரா இருந்தீங்க அப்படி பார்த்தா மறக்காம செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. கமெண்ட் செஷன் லைக் பண்ணாம யாரா இருந்தீங்க அப்படி பார்த்தா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. Quick. Yes say for Radavati is right answer. ஒரு blast on போடுங்க. செஷன் லைக் பண்ணாத செஷன் லைக் பண்ணி வச்சுங்க. செஷன் லைக் பண்ணாம யாரா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா குயிக்கா செஷன் லைக் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி நம்மளுடைய கான்ஸ்டிடென்ஷியல் ஆஃப் த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழ வந்தீங்க அப்படி பார்த்தா நம்ம வந்துட்டு ஃப்ரீ டெஸ்ட் கோர்ஸ் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய அந்த கிராஷ் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். நமக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்படியே கீழ வந்தீங்க அப்படி பார்த்தா இங்க ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் அப்படிங்கிறது அந்த லிங்க் அப்படியே கிளிக் பண்ணீங்க அப்படி பார்த்தா இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஓபன் ஆகும். இது அப்சல்யூட்லி ஃப்ரீ தான். நம்ம பெய்டு செஷன் கான்செப்ட் என்னெல்லாம் இருக்கோ அதை உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். என்னென்ன இருக்குன்றத நான் கடைசியா ஒரு வாட்டி சொல்லிடுறேன். என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றத நான் கடைசியா ஒரு வாட்டி சொல்றேன். சோ அந்த பைனா கொடுத்தா வரும். மறுபடியும் பைனா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வெப் பேஜ் ஓபன் ஆக போகுது. ஓகேவா? இதுக்கு அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படி பார்த்தா இங்க இருக்கு பாத்தீங்களா ப்ரீ கிராஷ் கோர்ஸ் அப்படி சொல்லிட்டு இதை நீங்க கிளிக் பண்றீங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பயாலஜி இருக்கு. சோ இங்க நம்ம வீடியோஸோட ஆக்சஸபிலிட்டி கிடைக்க போகுது. என்ன கிடைக்க போகுது? நமக்கு வீடியோஸோட ஆக்சஸபிலிட்டி நமக்கு இங்க கிடைக்க போகுது. அண்ட் அதே கான்ஸ்டிடியூஷன்ல வந்து நம்ம டெஸ்ட்டும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். என்ன அட்டெண்ட் பண்ணிக்கலாம்? நம்ம டெஸ்ட் மை டெஸ்ட் தெரியுமா சொல்லுங்க போய் நம்ம டெஸ்ட்டும் அட்டெண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம அட்டெண்ட் பண்ணிக்க முடியும். டெஸ்ட்டும் டெய்லி வந்து நமக்கு 180 டைப் ஆஃப் மாக் டெஸ்ட் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு பெய்ட் டெஸ்ட்ல கிடைக்குது. 120 மாக் டெஸ்ட் இருந்துட்டு இருக்கு. சோ இத வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இத நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இத நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் மை டெஸ்ட்ல. அண்ட் டெஸ்ட் மட்டுமே கிடையாதுன்னா உங்களுக்கு கண்டென்ட் லைப்ரரியில வந்துட்டு உங்களுக்கு புக்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கும். கண்டென்ட் லைப்ரரியில உங்களுக்கு வியூ பண்ணி அப்படி பார்த்தா டாப் பேஸ் பண்ணி வரக்கூடிய புக்ஸும் வந்து என்ன இருக்கு உங்களுக்கு ப்ரொவைடபிளா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் கான்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு இருக்கு. இல்ல சார் எனக்கு டவுட்டா இருக்கு சார். இந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன நடக்கும் டவுட்டா இருக்கு சார் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க கீழ வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்க் டவுட் அப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு என்ன டவுட் வருதோ அந்த டவுட்டை கேட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? உங்களோட டவுட் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே உங்க டவுட் வந்து நீங்க டைப் பண்றீங்க. ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கு அப்புறமா அது என்ன சப்ஜெக்ட்னு கொடுத்த உடனே உங்க டவுட் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகப்படும். சோ இந்த கான்ஸ்டிட்யூயன்ஸ்லாம் நமக்கு இந்த ஆப் பேஜ்ல இருந்துட்டு இருக்கு. சோ இத யூஸ் பண்ணிக்க பாருங்க. ஓகே நீங்க யாரும் சேராம இருந்தீங்க அப்படி பாத்தீங்கன்னா டக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் கீழ லிங்க் இருக்கு. இந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்க பாருங்க. அதே மாதிரி தான் நமக்கு டெலிகிராம் குரூப்பும் பிரசன்ட் ஆயிருக்குன்றது சொல்லிருக்காங்க. ஓகே லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு டெலிகிராம் குரூப் வந்து ஓபன் ஆயிடும். சோ இந்த டெலிகிராம் குரூப் நமக்கு இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. இங்க தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வரணும் நோட்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சோ இந்த வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நமக்கு ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் வந்து நமக்கு இந்த லிங்க்ல எடுத்துட்டு இருக்கு. நம்பிக்கை RE-NEET 22 ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அது வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இங்க லிங்க்ல இருக்கு. சோ நீங்க வந்து நல்ல மாக் டெஸ்ட் தேடிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு மாக் டெஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கணும். நிறைய வந்துட்டு மார்க் இம்ப்ரூவ் பண்ணி மார்க் கான்செப்ட் எப்படி இம்ப்ரூவ் ஆக போகுது நம்ம மார்க் டெஸ்ட் பண்ணப்படாதான் நமக்கு இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படின்னு தெரியும். ஓகே சோ அந்த கான்ஸ்டிடியூஷன் நல்ல டெஸ்ட் சீரிஸ் தேடிட்டீங்க அப்படினா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ அரௌண்ட் 2250 பேஸ் பண்ண மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चंसும் அதோட உங்களுக்கு OMR ஷீட் பிராக்டீஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தான் நீங்க கடைசி OMR ஷீட் எழுத போறீங்க. சோ அந்த OMR ஷீட் பிராக்டீஸோட சேர்த்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு இருக்கும். அந்த பிரைஸ் ஆஃப் 549 rupees. சோ 549 rupeesக்கு உங்களுக்கு அது கிடைக்க போகுது. சோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே டெஃபினெட்லி யூஸ் இட். உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்றத தயவுசெய்து வாங்கிடுங்க. ஃபைன் Amazon லிங்க் ஏற்றிட்டேன்னா கண்டென்ட் லைப்ரரி இப்போ ஓபன் ஆகுதுன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு கண்டென்ட் லைப்ரரி ஓபன் ஆகுது. அது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகேனா? எஸ் ஷால் வி வைண்ட் அப் தி செஷன் முடிச்சிடலாமா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் வருண்டாக்கனா ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இல்ல ஒன்ஸ் புதுசா ஜாயின் பண்ணி வேற அக்கவுண்ட்ல ஜாயின் பண்ணி பாருங்க. கண்டென்ட் லைப்ரரி லிங்க் சரி பண்ணியாச்சு. ஓகே எவரிதிங் இஸ் டன் அண்ட் டஸ்டட். ஓகே அப்ப காலையில இருந்து இது வரைக்கும் சூப்பரா பாட்டு பாடிட்டு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस PYQம் PYSம் ரெண்டுமே சேர்த்து நம்மளோட இருந்து சூப்பரா படிச்சிட்டு இருந்த எல்லா ஃபியூச்சர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நாளைக்கு சந்திப்போம். நாளை செஷனுக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? பை டாக்கனா. ஓகே நாளைக்கு இருக்கு. நாளைக்கு மார்னிங் கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஐ வில் லெட் யூ நோ. Okay so bye see you on tomorrow. Bye future doctors. நாளை சந்திப்போம். Bye டாக்கனா. Bye. Thank you. Bye. MIT Academy of Engineering जो IIT पुणे में लोकेटेड है. दूसरा MIT आर्ट. दूसरा